Hi, hello, welcome, good morning. First, ஒரு பெரிய good morning ஓட சேர்த்து we are very sorry. Okay, ஸ்டூடியோல கரண்ட் இல்ல காலையில. ஸோ அதனால அது செட் ஆகிறதுக்கு அதுதான் டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. சரி, கரண்ட்டுக்கு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு திருப்பியும் நம்மளுக்கு வந்து ஸ்லைடு ஆன் பண்ணலான்னா ஸ்லைடு டவுன்லோட் ஆகலை, நெட்டு ஸ்லோ ஆயிடுச்சுன்ற பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு நாளே இப்படி ஆரம்பிச்சு, ஐயோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வெயிட் பண்ண வைக்கிறோமே எங்கள் 2 பேருக்கு டென்ஷன் வேற. நாங்கள் 8:30 மணிக்கு வந்தாச்சு இங்கே ஸ்டூடியோக்கு. 8:30 மணிலேருந்து இந்த பிரச்சனை மாற்றி போயிட்டு இருக்கு. வெரி சாரி ஸ்டூடெண்ட்ஸ், வெரி சாரி. ஹாய், ஹலோ, வெல்கம், குட் மார்னிங். ஸோ வெரி சாரி. எங்களை நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் ஹார்ட்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அச்சு யூ ஆர் சப்போர்ட்டிங் அஸ். ஏதாவது டெக்னிக்கல் இருக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெயிட்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ்க்கு டேரெக்டாக போயிடலாம். ரொம்ப நேரம் நிறைய பேர் நாங்கள் வேறு சப்ஜெக்ட் போய் படிக்கிறோன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி ரொம்ப கில்ட் ஃபீல் வந்துச்சு, ஐயோ பசங்க வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்னு. ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோங்கடா, மன்னிச்சு ப்ளீஸ். ஓகே, டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். மேம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, விசிபிள் தானே? கிளாரிட்டி எப்படி இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. கிளியர் தானே? கிளாரிட்டி கரெக்டா தானே இருக்கு? क्वेश्चंस விசிபிளா இருக்கா? ப்ராப்பரா கிளியரா இருக்கா? Are you able to read it? நான் ரீட் பண்றேன். Okay, fine. So question இதுதான். Select the incorrect statement. Keyword என்ன? Incorrect statement. இதுதான். First statement என்ன? Early Greek thinkers thought units of life called spores were transferred to different planets including Earth. ஓகே, எர்த்தில் இன்க்ளூடிங் எர்த் அங்கே இருந்த பிளானட்ஸுக்கு எல்லாமே ஒரு ஸ்பேஸில் இருந்து ஸ்போர் ஃபார்ம்ல லைஃப் போயிடுச்சு. ஓகேங்களா? தியரி panspermia. This is theory of panspermia. Early Greek thinkers கொடுத்த தியரி. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட், Louis Pasteur by careful experimentation demonstrated that life comes only chemical molecules, only from chemical molecules. Chemical molecules சொன்னது லூயிஸ் பாஸ்டரா? யாரு சொன்னா? கரெக்டா சொல்லுங்க. SL மில்லர். கரெக்டா? SL மில்லர். எந்த வருஷம்? 1953. ஓகே, அப்போ உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். Next, spontaneous generation theory was dismissed once and for all. பாருங்க, சோ ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தியரின்னு சொல்றது இப்போ நம்ம அது தப்பு ஆன ஒரு தியரின்னு we know that. very good. சைலண்ட் மாஃபியா, ஜெயபாகியம், அச்சு. எஸ் வெரி குட். டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டாங்க. மத்த ஆப்ஷன் கரெக்ட் தான். லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம். Aspirants of Russia and Haldane of England proposed that the first form of life could have come from pre-existing non-living organic molecules. இங்க வந்து சில சமயம் क्वेश्चनல அவங்க ஊரை மாத்தி கொடுப்பாங்க. Operan of England, Haldane of Russia, or he எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. or Operan of Russia, Haldane of England. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆப்ஷன் 2 தான் இன்கரெக்ட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா ஆன்சர் பண்ணுங்க. SL மில்லர் கரெக்ட். எஸ் அச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் குவிக். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். மேட்ச் த ஃபாலோயிங் தான். டக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஹெரோயின். நம்ம டக்குன்னு அடுத்து போலாம். நம்ம ஹெரோயின், cannabinoids, cocaine, nicotine. So heroin எதுக்கு மேட்ச் ஆகும்? cannabinoids. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சச்சின் ஆப்ஷன் 2 ன்னு சொல்லிருக்கீங்க. எஸ், பியூட்டிஃபுல்லி ஆன்சர். கரெக்டான்னு செக் பண்ணிடலாம். ஹெரோயின் அப்படின்றது அசிட்டலைசேஷன், டைஅசிட்டைல் மார்ஃபைன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா மேம்? ஸோ அப்போ இது ஆப்ஷன் ஏ. கெனபினாய்ட்ஸ்க்கு நம்மளுக்கு இட் ஆக்ட்ஸ் ஆன் தி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், எஸ்பெஷலி ஹார்ட்டோட பிளட் வெசல்ஸ்ல அது ஆக்ட் ஆகும். அப்போ இது பி. காக்கைன் அப்படின்றது இட் இஸ் இன்டர்ஃபியர் வித் தி டோபமைன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் நிக்கோடைன் இஸ் அ ஸ்டிமுலேட்டர். அட்ரினலின் ரஷ் இருக்கிறப்ப, டக்குன்னு டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப நிறைய ஹீரோஸ் வில்லன்ஸ்ல அப்படியே சிகரெட் ஸ்மோக் பண்றது நம்ம பார்த்துருக்கோம். விச் இஸ் வெரி இன்ஜூரியஸ் டு ஹெல்த். பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ஆப்ஷன் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க? சூப்பர். போல் இல்லையா? போல் போடுறாங்க. போல் போடுங்க. போல் வந்துட்டே இருக்கு. சைலண்ட் மாஃபியா. எஸ், வெரி குட். ஆப்ஷன் 2. வெரி குட் கவின். வெரி குட் கிருஷ்ண கீர்த்தனா. பேட்
Bad Ma Charan. Okay. Surya, super. Next question. Next file ma'am. So next question. Next question. Quick answer பண்ணுங்க. So இது ஒரு diagram question தான். Diagram இது நம்மளோட NCERT diagram. தெரியுதா? கிளாரிட்டியா? மேம் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. இது நம்ம NCERT புக்ல இருக்கிற டயக்ராம் தான். ஸ்டூடெண்ட்ஸ் முந்தா நேத்து நம்மளோட லைவ்ல கணபதி சாரும் நானும் லைவ் வரப்ப டயக்ராம் கொஸ்டின்ஸ் வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி டயக்ராம் கொஸ்டின்ஸோட வரதான் போகிறோம். பட் இன்னும் இதில் கொஞ்சம் டயக்ராம் கொஸ்டின்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல மேம். ஸோ இதில் வந்து ஏ என்ன, பி என்ன, சி என்ன. சி பிஏசின்னு கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு பி, ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, அப்புறம் தான் ஏ, அப்புறம் தான் சி. ஸோ பி என்ன வரும்? ஸோ பி என்ன வரும்? நமக்கு தெரியும் ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்பரஸையும் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to use to find DNA தான் டவுட்டே இல்லாமல் ஜெனட்டிக் மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் இல்லையா? இது யார் கண்டுபிடிச்சான்னு டக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அப்போ பி என்ன, ஏ என்ன, சி என்ன? குவிக் போல் போட்டாச்சு. எஸ். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏ பி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு ஈகோலையை இன்ஃபெக்ட் பண்ணும். ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்பரஸ், ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரை வச்சு பாக்டீரியோஃபேஜ், ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் இருக்கிற பாக்டீரியோஃபேஜ், ஃபாஸ்பரஸ் இருக்கிற பாக்டீரியோஃபேஜை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஈகோலையை இன்ஃபெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ பி வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும். அப்போ ஏ என்ன வரும்? blend பண்றோம். ஏ என்ன பண்றோம்? blend பண்றோம். ஃபைனலா சென்ட்ரிஃபியூகேட் பண்றப்ப நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஹெவியர் பாக்டீரியல் செல்ஸ் வந்து இட் வில் ஃபார்ம் அ பெல்லட். வேரஸ் நம்மளுக்கு வந்து நம்மளோட வைரல் கோட் வந்து சூப்பர் நான்டன்ட்ல இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் போல் ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். ஆப்ஷன் 3 சூப்பர். ஹர்ஷி சேஸ் வெரி குட். சைலண்ட் மாஃபியா சூப்பர். வெரி குட். எஸ். Next question. Identify the mismatch pair. So இதுல malignant tumor, yes, neoplastic cells, metastasis அப்படின்னு கொடுத்திருக்காங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. போல் போடுங்க. லைவ் வீடியோ அப்லோட் ஆகாதுக்கன்னா எஸ், லைவ் யூடியூப்ல லைவா உங்களுக்கு இருக்கும், ஆல்வேஸ் ரெக்கார்டா இருக்கும். Okay, so identify the mismatched pair. Malignant tumor is metastasis அப்படின்னு சொல்றாங்க. அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து it will not restrict to a single place. restriction ஒரு பிளேஸ்க்கு இருக்காது. it keeps moving and infection பரவுற மாதிரி அவங்க சொல்றாங்க. benign அப்படின்றது it is restricted to a place. அது வந்து அவ்வளோ சீரியஸாக காஸ் ஆகிற ஒரு டியூமர் கிடையாது. அது இருக்கிறதுனால அந்த டியூமர்னால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் benign. X-rays, gamma rays, carcinogens, ionizing radiations. Yes, அப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து physically cause ஆகிற carcinogens. Contact inhibition, a special property of cancer cells ன்னு கொடுத்திருக்காங்க. Is it a special property of cancer cells? இல்ல, it's the special property of normal cells. Cancer cells க்கு contact inhibition இருக்காது. So அப்போ mismatched pair வந்து option 4. கரெக்டா? Very good. ஏன் போல் ஒர்க் ஆகலையா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சூப்பர். போல் டக்குன்னு என் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ஈஸி. இந்த ஜீன்ஸ் எல்லாம் நம்ம எங்க பார்த்திருக்கோம்? This is an question from lac operon. So lactose inducer ஆக்ட் ஆகும். ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து ZYA, Z என்ன என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும், Y என்ன போடும், A என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். I is nothing but the regulatory gene which produces what protein? It produces a repressor protein அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சூப்பர். வெரி குட். இது லாஸ்ட் போலோட கொஸ்டினா இந்த போல்கா? ஓகே, குட். ஓகே, மேட்ச் பண்ணிடலாம். I gene repressor of lac operon. ZYA, Z beta galactosidase, Y permease, A gene transacetylase. So எது மேட்ச் ஆகுது? QSRP. சூப்பர். பசங்க பக்காவா சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க.
Okay. Next question போயிடலாம். Next question. The given diagram refers to ovum surrounded by few sperms. Identify A, B and C in the diagram. இது ஒரு diagrammatic question தான். எந்த சாப்டர்னு உங்களுக்கு தெரியும்? Human reproductionல நம்மளுக்கு வந்து this is the structure of a secondary oocyte. Secondary oocyte ஓட structure தான் இது. இது secondary oocyte. கரெக்டா பசங்களா? Secondary oocyte ஓட structure தானே? Okay, அப்ப secondary oocyte has a many layer of granulosa cells which is arranged, which forms as corona radiata. நமக்கு தெரியும், நம்மளுக்கு zona pellucida இருக்கும், previtelline membrane இருக்கும், previtelline space இருக்கும். So அப்போ இதுல A என்ன, C என்ன, B என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. C என்ன, B இந்த ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மெம்பரேன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், குவிக் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஒன்னு கண்டுபிடிச்சா போதும். சி கண்டுபிடிச்சா பண்ணிடலாம் இல்லையா? சி, வெரி குட். குவிக் ஆன்சர் பண்ணுங்க. எதுடா கண்ணா கேக்குற? தேன்மொழி, ஹாய் தேன்மொழி, ஹாய். எஸ் ஓகே. ஸோ நம்மளுக்கு இதுக்கான ஆப்ஷன் ஸ்டூடெண்ட் சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. சம்மர் எஸ். ஏ வந்து ஜோனா பெலுசுடா, பி வந்து ப்ரீவிட்டிலின் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ், அதனால தான் இதை இந்த மொத்தமாக நான் கவர் பண்ணிருக்கேன், ப்ரீவிட்டிலின் ஸ்பேஸ். சி வந்து கொரோனா ரேடியேட்டா. ஆப்ஷன் 3 வெரி குட். ஆப்ஷன் 3 சூப்பர். குட் மார்னிங் ஸ்வீட்டி, குட் மார்னிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். டக்குன்னு போயிட்டு இருக்கோம். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ல how many are correct ன்னு கேட்டிருக்காங்க. how many are correct? போல் போடுங்க. போல். ஹாய் வர்மதேவா. ஓ வர்மா. வர்மதேவா. ஹாய் வர்மா. ஹாய். எஸ். சூர்யா, ஜெய் செந்தில், வெரி குட். ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். போல் போட்டாங்க. By the time of 350 million years ago, invertebrates were formed and active. இங்க வந்து நம்மளுக்கு வருஷம் தப்பு. Invertebrates form ஆன வருஷம் என்னது? 500 million years ago. கரெக்டா? Jawless fish probably evolved around, இதுதான் நம்மளுக்கு என்ன வரும்? 350 million years ago அப்படின்னு நம்மளுக்கு வரும். Fish with stout and strong fins have moved from land, இது கரெக்ட். Amphibians evolved from reptiles ன்றது கரெக்ட். T-Rex 20 feet height, dagger huge, fierce-ஆ இருந்துச்சு, அதுவும் கரெக்ட். ஸோ இங்க கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது how many are correct. ஆப்வியஸா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பக்காவா ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? ஓகே, என்ன கேட்டிருக்கீங்க? அச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஊலெம்மானா என்னன்னு கேட்குறீங்களா? த அவுட்டர் லேயர் ஆஃப் தி oocyte. பிளாஸ்மா, அந்த நம்மளுக்கு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் டக்குன்னு பாருங்க. இதுல வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றது, சாரி எது கரெக்டான ஆன்சர்ன்றது போட்டாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நான் பேசுறது கேக்குதா? புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன்னு? ஊலெம்மான்றது பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த oocyte. பிளாசம்ன்றது உள்ள இருக்கிற சைட்டோபிளாசம் ஆஃப் த செகண்டரி oocyte. அதுக்கப்புறம் ஒன்ஸ் த ஸ்பெர்ம் நியூக்ளியஸும் இது ஃபியூஸ் ஆகிறப்ப தான் ஜைகோட்டா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ பிளாசம்ன்றது இட்ஸ் தி பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த oocyte. ஓகே, செகண்ட் டக்குன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் டிக் பண்ணலையா? 3 ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு டயக்ராம் கொஸ்டின் தான். ஆன்டிபாடி மாலிக்யூல். ஆன்டிபாடி மாலிக்யூல்ல நம்மளுக்கு N டெர்மினல் எண்ட் இங்க இருக்கும் இல்லையா? N டெர்மினல் எண்ட் இங்க இருக்கும், C டெர்மினல் எண்ட் இங்க இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. டைசல்ஃபைட் பாயிண்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. எது ஹெவி செயின், எது லைட் செயின் சொல்லுங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? ஸ்ட்ரக் எல்லாம் ஆகல? கரெக்டா இருக்குல்ல? ஆடிபிள் மேம், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஆல் கிளியர்? am I audible?
எஸ் ஆப்ஷன் டக்குன்னு போடலாம். ஆப்ஷன் இங்க ஏ என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இதுதான் ஏ என்னன்னு கேக்குறாங்க. ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. தெரியுதா இப்போ? எஸ் குவிக் டயக்ராம் கிளியரா விசிபிள் சொன்னேன் இல்லையா, ஏதோ டெக்னிக்கல் கிளிச். சாரி. ஓகே சாரி. ஓகே இப்போ இதுல நம்ம சொல்லலாம் ஏ என்ன கண்ணா? 2 ஏன் 2 ஷாருகேஷ் வெரி குட். ஷாருகேஷ் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஏ வந்து ஆன்டிஜன் பைண்டிங் சைட், பி வந்து ஹெவி செயின், இது சி வந்து லைட் செயின், டி வந்து டைசல்ஃபைட் பாண்ட். ஆப்ஷன் 1. டயக்ராம் கொஞ்சம் கிளியரா வேணும். ஓகேடா ஓகே. டயக்ராம் கொஞ்சம் ஜூம் பண்ணா கிளியரா தெரியுமா? தெரியாது. ஓகே கொடுத்துடுறேன். இந்த questions எல்லாம் it will be uploaded in the WhatsApp community. அப்பயும் பாருங்க. ஓகே வெரி குட். ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். போல் போடுங்க டக்குன்னு போடுங்க. Read the following statements related to Hardy-Weinberg principle and select the incorrect statement எதுன்னு கேட்டிருக்காங்க. incorrect statement எது? Read the following statements related to Hardy-Weinberg and select the incorrect statement. Change of frequency of alleles in a population would then be interpreted as resulting in evolution. இங்க என்ன சொல்றாங்க? frequency அதாவது we have factors which cause evolution அப்படின்றது நம்ம evolutionary agents அப்படின்றது நம்மளுக்கு பார்த்துருப்போம் இல்லையா? gene migration or gene flow, genetic drift, recombination, natural selection, mutation, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து evolutionary agents. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு இதெல்லாம் நடந்து ஜீன் ஃப்ரீக்வன்சியில் அலீல்ஸில் மாற்றம் இருந்துச்சுன்னா that will result in evolution அப்படின்னு சொல்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 5 factors are known to affect Hardy-Weinberg principle. Hardy-Weinberg principle na enna? When there is no evolutionary agents, there will be genetic equilibrium. In case evolutionary agent act ana genetic equilibrium imbalance ஆயிடும். So அப்போ evolutionary agent and the 5 factors act ana Hardy-Weinberg equilibrium maintain ஆகாது அப்படின்றது கரெக்ட். Yes, when migration of a section of population to another place. Charukesh, super. Yes, 3 தான் incorrect. எது incorrect சொல்லுங்க? A incorrect ன்னு சொல்லுங்க. When migration of a section of population to another place and population occurs in gene frequencies change in the original populationல gene lose ஆகும். அதனால சில மாற்றங்கள் வரும். புதுசா ஒரு பாப்புலேஷனுக்கு போய் புதுசா ஒரு பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகிறப்ப that will remain the same ன்னு இருக்காது இல்லையா? நியூ பாப்புலேஷன்லயும் நம்மளுக்கு வந்து புதிய அலீல்ஸ் வரும். டிஃப்ரெண்ட் இருக்கிற ஜீன்ஸே நம்மளுக்கு இன்டர்பிரீடிங்லாம் நடக்கிறப்ப அதோட ப்ரொப்போர்ஷன் மாறும். ஸோ அப்போ நியூ பாப்புலேஷன்ல ரிமைன் சேம் அப்படின்றது தப்பு. There would be gene flow if this gene migration happens multiple times. அதாவது ஒரு பாப்புலேஷன்ல இருந்து பாப்புலேஷன் ஏல இருந்து பாப்புலேஷன் பிக்கு ஒரு தடவை போனா ஜீன் மைக்ரேஷன், இதுவே மல்டிபிள் டைம்ஸ் நடந்துச்சுன்னா அதை வந்து நான் என்னன்னு சொல்றேன்? ஜீன் ஃப்ளோன்னு சொல்றேன். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ இதில் ஆப்ஷன் 3ன்னு பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்க. Which of the following statement is correct? Quick. Oogenesis is initiated during the embryonic development stage. ஆமா, oogenesis spermatogenesisku oogenesisku இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸே oogenesis starts at the time of embryonic stageலே நடக்கும். spermatogenesis starts at the time of puberty ன்னு சொல்லுவாங்க. இது கரெக்ட். at puberty only 60,000 அதாவது lakhs of follicles form ஆகினாலும் follicle atrophy நடந்துட்டு when a female is attaining puberty 60 to 80,000 follicles are left in each ovary அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கரெக்டா? Primary follicles surrounded by many layers of granulosa cells
and form a new theca called secondary follicle. Change of sanitary napkins. இங்க வந்து hygiene பத்தி ஒரு point வந்திருக்கு. Or pads after every 4 to 5 hours is necessary for maintaining menstrual hygiene. Yes, அப்போ option 2. Option 2 கொடுத்திருக்காங்களா? பசங்க option 2 கொடுத்திருக்காங்களா? Beautiful. Super, super, super. Yes, yes, yes. Very good, very good. Next question, next question. Next question, next question answer பண்ணுங்க. All are correct. Very good. Udaraji, Silent Mafia, Krishna Kirtana, Baby Sharmila, Varma. Very good, very good, very good. Super, very good. In the question answer பண்ணுங்க. How many of the following are correctly matched? Option 1 தப்பு. அதுல என்ன தப்புன்னு பாருங்க. RNA polymerase 1 transcripts 28S, 18S and 5S RNA வருமா? 5S RNA பண்றது யாரு? Yes, quickly. சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் 2ன்னு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லி ஆன்சர்ட். எஸ், இது வந்து நம்மளுக்கு 5.8ன்னு வரும். 5S RNA அப்படின்றது நம்மளுக்கு வந்து RNA polymerase 3 தான் வரும். RNA polymerase 2 transcripts HRNA கரெக்ட், இது கரெக்ட். டெய்லிங் வந்து 200 to 10 residues at the 5' end இல்ல 3' end. அதே மாதிரி capping will happen in the 5' end. So அப்போ how many of the following are correct? Only இது ரெண்டுமே தப்புனா only 2 is correct. ஓகேயா? Only 2 is correct. Super, super, super. Very good, very good. Next question. போயிடலாமா? Next question. Next question. Choose the incorrect pair. Choose the incorrect pair. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. Antrum fluid fill cavity is in primary follicle. Antrum fluid fill cavity primary follicle. நம்மளுக்கு வந்து follicular developmentல pre-antral phase, antral phase அப்படின்னு இருக்கும். pre-antral phase எங்க இருந்து இருக்கும்? antral phase எதுல இருந்து சொல்லுவோம் அப்படின்னா tertiary follicle இருந்தா antral phase னே சொல்லுவோம். அப்போ அது ஒரு clue தான் உங்களுக்கு. So tertiary follicle primary oocyte completes its first meiotic division. Correct? Super, super. Very good, very good. Secondary oocyte haploid cell formed after first meiotic division. Graphian follicle, mature tertiary follicle. இந்த இடத்துல இது primary follicle கிடையாது, tertiary follicle. Tertiary follicle. Okay? Okay? Super, super, super. Next question, next question. Next question. Immunity பத்தின question. Choose the correct statement ன்னு கேட்டிருக்காங்க. Choose the correct statement. Immunity பத்தி கொடுத்திருக்காங்க. So immunity பத்தி நான் read பண்றேன். First point, innate immunity is accomplished by providing different types of barriers. So innate immunity by birth இருக்கும். Innate immunity நம்மளுக்கு வந்து physiological barriers, physical barriers, cytokine barriers அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? So அப்படி இருக்கிறப்ப innate immunity is accomplished by providing different types of barriers ன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Acquired immunity is present from birth. இல்ல, acquired immunity is acquired. அதுலயே அந்த வார்த்தை இருக்கு. So அது தப்பு. Acquired immunity can be divided into antibody mediated immunity and cell mediated immunity. அது கரெக்ட். Innate immunity is also no. Antigen specific கிடையாது. Innate immunity அந்த பாடிக்கு தேவையான எந்த ஆன்டிஜன் உள்ள வந்தாலும் அது ரியாக்ட் ஆகும். So அப்படி இருக்கிறப்ப it is non-specific. It is non-specific. This statement is wrong. Acquired immunity consists of specialized cells. Yes, adu correct. So how many of the statements are right? Takku answer. Very good. 1, 3 and 5. Beautiful. Dr. Jelina, Surya, Priyadashni, Charukesh, Ramya. Very good. Super, super. Okay. Poll போட்டாங்க இல்லையா? next question. art பத்தின ஒரு question. In which the semen collected either அதாவது ஹஸ்பண்ட்ல இருந்தோ இல்ல ஒரு ஹெல்தி டோனர்ல இருந்து செமனை கலெக்ட் பண்ணி it is artificially introduced into the vagina or into the uterus. அப்போ இது என்ன ஆப்ஷனா இருக்கும்? இன்ட்ரா யூட்ரின் டிவைசஸ்க்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ரூல் அவுட். ஓகே. இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷனும் கிடையாது, ICSIயும் கிடையாது.
இன்டர்யூட்ரின் அப்படின்றதே அந்த டேர்மே தப்பு, அந்த டேர்மே தப்பு. எஸ், வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் டியா, டியா is deposited into the vagina. Intracytoplasmic sperm injection அப்படின்னா என்னது? எக்கையும் வெளியில எடுத்து ஒரே ஒரு செலக்டிவான ஸ்பெர்மை நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணுறது தானே இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அதுக்கு இதுக்கு எப்படி சம்மந்தம் வருது? என்ன பண்ணுறாங்க? ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து வெஜைனாலையும் டேரெக்டாக யூட்ரஸ்லையும் கொடுக்கறது இன்ட்ராயூட்ரின் இன்செமினேஷன். இன்ட்ராயூட்ரின் இன்செமினேஷன். ஆப்ஷன் 2. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். ஆமாம், புரிஞ்சுச்சா? டி வராது, 2 தான் கரெக்ட். சரியா? 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் டயக்ராமேட்டிக் கொஸ்டின் தான். தெரியுதா? ஆக்சுவலி இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஸோ நம்மளுக்கு ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், அக்வர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், ஹியூமன் இம்யூனோ வைரஸ், பாப்பிலோமா வைரஸ் வந்து நம்மளுக்கு ஹியூமன் இம்யூனோ வைரஸ் என்ன பண்ணும்? சாரி, பாப்பிலோமான்ட்ட ரெட்ரோ வைரஸ், சாரி, ரெட்ரோ வைரஸ். ரெட்ரோ வைரஸ் அதில் 2 சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஐடென்டிக்கல் ஆர்என்ஏ இருக்கும், எஸ்எஸ்ஆர்என்ஏ இருக்கும். எஸ்எஸ்ஆர்என்ஏ 2 ஐடென்டிக்கல் எஸ்எஸ்ஆர்என்ஏ இருக்கும். இதில் 2 molecules of என்ன இருக்கும்? 2 molecules of reverse transcriptase protease அது இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் எதில் இருக்குது? வைரஸில் தான் இருக்குது. ஸோ அப்போது ஒரு ஹியூமன் செல்லுக்குள்ளே நம்மளுக்கு வந்து வைரஸ் உள்ளே போகும். இது நியூக்ளியஸ் இருக்கும். உள்ளே போயிட்டு இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற என்சைமை வச்சு இந்த டபுள் ஸ்ட்ராண்டட் RNA will become a DNA. ஓகே, வைரல் டிஎன்ஏவா மாறும். இது வைரல் டிஎன்ஏவா எங்கே மாறும்? இன்சைட் த செல் தான் மாறும். வைரல் டிஎன்ஏ இன்சைட் த செல் தான் மாறும். அதுக்கப்புறம் இந்த வைரல் டிஎன்ஏ இட் வில் கோ அண்ட் இன்கார்பரேட் வித் த ஹியூமன் டிஎன்ஏ. ஹியூமன் டிஎன்ஏயோட இன்கார்பரேட் ஆகிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா வைரல் ஆர்என்ஏஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏ என்ன வரும்? ஏ ரெட்ரோவைரஸ். ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெட்ரோவைரஸ் ரெப்ளிகேட்ஸ் அவுட்சைட் த செல்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. இட் வில் ஹேப்பன் இன்சைட் த செல். ரெட்ரோவைரஸ் இன்சைட் த செல். பி வைரல் டிஎன்ஏ இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஹோஸ்ட் என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்றது ஹோஸ்ட் வைரஸ் கிடையாது, ஹோஸ்ட் என்சைம் கிடையாது. அந்த ஆர்என்ஏவே தான் அந்த வைரஸே தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸை எடுத்துகிட்டு வரும். இதுவும் தப்பு. வைரல் டிஎன்ஏ இன்கார்பரேட் இன்டு த ஹோஸ்ட் ஜீனோம். கரெக்ட். வைரல் டிஎன்ஏ, வைரல் ஆர்என்ஏன்னு சொல்லியிருந்தா தப்புங்க. வைரல் டிஎன்ஏன்னு சொல்லியிருக்கிறது தான் கரெக்ட். நியூ வைரல் டிஎன்ஏ இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த இன்ஃபெக்டட் செல்லில். நியூ வைரல் ஆர்என்ஏன்னு வரணும் இங்கே. நியூ வைரல் ஆர்என்ஏ. அப்போ இதில் கரெக்டான ஆப்ஷன் சி கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஓகேயா? ஓகேயா? சூப்பர் சூப்பர். பி இல்லை, சி தான் ஆன்சர். வெரி குட் சூர்யா, வெரி குட் வெரி குட் வெரி குட். டயக்ராம் கொஞ்சம் தெரியலன்னா எல்லார் கையிலையும் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இருக்குல்ல, டக்குன்னு அந்த பேஜை எடுத்து பாருங்கள். இது என்சிஆர்டிலேருந்து அப்படியே அந்த டயக்ராம் தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். RNA can easily express the character. எதனால RNAவால டக்குன்னு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது? இட் ஹேஸ் செகண்ட் கார்பன்ல OH இருக்கிறதுனால இட் இஸ் இன்ஸ்டேபிள்னு சொல்லலாம், அன்ஸ்டேபிள்னு சொல்லலாம். அதுக்கும் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? RNA is unstable and mutates faster. ஜஸ்ட் அது இதுக்கு இந்த ரீசன்னால இட் இஸ் unstable and mutates faster. It can directly code for the synthesis of protein. Very good, beautifully answered, super students. It can directly code for the synthesis of protein. RNA has catalytic role and highly reactive அப்படினு சொல்லலாம். பட் அதுக்கும் எப்படி அது கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணல? ஏன்னா நம்மளோட ப்ராசஸ் என்ன? சென்ட்ரல் டாக்மாவே என்ன? ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் இல்லையா? ஸோ அப்போது ரெப்ளிகேஷன் நடந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இதுவே வந்து ஆர்என்ஏ டைரெக்டாக ப்ரோட்டீனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 3. வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர்
சூப்பர் ஸ்டூடெண்ட் சூப்பர். அடுத்த கொஸ்டின் அடுத்து குவிக். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இப்போ ஜாயின் பண்ண சொல்லுங்கள். வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின் டு சால்வ். நான் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஸ்லைடு பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதுதான் அனு மேம் பார்த்துட்டு இருக்காங்க. ஷீ இஸ் ஆல்சோ கோன் கம் வித் she's gonna come with botany questions ஓட மேம் வர போகிறாங்க. கிளாஸ் 12 பாட்னி இன்னைக்கு அனு மேம் ஹேண்டில் பண்ணுவாங்க. உண்மையாக பியூட்டிஃபுல் கொஸ்டின்ஸ் இஸ் தேர். ஷீ இஸ் கோன் ஜாயின் மீ வெரி ஷார்ட்லி. ஆக்சுவலி நாங்கள் வந்து நானும் கணபதி சாரும் பிளான் பண்ண மாதிரி டியூவை தான் பிளான் பண்ணியிருந்தோம். நான் ஒன்று அவங்க ஒன்று, நான் ஒன்று அவங்க ஒன்றுன்னு. வெரி சாரி, அந்த மொத்த ஃபைலுமே ஒரு கரப்ஷன் மாதிரி ப்ரொஜெக்டே ஆக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஐ எம் கோயிங் வித் த லைவ் அண்ட் மேம் வில் ஜாயின் மீ வெரி ஷார்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பாருங்க, select the incorrect statement. Select the incorrect statement. The placenta is connected. Incorrect statement. Question பாரு. Is connected to the embryo through an umbilical cord which helps in the transport of substances to and from the embryo. Placenta is connected to the embryo through umbilical cord. Movement of substances through placenta நடக்கும்ன்றது correct. Placenta also produces several hormones like HCG, HPL, estrogen, progesterone ன்றதும் correct. In the later phase of pregnancy, a hormone called relaxin is secreted only by ovary in varuma. No, even the placenta also secretes some amount of even relaxin. Placenta kuda pannu, placentaவும் pannu. During pregnancy, the levels of other hormones, இது correct. So incorrect statement என்னன்னு கேட்டிருக்காங்க? Incorrect statement is 3. Students, Nikita Nair, she has asked whether you are able to download the admit card. உங்க friends கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் 3 கரெக்ட். டவுன்லோட் பண்ண முடியுதா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? நிறைய பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிக்கிதா. ஸ்லோவாக ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் ரிகார்டிங் the pills, oral contraceptive pills பத்தின ஒரு question. Read the given statements and select the correct option regarding pills. Very good, Silent Mafia, very good. இன்னைக்கு செஷன்ல கணபதி சாரே இல்ல, ஃபயர் போட்டுட்டு இருக்கேன். உன்னோட பற்றுக்கு நான் பாராட்டுறேன். இன்னைக்கு செஷன்ல ஹார்ட். ஓகே, read the given statements and select the correct option regarding pills. Pills contain small dose of either progesterone or progesterone estrogen கலந்த ஒரு ரேஷியோவா இருக்கும். They inhibit ovulation and implantation as well as alter the cervical mucus. அதுவும் பண்ணும். Pills are very effective with higher side effects. இல்ல, பில்ஸ்க்கு வந்து minimal side effects தான். Pills have to be taken for a period of 21 days starting preferably within the first 5 days of the menstrual cycle சொல்லலாம். So all the statements are correct except 3. என்ன ஆயிடுச்சு ஆப்ஷன்? வெரி குட், சூப்பர். 89% of students இதை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Hi, alluronidase, corpus luteum, gastrulation, capacitation. இதுதான் வந்து E மிஸ் ஆயிடுச்சு பாருங்க. E இது 5. ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். ஹாய் ஜெய் செந்தில், மௌலிகா. ஹாய் மௌலிகா. ஹாய் சோஃபி. எஸ், high alluronidase. Okay, next question. Corpus luteum, progesterone சொல்லலாம். Gastrulation, morphogenetic movements. Gastrulation நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? germ layers ஃபார்ம் ஆகும் இல்லையா? blastulaல இருந்து gastrula ஆகிறது. அடுத்து capacitation sperm activate பண்ற அந்த process தான் capacitation. colostrum, mammary gland. Yes, very good. Badma Charan. உங்க உண்மையான பேர் என்ன? சரணா?
Maulika, Charukesh, hi Sendil, good morning sweetie. Yes, the right answer is A. Paathalam. Acrosomal reaction character, corpus luteum, progesterone, gas relation, morphogenic movements, capacitation, sperm activation, cholesterol. It be sperm activation. இதுதான் வந்து D, இதுதான் வந்து E. Okay. Next question. Super. சைலண்ட் மாஃபியா, என்னப்பா ஃபயரா போட்டு தள்ளுறீங்க? ஹார்ட் போட ட்ரை பண்ண மேம், ஆனால் கிளாஸ் லெவல் பார்த்து ஃபயர் தான் வந்துச்சு. புரியல. ஆஃப்டர் 11 PM யூ கேன் டவுன்லோட் யூ அட்மிட் கார்டு ஈஸிலி. ஓகே, டவுன்லோட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் லெவல் பார்த்து அப்படின்னா எனக்கு புரியல, பட் ஓகே. Read the following statement. Sweet potato and potato is an example for. Sweet potato and potato is an example for. Sweet analogy அப்படின்றது correct, but ஆனால் sweet potato is root modification. Stem is an example for analogy. The flippers of penguins and dolphins. Flippers of penguins and dolphins represent analogy character. Homology is based on divergent evolution, whereas analogy, homologous organs, same origin, okay, but ஆனால் different function இருக்கும். Same origin, common ancestors இருக்கலாம், ஆனால் அதோட function different-ஆ இருக்கும். Homologous organs, divergent evolution. Analogous organs, convergent evolution. HDAC அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். So homology is based on divergent evolution, whereas analogy refers to the situation exactly opposite character. Analogy indicates common ancestry கிடையாது. Analogous organsக்கு common ancestry கிடையாது. Wings of butterfly, birds look alike but are not anatomically similar structures, though they perform similar function. கரெக்ட் தானே? விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளையும் பேர்ட்ஸோட விங்ஸுமே நம்மளுக்கு வந்து பார்க்க வேற மாதிரி இருக்கும். அதோட ஆரிஜின் எல்லாமே வேறையா இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷன் என்ன, பறக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது கரெக்ட். ஸோ ஹவு மெனி ஆஃப் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், வெரி குட். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் டூ. எஸ். Next question. Next question. Read the following statement. Pathogens generally enter the small intestine through food and water contaminated with them. Pathogens generally enter the small intestine through food and water. Water contamination மேல வருது. Sustained fever இருக்கும், weakness இருக்கும், stomach pain இருக்கும், constipation இருக்கும், intestinal perforation இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல இன்டெஸ்டைனல்ல குட்டி ஹோல்ஸ் விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த 3 சிம்டம்மே எந்த டிசீஸோடது அப்படின்னு கேட்குறாங்க. டைரக்டா நீங்க கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணலாம். டைஃபாய்டு இஸ் தி ஆன்சர். டைஃபாய்டு, சால்மனெல்லா டைஃபி, அதனால வர ஒரு டிசீஸ் தான். எஸ், வெரி குட். So students, you will have to do verification of your bank details for refund. Only then you can download the admit card. Okay, bank details verification பண்ணதுக்கு அப்புறம் தான் download பண்ண முடியும். Okay, good. Okay, thanks for the info. Thank you so much for the details. முக்கிய ரொம்ப. Okay, next question. Oh, this is Padma Charan. Okay. Sorry. நான் தான் உங்க பேரு தப்பா படிச்சிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். Very sorry. Next question. This is regarding the genetic code பத்தி. Genetic code பத்தின ஒரு question தான். The
salient features of genetic code are as follows. "61 codons code for amino acids. 61 codons code for amino acids and 3 codons." Yes, top codons என்னென்ன? UAA, UAG, UGA. UAA, UAG, UGA stop codons. இந்த மூணுமே it does not code for any amino acid. Amino acidக்கு code பண்ணாது. One codon codes for only one amino acid. ஒரு கோடு ஒரு amino acid தான் கோட் பண்ணும். அதுதான் நம்ம வந்து unambiguous சொல்றோம். கரெக்ட். Some amino acids are coded by more than one codon. ஒரு கோடான் more than எக்ஸாம்பிள் நம்மளோட வேலைன்னு எடுத்துக்கோங்க. வேலைன் கோட்ஸ் ஃபார் கிட்டத்தட்ட வேலைனுக்கு 4 டிஃப்ரெண்ட் கோட்ஸ் இருக்கும். 4 டிஃப்ரெண்ட் கோட்ஸ். ஸோ அதுதான் நம்ம டீஜெனரேட்னு சொல்லுவோம். கரெக்டு. த கோடான் இஸ் ரெட் இன் mRNA இன் அ கண்டினியூஸ் ஃபேஷன். நம்மளுக்கு அது பிரேக் கிடையாது, கண்டினியூஸ் ஃபேஷனில் தான் அதை ரீட் பண்ணும். கரெக்டு. ஏயுஜி வந்து மெத்தியோனைன் அப்படின்ற அமினோ ஆசிடுக்கும் கோட் பண்ணும். அது ஒரு ஸ்டார்ட் கோடானும் கூட, அதுவும் கரெக்டு. ஸோ ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் 3. வெரி குட். Next question. Very good. Super, super. Next question. Next question. Next question. Identify the correct. இது வந்து நம்மளோட experiment. S strain, smooth. R strain, Griffithோட experiment. miceல S strain கொடுத்தா mice die. Smooth strain, inject into mice dies. Correct. S strain, inject into mice lives. Non-virulent. Virulent, S strain is virulent, R strain is non-virulent. Heat killed S strain. S strain heat kill பண்ணி அதை inactivate பண்ணிட்டா அப்பயும் mice will die ன்னு கொடுத்திருக்காங்க. இல்ல, mice will live. Mice die கிடையாது, mice live. Heat killed R strain plus R strain inject into mice die illa. Heat killed R strain illa. Heat killed S strain. Heat killed S strain R strain குள்ள கொடுத்தா நம்மளுக்கு வந்து it inject into mice will die அப்படின்றது இதுவும் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் தான் இங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1. ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ்? சூப்பர் சூப்பர். வெரி குட், வெரி குட். Very good, very good. Charukesh, Krishna Kirtana, Padma Charan, Jayasandal, Akshaya. Very good. Next question. Which of the following is the correct sequence of events in the origin of life? Origin of life la எது correct sequence அப்படின்றது கேக்குறாங்க. So first நம்மளுக்கு எப்பயுமே monomers வரும், அதுக்கப்புறம் polymers வரும். Polymersல இருந்து நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே வந்து ஒரு டேர்ம் லார்ஜ் மேக்ரோமாலிக்யூல்ஸ். நம்மளுக்கு வந்து மேக்ரோமாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகும். அக்ரெஷன்ஸ் மேக்ரோமாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகிற அந்த டேர்ம் தான் புரோட்டோபயான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரோட்டோபயான்ஸ் ஆர் லார்ஜ் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். தே ஆர் தி ப்ரீகர்சர்ஸ் ஆஃப் அவர் மாடர்ன் செல். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது வரும், செகண்ட் பாலிமர்ஸ் வரும், அப்புறம் மேக்ரோமாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகும், ஃபைனலாக ஃபார்மேஷன் ஆஃப் டிஎன்ஏ பேஸ்ட் ஜெனட்டிக் சிஸ்டம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? 2, 3, 1, 4. 2, 3, 1, 4. ஆப்ஷன் 1 ஏன் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க? 1, 2, 3, 4 எப்படி வரும்? 1, 2, 3, 4 எப்படி வரும்? என்ன டவுட் இதில்? புரோட்டோபயான்ஸ்னா என்ன சொன்னது? they are large organic molecules. ஃபர்ஸ்ட் எனக்கு ஆர்கானிக் மோனோமர்ஸ்லேருந்து அப்புறம் பாலிமர்ஸ் வரும். பாலிமர்ஸ்ல இருந்து தான் எனக்கு வந்து மேக்ரோமாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகும். மேக்ரோமாலிக்யூல்ஸ் இருந்து தான் டிஎன்ஏ பேஸ்ட் வரும். அப்போ இது தானே வரும். கரெக்டா? எஸ் எஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட். கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 3. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அது லாஸ்ட் போலுக்கு கொடுத்ததா? ஓ சாரி சாரி சாரி, லாஸ்ட் போல். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். The causative
organisms with their diseases. ரொம்ப easy. Causative organisms. Haemophilus influenzae, Entamoeba histolica, Plasmodium falciparum, Wuchereria bancrofti, Salmonella typhi. Salmonella typhi இப்போதான் சொன்ன typhoid. Wuchereria bancrofti. ஆக்சுவலி இதில் வந்து ஆப்ஷனில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதை நான் பண்ணிடுறேன். ஆப்ஷன் இது கரெக்டான இது வந்து A3 B5 C1 D2 E4. So அதுதான் ஆப்ஷன். ஏன்னா அந்த ஆப்ஷனையும் கரெக்டாக கொடுக்கல. இப்போ புரிஞ்சுதா? கரெக்டான ஆப்ஷன் இதுதான். ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சியே, இன்ஃப்ளூயன்ஸா நிமோனியா காஸ் பண்ணும். என்டமிபா ஹிஸ்டோலிக்கா அமீபியாசிஸ், அமீபிக் டிசென்ட்ரி. பிளாஸ்மோடியம் ஃபால்கிபேரம் மெலிக்னன்ட் மலேரியா. பிளாஸ்மோடியமில் நம்மளுக்கு வைவாக்ஸ் இருக்குது, ஓவியூலே இருக்குது, மலேரியே இருக்குது. ஸோ அதில் ரொம்ப மெலிக்னன்ட் சீரியஸாக காஸ் பண்ணுற பிளாஸ்மோடியம் இஸ் ஃபால்கிபேரம். Wuchereria bancrofti, filarial worm causes elephantiasis. So option 3. Okay, very good. Option 3. Next question. இது வந்து it's a direct sentence from NCERT தான். ஏன்னா இதை சொன்னது அப்படியே அவங்க கோட் பண்ண மாதிரியே தான் இருக்கும். It has not escaped our notice. So DNA ஓட double helical structure சொன்னவங்க தான் அவங்க இதை பண்ணுறப்ப it has not escaped our notice that the specific pairing we have postulated immediately suggested a possible copying mechanism. Complementary base pairingum copying mechanism பற்றியும் எங்கள் மைண்டில் இருந்து போகலை, அதை பற்றியும் எங்களுக்கு தெரியும். mechanism of genetic materialயும் கோட் பண்ணது யாரு? Very good Charukesh. Option 2. Okay, direct question na adu option 2. Diagram question na clear ah irukku nenikiren. What is this structure? Which of these is not, question par, which of these is not a member of the group of chemicals whose chemical structure is given below? Not in கேட்டிருக்காங்க. இது எதோட skeletal structure முதல்ல? It is a cannabinoid இல்லையா? It is a cannabinoid. Okay, எந்த plantல? Cannabis sativa. Cannabis sativa அப்படின்ற plantல இருந்து. So this is the skeletal structure. இங்க question not a member. இதில் ரெண்டு வந்து அதோட மெம்பர் தான், marijuana and hashish. Yes, very good. Morphine is a opioid. Morphine என்னது? Morphine is a opioid. poppy plantல இருந்து papaver somniferum அப்படின்றது கிடைக்கிறதா morphine. ஸோ அப்போது நம்மளுக்கு not a member of the group. டக்குன்னு பார்த்துட்டு 1 and 2 select பண்ணக்கூடாது. Not a member of cannabinoid is morphine. Next question. Super, very easy. Match the following. Very good students, very good. Padma Charan, very good. Udaraji, JJ, Jay Sendil, Krishna Kirtana, Surya, Charukesh, very good. Very good. Super. Match column 1 with column 2. Clitoris, hymen, mons, pubis, labia majora. Female external genitalia ஓட parts தான் இது. So clitoris is actually எங்க இருக்கும்னு கேட்டிங்கன்னா labia minora ரெண்டுமே அங்கே மீட் ஆகிற அந்த அப்பர் ஜங்ஷனில் இருக்கும் clitoris. Hymen அப்படின்றது a layer which is covering, a partial layer which is covering the vagina. Mons pubis அப்படின்றது cushion of flabby tissue. Labia majora fleshy folds. So option என்ன? Quickly answer. What's the option?
Beautifully answered. Very good, very good. Priyadashni, Krishna Kirtana, Padma Charan. Hi Aarti, Anusha, Nitish. Very good. Hello, hello Nitish. Hello, hello Nitish. Edits vandirukanga. Yes. Okay. Next question. Next question போயிடலாமா? இது டைரக்டா ஆன்சர் தான். Explanation தேவையில்லை. Next question. Which of the following statements given below is or correct? Correct statement lymphoid organs பத்தி கேட்டிருக்காங்க. Primary lymphoid organ is bone marrow and thymus. Production and maturation. B lymphocytes mature ஆகிறது bone marrowல தான். T lymphocytes produce ஆகிறது bone marrow, mature ஆகிறது thymus. So அப்போ நம்மளுக்கு வந்து இங்க secondary lymphoid organs, spleen, lymph nodes, small mass of lymph, Peyer's patch, நம்மளோட intestineல appendix and tonsils. Which of the following statements secondary lymphoid organs include? The secondary lymphoid organs produce site for interaction of lymphocytes. Very good, very good. Site for lymphocytes with the antigens. Very good. நம்மளுக்கு வந்து blood transport ஆயிட்டு bloodல transport ஆயிட்டு வர antigens இல்லைனா lymphல transport ஆயிட்டு போறதையோ இந்த secondary lymphoid organsல போயிட்டு mature ஆகி store ஆயிட்டு இருக்கிற நம்மளோட lymphocytes அதை detect பண்ணி அழிக்கும். So both statements are right. Next question. Which is the wrong statement? Sickle cell anemia is a point mutation caused due to the change in a single base pair. Change in a single base. Okay? Insertion or deletion of one or two bases change the reading frame from the point of insertion. ஒரே ஒரு பேஸையோ ஆட் பண்ணாலோ டெலீட் பண்ணாலோ எங்க ஆட் பண்ணியிருக்கோம் எங்க டெலீட் பண்ணியிருக்கோமோ அங்க இருந்து அந்த ரீடிங் ஃப்ரேம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் 3 ஜெனட்டிக் கோட் வந்து ட்ரிப்ளெட்டாக தான் ரீட் ஆகும். ஸோ 3 இதை இன்சர்ட் பண்ணாலும் சரி, 3 கோடை நம்ம பேஸை நம்ம ரிமூவ் பண்ணாலும் சரி, இன்சர்ட் ஆர் டெலிட் 1 or more multiple codons or its multiple bases, insert or delete 1 or multiple codons, insertion or deletion of 3 or its multiple bases, shift the reading frame from that point onwards. Either wrong statement. Ma'am, இன்னைக்கு only question solving மட்டும்தானா ma'am? இல்ல theory revision இருக்கா ma'am? Today we have question solving. Questionsலயே நம்ம வந்து தியரியை ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றப்போ அதுக்கு ரிலேட்டடா கண்டென்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஜெகன். ஓகே ஓகே 57% எந்த கொஸ்டின் இது? லாஸ்ட் கொஸ்டினோட போலாம். போல் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆப்ஷன் 4 பிரியதர்ஷினி கொடுத்துருக்கீங்க. எஸ், தட் இஸ் ரைட். ரைட் சாருகேஷ், ரைட். ஹாய், குட் மார்னிங் பாலா, குட் மார்னிங். ஸோ எஸ், ஆப்ஷன் 4 தான் ராங் ஸ்டேட்மெண்ட். சிக்கிள் செல் அனிமியா இஸ் அ பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்றது கரெக்டு. இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் 1 or more bases. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்படி கோடு வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறப்ப இப்படி தான் ரீட் பண்ணிட்டு போகும். இந்த இடத்துல இந்த 1 நான் எடுத்துட்டாலோ இல்லை எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணாலோ அந்த ரீடிங் ஃப்ரேம் எங்கே இருந்து நான் வந்து ஆட் பண்ணுறனோ டெலீட் பண்ணுறனோ அங்கே இருந்து தான் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் 3 or its multiple bases. இப்போ இங்கே GUG இருக்குது, இங்கே UUU ஃபீனல் அலனைன் நான் 3 ஆட் பண்ணிவிட்டு இங்கே UAG இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நடுவில் ஒரு கோடு தானே நான் வந்து இன்சர்ட்டையும் டெலீட்டும் பண்ணுறேன். அப்போ அதுவும் கரெக்டு தானே, அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் 3 or its multiple bases shift the reading. 3 இன்க்ளூட் பண்ணுறப்ப ரீடிங் ஃப்ரேம் மாறாது. ரீடிங் ஃப்ரேம் மாறாது. ரீடிங் ஃப்ரேம் மாறும்னு சொல்கிறது தான் தப்பு. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் டயக்ராம் கொஸ்டின் தான். குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, குவிக்காக ஆன்சர் பண்ணுங்க. 46% 3 சொல்லியிருக்கீங்க. 3 கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இன்கரெக்ட் வந்து ஆப்ஷன் 4 தான். ஓகேயா? புரிஞ்சுதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு? அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து X, Y and Z எதுன்னு கேட்டிருக்காங்க. X is spark discharge, Y is water containing organic compound, Z is vacuum pump. கரெக்ட் தான்.
the given figure diagrammatic represents Pasteur experimenta. Pasteur experimenta. Fourth option தெரியலையா? Fourth option read பண்ணது Z வந்து vacuum pump ன்னு சொல்லிருக்காங்க. Z வந்து vacuum pump ன்னு சொல்லிருக்காங்க. Okay, X வந்து spark discharge, Y வந்து water containing organic compound. Okay, புரிஞ்சுதா? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. பிரியதர்ஷினி அத fourth option vacuum pump டா கண்ணா. Fourth option vacuum pump. Okay, thank you. So அப்ப ஆன்சர் வந்து incorrect statement வந்து option 1. Incorrect statement வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க போல. Miller experiment. Very good. JJ, very good. Next question. Select the incorrect statement regarding DNA replication. DNA replication பத்தி கேட்டிருக்காங்க. Yes. Select the incorrect statement regarding DNA replication. Okazaki fragments are formed in 5' to 3' direction. எப்பயுமே எனக்கு வந்து புதுசா சிந்தசைஸ் ஆகிற ஸ்ட்ராண்ட் எப்பயுமே 5' to 3' டைரக்ஷன்ல தான் சிந்தசைஸ் ஆகும். லீடிங் ஸ்ட்ராண்ட் இஸ் ஃபார்ம்ட் இன் தி 5' to 3' டைரக்ஷன் கரெக்ட் தான். ஸோ லீடிங் ஸ்ட்ராண்ட், ஸோ இப்படி தானே நம்மளுக்கு வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இருக்கும். ஓகே, ஸோ டுவர்ட்ஸ் த ரெப்ளிகேஷன், லெட் மீ சேஞ்ச் த கலர். டுவர்ட்ஸ் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் போகிறது யாரு? டுவர்ட்ஸ் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் போகிறது லீடிங் ஸ்ட்ராண்ட், அதுவும் 5' to 3' டைரக்ஷனில் தான். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 3' to 5' இருக்கும். இங்கே 3' to 5' இருக்கும். நம்மளுக்கு லேகிங் ஸ்ட்ராண்டுமே 5' to 3' டைரக்ஷனில் இப்படி ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். அதுவுமே 5' to 3' டைரக்ஷனில் தான் சிந்தசைஸ் ஆகும். 5' to 3' direction but away the replication fork. அப்போ lagging strand will go away. ஏன்னா replication fork இங்க தான் பிரிய ஆரம்பிக்குது. Towards the replication fork போறதுனால தான் அப்படியே இங்க பிரிய கண்டினியூஸா ரெப்ளிகேட் ஆகிக்கிட்டே போகுது. எது? நம்மளோட DNA. ஆனா இதே வந்து ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் அவே த ரெப்ளிகேஷன் ஃப்ளோவில் இருக்கிறதுனால தான் அங்கங்க நம்ம வந்து பிரைமர் RNA பிரைமர் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ எது கரெக்டான, எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? லீடிங் ஸ்ட்ராண்ட் இது கரெக்ட் தான், இது கரெக்ட். DNA synthesized 5' to 3' is called DNA template. Synthesized in 5' to 3 DNA template is called lagging strand. Yes, அதுவுமே away the இவங்க என்ன சொல்றாங்கன்னா DNA synthesized in 5' to 3' DNA template இத சொல்றாங்க. 5' to இது template strand இல்லையா, அத சொல்றாங்க. template strandக்கு ஏத்த மாதிரி எனக்கு synthesize ஆகிறது இந்த lagging strand தானே, அததான் சொல்றாங்க. ஸோ இது வந்து away the replication fork. away the replication fork. இங்க அவங்க சென்டென்ஸ் மீன் பண்ணது அதுதான். 5' to 3'ன்றது டெம்ப்ளேட்டு, அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது நம்மளோட லாகிங் ஸ்ட்ராண்ட் கரெக்ட். DNA polymerase catalyzed polymerize in the 5' to 3' direction. எப்பயுமே எனக்கு DNA will polymerize in the 5' to 3' direction. option 4. ஓகே, சூப்பர். எத்தனை பேர் 4 கொடுத்துருக்கீங்க? ஸ்டாப் பண்ணுங்க போல். Very good. Charkesh, Priyadarshi, Sweetie, Krishna Kirtana, Surya, Jayasandal. Very good. Next question. இது ஒரு diagrammatic question தான். இது என்ன procedure? What is given below? Obviously it is the uterus. இது ovary. இது fallopian tube. இது uterus. So அப்போ what is this procedure? இங்க என்ன கட் பண்ணிருக்காங்க, எது நாட் போட்டிருக்காங்க? quick. இது direct
question option 4 vasectomy. Very good. Option 4 vasectomy. எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்காங்களா? poll stop பண்ணிடுங்க. Yes, very good. Next question. Column 1 with column 2. Given below are the 4 methods and their modes of action in achieving contraception. Select the correct matching from the 4 options that follows. Last option தெரியலன்னு சொல்லாதீங்க, அது விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ல தான் ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ல தான் ஆன்சர் இருக்கு. ஸோ அப்படி மேட்ச் பண்ணுங்க. Collected gametes are made to form the zygote. So laboratoryலயே zygote form ஆகி அதுக்கப்புறம் it is going to be kept inside the body of the female. அப்படின்னா it will be A. IVF. Zygote early embryo with 8 blastomeres is oviductல கொடுக்கிறது. Zygote intrafallopian transfer. Zygote with more than 8 blastomeres is transferred into the uterus, intrauterine transfer. Fusion of gametes in the female reproductive gland in vivo. If fertilization is happening inside the body of female, ஒரு female body குள்ள fertilization நடக்குது, gametes உள்ள கொடுக்கிறோம், gamete intrafallopian transfer அந்த மாதிரி பண்றோம். Artificial insemination இதெல்லாம் in vivo. Right? Inseminating in the sperm inside the female. Fertilization body kulla nadanda in vivo. Fertilization body விட்டு வெளில நடந்த ஜைகோட்டாவோ எம்பிரியோவோ எடுத்து உள்ள வச்சா அது in vitro. இது என்னது? D. ஆப்ஷன் 1 கொடுத்திருக்காங்களா? சூப்பர். Beautiful. Very good. Padma, very good. JJ, Mukbil Sinan. Super. Very good students, very good. Next question potuma. Thank you JJ, thank you. Okay, next question. Assertion reasoning question. இது ஒரு assertion reasoning question. Deoxyribonucleoside triphosphate அவங்க சொல்றது DATP, adenosine triphosphate. DTTP, thymosin triphosphate. Guanosine triphosphate. Cytosine triphosphate. DATP, DTTP, DGTP, GCTP serve dual purpose during DNA replication. And the DNA replication dual purpose enna abdina, they provide nucleotides provide panno, and also it acts as a substrate. They act as a substrate for DNA synthesis, and also they provide energy. Nucleotides provide பண்ணிட்டு ஒரு phosphate group release ஆயிட்டு ரெண்டு phosphate groups இருக்கும். The 2 terminal phosphates in deoxyribonucleosides are high energy phosphate. அதாவது இந்த triphosphate ஒரு phosphate போயிடுச்சுனா நமக்கு diphosphate, அந்த ரெண்டு phosphate இருக்கும். So அந்த ரெண்டு phosphate தான் it's high energy phosphate which gives energy for the reaction. அப்படின்னு இருக்கிறப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் and it is the right explanation of the assertion. கரெக்டா? Yes, they provide nucleotides, substrateum கொடுக்கும், எனர்ஜியும் கொடுக்கும். அதனால dual purpose deoxyribonucleoside triphosphate தான் dual purpose கொடுக்கும். ஓகே, அங்கேயும் question நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? முடிஞ்சிச்சா ஆன்சர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 1. In E. coli, lac operon gets switched on. So lac operon பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? lac operonல நம்மளுக்கு வந்து lactose acts as inducer இல்லையா? lactose acts as inducer. அங்க நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இங்க நான் வரையறேன். நம்மளுக்கு இங்க வந்து P I P ஆப்ரேட்டர் Z Y A இருக்கும். எனக்கு I ஜீன் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ரெப்ரஸார் புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெப்ரஸார் புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இந்த ரெப்ரஸார் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்கேஸ்
குளுக்கோஸ் அவைலபிளாக இருந்துச்சு, குளுக்கோஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த ரிப்ரஸார் புரோட்டீன் போய் இட் வில் கோ அட்டாச் டு தி ப்ரோமோட்டர் இல்லையா, ப்ரோமோட்டரோட போய் அட்டாச் ஆகிக்கும். அப்போ ஆர்என்ஏ பாலிமரைஸ் என்ன பண்ண முடியும், ஆர்என்ஏ பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் பண்ணிட்டு ZYA ப்ரொடியூஸ் ஆகாது. இப்போ என்ன ஆகும்னா இன் ஆப்சன்ஸ் ஆஃப் லாக்டோஸ் லாக்டோப்ரான் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். இதே வந்து லாக்டோஸ் இருக்கு அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் லாக்டோஸ் இருக்கு அப்படின்னா in presence of lactose இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரிப்ரஸார் புரோட்டீன்ல வந்து லாக்டோஸ் ஒட்டிட்டு இங்க போய் பைண்ட் ஆகாது, ஆர்என்ஏ பாலிமரைஸ் இங்க பைண்ட் ஆயிட்டு இந்த ப்ராசஸ் நடக்கும் இல்லையா. ஸோ Z என்ன பண்ணும், பீட்டா கேலக்டோசிடேஸ் கொடுக்கும், Y பெர்மியேஸ் கொடுக்கும், A டிரான்ஸ்அசிட்டலேஸ் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்விட்ச் ஆன். இப்போதான் லாக் ஓப்ரான் ஸ்விட்ச் ஆன் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், if lactose is present and it binds to the repressor, switch on ஆகுமா switch off ஆகுமா, switch on. இதுதான் ஆப்ஷன். புரிஞ்சுதா, repressor binds to operator PNA RNA polymerase, repressor binds to operator, RNA polymerase binds to the operator, and lactose is present and it binds to the RNA polymerase. So நான் இங்க சொன்ன மாதிரி ப்ரோமோட்டரோட RNA polymerase தான் பைண்ட் ஆகும், ஆப்ரேட்டரோட தான் PIPO, ஆப்ரேட்டரோட தான் ரிப்ரெசர் புரோட்டீன். இந்த இடத்துல RNA polymerase தான் பைண்ட் ஆகும். I வந்து ரிப்ரெசார் புரோட்டீன் கொடுக்கும். ஸோ இந்த ரிப்ரெசார் புரோட்டீன் எங்க போய் பைண்ட் ஆகும், ஆப்ரேட்டர்ல தான் பைண்ட் ஆகும். ஓகே, ரிப்ரெசார் புரோட்டீன் ஆப்ரேட்டர்ல போய் பைண்ட் ஆகும். ஆப்ரேட்டர்ல பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் இதை தாண்டி போக முடியாது, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், லாக் ஓப்ரான் ஆஃப்ல இருக்கும். இன்கேஸ் இந்த ரிப்ரெசாரோட லாக்டோஸ் வந்து ஒட்டிக்குச்சு அப்படின்னா அப்போ லாக்டோஸ் வந்து இது இந்த ரிப்ரெசார் புரோட்டீனோட வேலையை பார்க்க முடியாது. அப்போ எனக்கு இங்க என்ன ஆகும், ரிப்ரெசார் போய் பைண்ட் ஆகாது எங்க, ஆப்ரேட்டர்ல. ஸோ ஆப்ரேட்டர்ல பைண்ட் ஆகாததுனால ஆர்என்ஏ பாலிமரைஸ் இங்க ப்ரோமோட்டர்ல ஒட்டி இந்த ப்ராசஸ் நடக்கும். இதுதான் நான் சொன்னேன். ஸோ அப்போ ரிப்ரெசார் பைண்ட்ஸ் டு தி ஆப்ரேட்டர் அப்படின்றது, ரிப்ரெசர் பைண்ட்ஸ் டு தி ஆப்ரேட்டர்ன்றது ஆன்லைன்ல ஆஃப்ல. RNA polymerase binds to the operator அல்ல, ப்ரோமோட்டரோட தான பைண்ட் ஆகும், ப்ரோமோட்டரோட. அப்போ இதுவும் தப்பு. lactose is present and it binds to RNA polymerase, அதுவும் தப்பு. lactose will bind to the repressor protein, RNA polymerase கூட கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். புரிஞ்சுதா? ஸோ தெளிவாக சொல்கிறேன், லாக் ஓப்ரானில் குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா லாக் ஓப்ரான் ஆஃப்ல இருக்கும். ஏன்னா லாக்டோஸ் இருந்தால் தான் லாக் ஓப்ரான் ஆன் ஆக வேண்டிய அவசியமே இருக்குது. இப்போ நம்மளோட ரெகுலேட்டரி ஜீன் வந்து எப்பயுமே ரிப்ரெசார் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ரிப்ரெசார் புரோட்டீன் எங்கே போய் பைண்ட் ஆகும்னா ஆப்ரேட்டரோட பைண்ட் ஆகும். ஸோ ஆப்ரேட்டரோட பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரோமோட்டரில் ஒட்டுற ஆர்என்ஏ பாலிமரைஸ் அதுக்கு மேலே அந்த வேலையை அந்த ஆப்ரேட்டரை தாண்டி போக முடியாது. இதுவே வந்து லாக்டோஸ் இருந்துச்சுன்னா இந்த ரிப்ரெசார் புரோட்டீனில் போய் லாக்டோஸ் ஒட்டிட்டு ரிப்ரெசார் புரோட்டீனோட வேலையை அது பண்ண விடாது. ஸோ அப்போ என்ன ஆகும், ரிப்ரெசார் புரோட்டீன் போய் ஆப்ரேட்டரோட பைண்ட் ஆகாது. அப்போ ஆர்என்ஏ பாலிமரைஸ் போய் ப்ரோமோட்டரோட பைண்ட் ஆகி எனக்கு அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேயா, அதுதான் ஆன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் பத்தின ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்படியா? Yes, students. Next question.
It mostly occurs in smaller population. It mostly occurs in small population. Genetic drift, correct. Certain alleles can be lost forever because of genetic drift. Genetic drift எதனால நடக்கும்? A sudden change இல்லையா? A sudden change in allelic frequency. அது எதனால நடந்திருக்கலாம்? bottleneck effect-ஆ இருக்கலாம், இல்லைனா founder effect-ஆ இருக்கலாம். ஸோ ஒரு group of population வந்து ஒரு population மட்டும் சடனாக ஏதோ ஒரு drastic eventனால பிரிஞ்சு போய் அது வந்து ஒரு புது பாப்புலேஷனாக உருவாகிறது தான் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ஃபவுண்டர் எஃபெக்ட், பாட்டில்நெக் எஃபெக்ட், கரெக்ட். மியூட்டேஷன்ஸ் ஆர் பிரைமர்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். இங்கே கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. மியூட்டேஷன்ஸ் ஆர் பிரைமர்லி ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ஜெனட்டிக் ட்ரிஃப்டா? இல்லை, இல்லையா? ஸோ இது மூணுமே கரெக்டு. ஆல் எக்ஸெப்ட் ஃபோர். மியூட்டேஷன்ஸ் தான் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்க்கு பிரைமரி ரீசன் கிடையாது. ஓகே, ஆப்ஷன். இன்னும் பசங்க எங்கே போயிட்டீங்க? குவிக்லி ஆன்சர். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இன்னிலேருந்து நம்ம மேரத்தான் சீரீஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேரத்தான் சீரீஸ் வந்து வி ஹவ் ஸ்டார்டட் வித் பயாலஜி, அடுத்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட் மேரத்தானும் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கும். பட் அந்த ஆஃப்டர்நூன் டைமில் மட்டும் நம்மளுக்கு மேரத்தான் இருக்காது. ஸோ மார்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9 to 12. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ 9 to 12 half an hour டிலே ஆனதுனா அந்த half an hour நாங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துருவோம். சரி, அப்போ 9 to 12:30 நடக்கும் இன்னைக்கு கிளாஸ் மட்டும். இல்லை நாளையிலேருந்து இந்த கிளிச்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு, ரொம்ப சாரி. அடுத்து நம்மளுக்கு வந்து 4 to 7 ஒரு கிளாஸ் இருக்குது. 7:30 10:30 வரைக்கும் இன்னொரு ஸ்லாட்டு. ஸோ ஸ்லாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தந்த டைமில் லைவ் கண்டிப்பாக இருக்குது மேரத்தான். மார்னிங் 9 to 12, ஈவினிங் 4 to 7, நைட் 7:30 to 10:30. ஓகேயா? ஓகே. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆல் எக்ஸெப்ட் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? டக்குன்னு எல்லாரும் சூப்பர் 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 சூப்பர். கிருஷ்ண கீர்த்தனா, ஜெயசெந்தில், சைலண்ட் மாஃபியா, பத்மாச்சரன், குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதுவும் டயக்ராம் கொஸ்டின் தான், கிளியராக இருக்காது, ரொம்ப சாரி. இதுவுமே வந்து நம்மளோட என்சிஆர்டியில் இருக்கிற அதே டயக்ராம் தான். இது எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷனில் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல் எவிடன்ஸ்க்கு கீழே வர ஒரு டயக்ராம். ஸோ இது ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்க்கு காமன் ஆரிஜின், காமன் ஆன்சிஸ்ட்ரி, பட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் ஏஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம், சிஆ இருக்கலாம், டிஆ இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் தீஸ் ஆர் த மேன், சீட்டா, வேல், பேட்டோட லிம்ஸோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது காமன் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷன் டிஃபர் ஆகுது. மேன், he is using his limbs to eat, move, and cheetah it's using to go capture the prey. Whale is using its flippers to swim. Bat is using to fly. So ஒரு ஃபங்க்ஷனும் மாறுறதுனால so it is actually homo, common origin, homologous, common origin, common structure but different function different. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன எவல்யூஷன்? ஐயோ, டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அப்ப இது என்ன ஆர்கன்ஸ்? ஆப்ஷன் 2 கொடுத்துருப்பாங்க பசங்க எல்லாம் செம்மையா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் 2. ஃபோர்த் ஆப்ஷன் நாட் விசிபிள். இது இப்படி கீழே கொண்டு வந்துட்டா விசிபிள் ஆகுமா? ஆகாதா? கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணா, நான் ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறேன். வரல. ஓகேயா? இப்போ தெரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தெரியுதா? சைலண்ட் மாஃபியா தெரியுதா? எஸ், இஸ் த ஆப்ஷன்ஸ் கிளியர் நவ்? ஃபோர்த் ஆப்ஷன் தெரியுது இல்லையா? வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
PP is a type of selection. So இங்க வந்து நம்மளுக்கு மூணு type of natural selection இருக்கும். So 3 types of natural selection: stabilizing, directional, disruptive. Stabilizing selectionல எனக்கு mean character select ஆகும். அதாவது intermediate character will get selected. So அப்ப எனக்கு bell shaped graph கிடைக்கும். அதுதான் சொல்லிருப்பாங்க. ஐயோ bell shaped graph கிடைக்கும். mean value select ஆகும். இதுதான் வந்து stabilizing. directional அப்படின்னா எனக்கு graph ஒரு சைடா மூவ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் மெலனிசம். பிஸ்டன் பெட்டுலேரியா டிபிகா, பிஸ்டன் பெட்டுலேரியா கார்பனேரியா போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதோட பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சு. பிஸ்டன் பெட்டுலே டிபிகா ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாக இருந்துச்சு. இது டைரக்ஷனல். டிஸ்ட்ரப்டிவ் அப்படின்னு இருக்கிறது எனக்கு போத் த எக்ஸ்ட்ரீம்ஸ் செலக்ட் ஆகுது. மீன் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே கொஸ்டின் PP is a type of selectant that favors both small sized and large sized individual. Eliminate most of the members in the mean character. So ரெண்டு peak இருக்கிற graph எது? இது stabilizing இல்லையா? இது stabilizing selection. இது directional. அப்ப இதுதான் என்னது? disruptive. third தான் வந்து disruptive. So option 1 correcta? Super, beautifully answered. Next question போயிடலாமா? Next question. Alex Jeffrey used a satellite DNA as probe that shows very high degree of polymorphism. Very high degree of polymorphism காட்டுறது யாரு? Alex Jeffrey used satellite DNA as probe that shows very high degree. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. Thank you students, thank you for being active. உங்க எல்லாருக்கும் என் சார்பில் ஹார்ட் thank you for being late ஆரம்பிச்சனாலும் பொறுமையா இருக்கீங்க. Thank you so much. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Priyadashini, Krishna Kirtana, very good. Variable number of tandem repeats. Microsatellites 1 to 6 base pairs வந்து நம்மளுக்கு வந்து polymorphic used in modern gene mapping தான். ஆனா இது வந்து நம்மளுக்கு single nucleotide polymorphism. இது வந்து ஒரு single base change. So அப்போ நம்மளுக்கு Alex Jeffrey used a satellite DNA as probe that shows very high degree of polymorphism. வேற எதுவுமே இல்லை. டைரக்டான ஆன்சர் variable number of tandem repeats. Okay, variable number of tandem. Next question 44. இதுவும் டயக்ராம் கொஸ்டின் தான். இங்க என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளோட ஃபீமேல் oogenesis ப்ராசஸ் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து oogonia. எனக்கு வந்து என்ன நடக்கும்? மைட்டோசிஸ் நடந்து நிறைய oogoниas வரும். ஃபைனலாக எனக்கு வந்து பிரைமரி oocyte. ஓகே, இது எல்லாமே 46 குரோமோசோம்ஸ். இதுதான் நம்மளுக்கு செகண்டரி oocyteம் ஃபர்ஸ்ட் போலார் பாடி. இதுதான் நம்மளுக்கு ஊட்டிட் செகண்ட் போலார் பாடி. ஓகே, இந்த இடத்துல இது இங்கே மியோசிஸ் 1 கம்ப்ளீட் ஆகும், இங்கே மியோசிஸ் 2 கம்ப்ளீட் ஆகும். எஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன? ஏ oogonia, பி பிரைமரி oocyte, சி செகண்டரி oocyte. செகண்டரி oocyteம் ஊட்டிடும் இட் வில் பி நம்மளுக்கு ஹாப்ளாய்டாக இருக்கும். ஹாப்ளாய்ட் with n number of chromosomes, that is 23. ஏன்னா இது 23, இங்கே ஒரு 23 போலார் பாடி. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து வெரி குட் பத்மா, வெரி குட். ஆப்ஷன் 2. ஓகே, ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
புரியுதா? ஃபாலோ ஆகுதா? பிக்சர் தெரியுதா? ஜெயசெந்தில், பத்மா சரண், கிருஷ்ண கீர்த்தனா, பிரியதர்ஷினி, ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ கேன் see more than nearly 20 to 30 students இங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. I don't know why you are not answering the question. Please question ஆன்சர் பண்ணுங்க. சாட்ல எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்கன்னா நான் அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போவேன். ஓகே, தேங்க்யூ கீர்த்தனா. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is a property of cancer cell? Cancer cellோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. They are highly differentiated cells. They show contact inhibition. They never compete with normal cells for vital nutrients. They may exhibit metastasis. Cancer cells differentiation என்ன? ஒரு செல்லுக்கும் என்ன வேலை அப்படின்னு தெரிஞ்சால் அது டிஃப்ரென்சியேஷன். ஆனால் கேன்சர் செல்ஸ் ரேப்பிட் பாலிஃபரேஷன் நடக்கிறதுனால செல்லோட ப்ராப்பர் டிஃப்ரென்சியேஷன் நடக்காது. அப்போ தே ஆர் ஹைலி அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் தான் வரும். தே ஷோ கான்டாக்ட் இன்ஹிபிஷன். இல்லை, கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கேன்சர் செல்ஸுக்கு கிடையாது. தே நெவர் கம்பீட் வித் நார்மல் செல்ஸ் ஃபார் வைட்டல் நியூட்ரியன்ஸ். நோ, நெவரா. They vigorously compete with the normal cells. Normal cells அழிக்க ஆரம்பிக்கும். They may exhibit metastasis. Yes, metastasis அப்படின்றது அந்த இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்டடான செல்ஸ் ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லாமல் அது போய் மெலிக்னன்ட் டியூமராக ஆகிற ஒரு கேன்சரியஸ் ஹால்மார்க் ஆஃப் மெலிக்னன்ட் டியூமர் தான் மெட்டாஸ்டாட்டிஸ். ஆப்ஷன் 4. ஓகே, option 4. Very good, very good. Next question. Very good, Priya, Padma, Anushri, Jay Sendil, Renita. Hi, welcome. Next question. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா ஆப்ஷனும் தெரியுது இதில். ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன். போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் டியூரிங் ஸ்ப்ளைசிங் of HRNA. பாத்தியா, exons are removed, introns are joined ன்னு சொல்லியிருக்காங்க. introns வந்து நான் கோடிங், extrons தான் கோடிங். நான் கோடிங்கை நான் ஜாயின் பண்ணி என்ன பண்ண போகிறேன், அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ in capping, the unusual nucleotide methyl guanosine triphosphate is added to the 5' end. During tailing, adenylate residues are added to the 3' end in a template dependent manner கிடையாது, template independent manner. The RNA which is fully processed is called mRNA, which is transported out of the nucleus for translation. So நம்மளுக்கு RNA நம்மளுக்கு process ஆயிட்டு fully processed is called mRNA, which is transported out of the nucleus for translation. அப்போ HNRNA எங்கே இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? கிளியரா? எஸ், வெரி குட். பத்மா சரண், பிரியா, ஜெயசெந்தில், கிருஷ்ணா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மெசல்சன் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்மளுக்கு வந்து டிஎன்ஏ செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல தான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது அப்படின்ற ப்ரூஃபுக்காக தான் இது. ஸோ நம்ம இங்கே வந்து டென்சிட்டியில் தான் வெயிட்டில் அதிகமாக இருக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஹெவி நைட்ரஜன், லைட் நைட்ரஜன் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது 2 N15 N15 அப்படின்றது ரேடியோ ஆக்டிவ் இல்லை, டென்சிட்டியில் ஹையாக இருக்கிற ஒரு டிஎன்ஏ இல்லையா. இது ரெப்ளிகேட் ஆகிறப்ப அடுத்தும் 2 N15 இருந்தால் கன்சர்வேட்டிவ். ஆனால் இங்கே செமி கன்சர்வேட்டிவாக இருக்கிறதுனால 1 N15 இருக்கும், அடுத்து N14 இருக்கும், திருப்பியும் N15 இல்லையா. இது N15, ரெட்டு வந்து N15, இது N14, இதுதான் நம்ம ஹைபிரிட்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது
இது first generation. Okay, இந்த மாதிரி first generation of E. coli 20 minutes, 40 minutes, 60 minutes அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கும். எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் இந்த மாதிரி ஹைபிரிட் அப்படின்ற பேட்டர்ன்ல இருக்கிற டிஎன்ஏ எத்தனை இருக்குன்னு கேட்டால் 2 தான் இருக்கும். எத்தனை இருக்கும்? 2 தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே பிக்சரில் ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு கேட்டிருக்காங்க. சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே N15 இருக்குது. ஸோ ரெண்டும் N15. இதில் பார்த்தீங்க பியில் பார்த்தீங்கன்னா ஒரு N15 ஒரு N14 இருக்குது. இது ரெண்டுமே இங்கே N14 தான் இருக்குது, இங்கே N14 தான் இருக்குது. இதில் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஹைப்ரிட் டிஎன்ஏல ஒரு N15 ஒரு N14 இருக்குது. கரெக்டா? இதான் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கீங்க? ஆப்ஷன் 2 N15 N15 N14. வெரி குட், சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட், குட் குட். ஓகே, வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஆப்ஷன் ரிகார்டிங் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை பற்றி எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. The human project launched in 1990 to sequence the human genome. HGP, Human Genome Project, was closely associated with the rapid development of new area. Bioinformatics அப்படின்ற new area வந்துச்சு. A 13-year-old project coordinated with US Department of Energy and National Institute of Health. Sequence annotation is a method of identifying. Sequence annotation use பண்ணாங்க. Sequence annotation use பண்ணாங்க. No, they used expressed sequence tag use பண்ணாங்க. Expressed sequence tag use பண்ணாங்க. So இங்க கேக்குறது incorrect option தான். இதை தவிர்த்து human genome projectல நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த entire processமே எதுக்கு புரியல பிரியா, என்ன கேட்குறீங்க? why Xylem Tamil NEET not conducted classes since? no we are conducting classes போய்கிட்டு தானே இருக்கு. ஓ, பழைய இது இல்லையா? பழைய சேனல் இல்லை இப்போ, தட் இஸ் வை அந்த சேனலில் எதுவும் இல்லை. இப்போ இருக்கிறது Xylem NEET Pro தமிழ் மட்டும்தான்டா பிரியா. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதை தவிர்த்து என்ன சொன்னாங்கன்னா, the entire project cost வந்து $9 billion. அப்போ ஒரு பேஸ் பேரை அனடைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? $3 ஆச்சு. டோட்டலாக 30,000 ஜீன்ஸ் தான் இருக்குது. இனிஷியலாக 80,000 அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு குரோமோசோம் வைல 231 ஜீன், ஸ்மாலஸ்ட் குரோமோசோம் 1 தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முடிக்க வேண்டிய வருஷத்தை விட்டு இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் முடிச்சாங்க. அதில் எவ்வளோ இருந்துச்சு? 2968 ஜீன்ஸ் இருந்துச்சு குரோமோசோம் 1ல. ஓகேயா? தீஸ் ஆர் தி அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெப்பர்ட் மாத், பிஸ்ட் அண்ட் பெட்டுலேரியா பற்றி தான். பிரேக் நெசசரியா கொடுத்துக்கலாம், பட் கிளாஸ் 12:30 வரைக்கும் போதும் மேம். ஸோ ஓகே, ஸோ இப்போ டைம் 11 ஆயிடுச்சு. I'll take another, I'll finish. இல்லை மேம், வாங்க உள்ள வாங்க. எத்தனை questions போறீங்க மேம்? ஓகே, ஸோ the peppered moth, the black colored form becomes dominant over the light colored form of moth in England during Industrial Revolution. This is an example of quick 4 option 4 சொல்லிருக்காங்க. option 4, yes, natural selection whereby the darker forms are selected. Yes, this is an example. Industrial melanism is an example of natural selection. இங்க என்ன சொல்லிருக்காங்க? appearance of the darker color individuals due to poor sunlight. தப்பு. protective mimicry கிடையாது. character acquired due to the darker environment கிடையாது. So this is a direct answer. Very good. Next question. The side effects of the use of anabolic steroids. This is an
question from human health la anabolic steroids female athletics use panna enna varu anabolic steroids use panna yes man like features masculinization varu increase aggressiveness varu mood swings abnormal menstruation excessive hair growth enlargement of clitoris deepening of voice ellame nadakkum yes beautiful 10 minutes break கொடுத்துடுறேன் break அடுத்து அனுமம் வரதுக்கு முன்னாடி 10 minutes break டாக்கன்னா கண்டிப்பா கொடுத்துடுறேன் ஓகே சாரி சும்மா நான் மேம் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் break கொடுத்துடுறேன் next question a molecule that can act as a genetic material must fulfill the following criteria so ஒரு genetic material act ஆகணும் அப்படினா replication பண்ணனும் mutation நடக்கணும் stability இருக்கணும் expression in the form of Mendelian character இருக்கணும் yes திருப்பியும் 4 very good Keertana Anushri Jayasendil Renita Priyadashni yes again 4 next question the immune system is involved in immune system எதுலலாம் involve ஆயிருக்கு immune system last option A B C D E ன்னு இருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் okay fourth option A B C D E ன்னு இருக்கு so recognition of foreign antigens பண்ணும் respond to antigens and memory create பண்ணும் allergic reactions பண்ணும் IgE இருக்கு இல்லையா autoimmune disorders yes graft rejection இது எல்லாமே immune system பண்ற ஒரு வேலை தான் again yes முக்பில் சினால் மீண்டும் 4 நான் எனக்குமே எடுக்கல questions எடுத்தது அப்படி இருக்கு இப்போதான் செக் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்சர் நெக்ஸ்ட் இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் நேத்து இல்ல முந்தானேத்து செஷன்ல நான் சொல்லியிருந்தேன் பிளாஸ்மோடியம் இஸ் அ டைஜெனட்டிக் பாரசைட் அதுக்கு 2 ஹோஸ்ட் வேணும் ஹியூமன் ஹோஸ்ட் வேணும் மலேரியாவை கிரியேட் பண்ண அந்த ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோவும் வேணும் ஸோ நம்மளுக்கு asexual ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிறது ஹியூமன் ஹோஸ்ட்குள்ள செக்ஷுவல் கம்ப்ளீட் ஆகிறது மஸ்கிட்டோக்குள்ள ஸோ இங்கே பாருங்க மஸ்கிட்டோ கட்ல இருந்து ஸ்போரோசைட்ஸ் ஒரு கொசு அது கடிக்கிறப்ப ஸ்போரோசைட்ஸ் எங்கே போகும் அப்படின்னா லிவருக்கு போகும் லிவர்ல இருந்து லிவர் செல்ஸில் asexual ஸ்டேஜா லிவர் செல்ஸில் asexual ஸ்டேஜா ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகி லிவர் செல் பர்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அது போய் ஆர்பிசிஸில் இன்ஃபெக்ட் ஆகிட்டு ஆர்பிசிஸும் பர்ஸ்ட் ஆகி தென் இட் வில் அதுதான் நம்மளுக்கு ஹீமோசோயினா ஆர்பிசி பேஸ்ட் ஆகி வெளியில் வரப்போ ஹீமோசோயினா நம்மளுக்கு ஃபீவர் உண்டாக்குறது அதுக்கப்புறம் ஆர்பிசிஸ்குள்ளே தான் திருப்பி எனக்கு என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது கேமீட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது கேமீட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது கேமீட்ஸ் ஃபார்ம் ஆனதோட நின்றுடும் ஃபியூஷன் ஆஃப் கேமீட்ஸ் ஹியூமன் பாடியில் நடக்காது ஹியூமன் பாடியில் அந்த கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அப்படியே தான் இருக்கும் ஃபியூஷன் நடக்காது ஃபியூஷன் நடக்கணும்னா அதுக்கு கொசு வேணும் மஸ்கிட்டோ வேணும் ஸோ மஸ்கிட்டோ நம்ம பிளட்டை சக் பண்ணுறப்ப அது கேமீட்ஸோட சக் பண்ணிவிட்டு அதோட கட்டில் தான் எனக்கு என்ன நடக்குது அதோட கட்டில் தான் எனக்கு ஃபியூஷன் நடந்து அது போய் சலைவரி கிளான்ஸில் ஸ்போரோசைட்டாக திருப்பியும் ஸ்டோர் ஆகி நிற்கிது ஸோ அப்போது ஏ என்னன்னு பார்த்தா ஸ்போரோசைட் சி என்னன்னு பார்த்தா சலைவரி கிளாண்ட் டி என்னன்னு பார்த்தா கெமட்டோசைட்ஸ் பி என்னன்னு பார்த்தா எரித்ரோசைட்ஸ் அப்போ ஆப்ஷன் என்ன ஸ்போரோசைட் சலைவரி கிளாண்ட் ஆர்பிசி வெரி குட் சூப்பர் வெரி குட் முக்பில் சினான் அட்ஜஸ்ட் த பிரைட்னஸ் ஆமாம் மெடிக்ளாப் ஐயோ வெரி சாரி டுடே செஷன் இப்படி ஆனதுக்கு ரொம்ப சாரி டீம் பாருங்க நீங்களே இனி எவ்வளோ கமெண்ட்ஸ் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஸோ ரெண்டு நியூக்ளியோடைட்ஸ்க்கு நடுவில் ஃபார்ம் ஆகிற பாண்ட் தான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஸோ எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்கோ -1 பண்ணால் எத்தனை பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ ஜென்ரலாக பாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு n-1 where n is the number of nucleotides n is the number of nucleotides அப்போ இங்கே வந்து 1000 பேஸ் பேர்னு சொல்லியிருக்காங்க ஸோ 1000 பேஸ் பேர் அப்படின்னா இங்கே வந்து அவங்க ஒன்றும் எடுக்கல n-1 எடுத்துக்கிட்டாங்க நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இங்கே எடுத்துக்கிறாங்க நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ்னு எடுத்துக்கிட்டா RNA DNA நம்மளுக்கு எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பேஸ் பேர் எடுத்துக்கிறாங்க ஸோ 1000 - 1 DNA-னால 2 into 1000 - 1 which will be 2 into
999, which is 1998. 1998. Very good. Beautifully answered. Very good. Very good. Very good. Next question. Female oda memory gland. Female oda memory gland. A என்ன இந்த மாதிரி இருக்கிறது alveolus கிடையாது, fat deposit. ஒரு breastோட sizeன்றது it doesn't depend on the glandular tissue, it depends on the fat deposits தான். ஸோ அப்போது glandular tissue தான் வந்து நம்மளுக்கு வந்து alveoli-ஆ நம்மளுக்கு வந்து A இருக்கிறது வந்து fat தான். ஸோ A fat-ஆ இருக்கிறது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பியும் மீண்டும் 4. Okay, yes, மீண்டும் 4, option 4. B வந்து mammary duct, C lactiferous duct, A areola. Next, இது implant. இது என்னன்னு சொல்லுவாங்க? Implants. Implants பத்தி என்ன? They are used once in a week, contains progesterone once in a week. இத பாவம் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கீரி அதை உள்ள வைப்பாங்க, அதுக்கு வாரம் கீறிட்டு இருக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ராங். கண்டெய்ன்ஸ் ப்ரொஜெஸ்டோஜன்ஸ் அலாங் வித் எஸ். their mode of action is similar. எஸ் பில்ஸுக்கு சிமிலராக தான் அது இருக்கும். அது ஊஜெனிசிஸை இன்ஹிபிட் பண்ணும். குவிக் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஐயோ சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். Correct statement. Contains correct. Their mode is similar to that of pills and the effective period is எல்லாம் correct தான், but effectiveness similar to pills தான், effectiveness much lesser னு சொல்லிட்டாங்க. நான் அதை ரீட் பண்ணல. their mode of action is similar to pills ன்றது correct, but their effective period is much lesser இல்லை. they have longer effective period. ஸோ நான் தான் ஒழுங்காக ரீட் பண்ணல. சாரி. longer effective period. they inhibit oogenesis கிடையாது, sorry, they inhibit implantation. sorry, நான் தான் ஒழுங்கா ரீட் பண்ணல. ஸோ கரெக்ட்ன்றது ஆப்ஷன் 2 மட்டும்தான். ஓகே, வெரி குட். சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரி, ஒழுங்கா ரீட் பண்ணல. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே லாங்கர் எஃபெக்டிவ் பீரியட் இம்ப்ளான்டேஷன். ஸோ ஆப்ஷன் 2. சாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த மிஸ்மேட்ச்ட் பேர். நம்மளுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் IgA, IgE, IgG, IgM ஆன்டிபாடிஸ் இருக்கு. ஸ்மாலஸ்ட் ஆன்டிபாடி மாலிக்யூல் IgG இல்லையா? ஸோ ஸ்மாலஸ்ட் ஆன்டிபாடி மாலிக்யூல் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். IgA கொலோஸ்ட்ரமில் இருக்கும். IgE தான் அலர்ஜிக் ரியாக்ஷனை கொடுக்கும். smallest antibody IgM antibody molecules, anti-A, anti-B, immunoglobulin அந்த இதில் எத்தனை இருக்கும்? 2 heavy chain 2 light chain. so none of the above. மீண்டும் 4. okay, மீண்டும் 4. 3 only 4 none of the above தண்டா. ஏண்டா 4? எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க? ஃபைண்ட் த மிஸ்மேட்ச்ட் பேர்னு கேட்குறாங்க. எதுவுமே மிஸ்மேட்ச்ட் இல்லையே, எல்லாம் கரெக்ட் தானே. ஆன்டி-A ஆன்டி-B அப்படின்றது ஆன்டிபாடிஸ், அது IgM வெரைட்டியை சேர்ந்தது தானே. IgM வெரைட்டியை சேர்ந்தது தான், கரெக்ட் தான். ஆல் த 4 கரெக்ட். கிருஷ்ண கீர்த்தனா வெரி குட். உங்களுக்கு என்ன டவுட்டு? பத்மா, அனுஸ்ரீ, அது போன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களாடா? ஜெயசெந்தில் வெரி குட். போல் போடலையா? போல் ஒர்க் ஆகலையா? போலும் ஒர்க் ஆகல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டுமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஆப்ஷன் ரிகார்டிங் பாசிவ் இம்யூனிட்டி. passive immunity, active immunity, passive immunity. Active immunity introducing antigen into the body and body start producing antibodies. Passive immunity என்றது direct antibody கொடுக்கிறது தான் passive immunity. Natural passive immunity, artificial passive immunity இருக்கு. Natural என்றது மதர் கிட்ட இருந்து போற antibody அந்த பேபிக்கு அது natural. நம்ம சப்ளிமெண்டா எடுத்துக்கிற antibodies எல்லாமே artificial passive immunityல வரும். ஸோ அப்போ எது கரெக்டாக வரும்? Identify the
option regarding passive. Ready-made antibodies are incorrect கேக்குறாங்க. பத்தியா இதை நான் நோட் பண்ணுவேன். ஐயோ incorrect. இது correct. IgG gained by fetus from mother through placenta is an example. Yes. Generates memory B cells and T cells. இது பண்ணாது. Memory generates B cells and T cells பண்றது active immunity. Okay? Active immunity. மீண்டும் 4. Yes. Next question போயிடலாமா? Next question. Option 4 தான் incorrect. Okay? Next question. Lymphoid organs பத்தி fill in the blanks. The dash lymphoid organs provide the sites for interaction of lymphocytes with antigen which then proliferate as the thymus is a lobed organ located near the heart beneath the sternum. Varu. Spleen has a large reservoir of RBC varu, erythrocytes varu. The secondary lymphoid organs provide the site for interaction of antigen and provides NS cells, effector cells. அப்ப என்ன answer இது quick answer பண்ணுங்க. மீண்டும் 4. Yes, மீண்டும் 4. Very good. Option 4. Very good. Super. Padmacharan, Anushri, Krishna Keetana, Jay Sendil, Sachin, Mukbal Sinan. Very good. Next question. And the last question. இதுக்கு அடுத்து we have Anu ma'am here. Okay. What is not true? Not true for HIV. இது correct. Attack பண்ணும். Uses the reverse transcriptase enzyme of host இல்ல அந்த viral RNA லே இருக்கு. The viral RNA reverse transcriptase சேர்த்து தான் எடுத்துட்டு வரும். It may remain silent in persons up to 10 years. So in the 10 years it can be asymptomatic. Okay, asymptomatic இருக்கும். So what is not true for HIV? இது எந்த லெசனா? எது lymphoid organs இதுவா? இது human health and diseases. இதுக்கு முந்தின क्वेश्चना? இதுவும் நம்மளுக்கு lymphoid organsல எதுல இருந்து வரும்? B lymphocytes maturation எதுல வரும்? thymus பத்திலாம் நம்ம படிப்போம். இதுவும் human health தானே? மேம் primary lymphoid organs, secondary lymphoid organsல நம்மளுக்கு human health and diseasesலாம் வரும். B lymphocytes, T lymphocytes. இது எந்த லெசன் கேக்குறா struggler. So with this zoology marathon ஓட questions நம்ம வந்து முடிச்சிருக்கோம். So we have solved so many questions. So அடுத்து Anu ma'am will come, but ஒரு 10 minutes break கேட்டிருக்காங்க students. So இப்போ வந்து 11:30 கா ஸ்டார்ட் பண்றது 25 11:25 க்கு we will be back. Okay, we will be back by 11:25. Okay, or 10 minutes break. Thank you. Surprisingly, she's come with botany questions. So botany questions இன்னைக்கு Anu ma'am solve பண்ண போறாங்க. கண்டிப்பா Anu ma'am கணபதி சார் எங்கன்னு கேட்பாங்க. Ganapati sir will also come in live. So அவரும் வருவாரு, but ஆனா அடுத்த செஷன்ல அவர் வருவாரு. So we are biology faculties தான். So we can handle both botany and zoology. பிரச்சனை இல்லை. So அதனால Anu ma'am will come and solve botany for you today. So zoologyக்கு இன்னைக்கு இந்த செஷன் இப்போ முடிஞ்சிச்சு. I'll meet you in the next marathon. Until then, take care. Bye. Tada. Thank you.
So hello students, காலையில் நம்ம ஜுவாலஜி questions எல்லாமே இப்போ போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ நவ் நெக்ஸ்ட் சாப்டர்ஸோட questions எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாட்னி questions. ஃபைன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? Where are the others? முக்பில், ஸ்வீட்டி, யாரெல்லாம் இருக்காங்களோ ஜஸ்ட் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டக்குனு ஜாயின் பண்ணுங்க. பிரேக்கு போய் வந்தவங்க எல்லாமே. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கிருஷ்ண கீர்த்தனா, எஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லுக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ ஒன் திங், தட் இஸ் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கும். அதில் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுற லைவோட கொஸ்டின்ஸு, அதோட நோட்ஸு, எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆன்சர் கீ, இது எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி இந்த கடைசியில் 1 week பிஃபோர் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக மெம்பர் ஆகிடுங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி லைவ் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ மேரத்தான் இதில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ வில் பி டிஸ்கஸிங் இன் திஸ் 1 week. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா யூடியூப்லுக்கு ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியிலும் மெம்பர் ஆயிக்கோங்க. ரைட்? ஓகே, ஸோ ஃபைன். நம்ம கொஸ்டின்லுக்கு போகலாம். ஹாய் கிருஷ்ண கீர்த்தனா, குட் மார்னிங். ஜெய் செந்தில், குட் மார்னிங். ஹாய் முக்பில், சைமன், ஹலோ. வேற யாரெல்லாம் இருக்காங்க? கமெண்ட்ல போட்டாதான் எனக்கு பேரு தெரியும். ஓகே, ஸோ இருக்கிற எல்லாருக்கும் ஹாய். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. which of the following is not an advantage of mycorrhiza? ஸோ mycorrhizaயோட அட்வான்டேஜ் இல்லாதது எது? பிக் அப் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆன்சர் போடுங்க. போல் இஸ் ஒர்க்கிங் அவர்ஸ் இல்லை? ஓகே, போல் இப்போ இருக்கும் ஒர்க் ஆகலை, அது ரெடி பண்ண போயிருக்காங்க. ஸோ பை த டைம் நீங்கள் இப்படியே கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணுங்க இதுக்கு ஆன்சர் என்னன்னு. ஸ்வீட்டி, குட் மார்னிங். எஸ், ஆன்சருங்க. இவ்வளோ டைமா ஒரு குட்டிய கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு? Not an advantage. See, keyword you have to remember. It's not an advantage of mycorrhiza. அதுக்கு என்ன அர்த்தம்? mycorrhizaயோட advantage இல்லாதது எது? ஓகேங்களா? mycorrhizaக்கு என்ன 4 ஆப்ஷன்ல என்ன பண்ண முடியாது? ஒரு வாட்டி கூட செக் பண்ணிக்கோங்க. mycorrhiza, microbes in human welfareல படிக்கிறது இல்லையா? Tell me, mycorrhiza association இருக்கிற பிளான்ட்ஸ்க்கு, ஓகே, that is our fungus association இருக்கிற பிளான்ட்ஸ்க்கு கண்டிப்பா root borne pathogens இந்த protection கிடைக்கும். அப்பது mycorrhizaயோட advantage தான். Right? Then abiotic stress like salinity, drought, இதுக்கெல்லாம் against அவங்களுக்கு protection கிடைக்கும். அதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் phosphorus absorption, மெயின் அதுதான். phosphorus absorb பண்ணி பிளான்ட்ஸ்க்கு கொடுத்துடும். அப்ப நியூட்ரியன்ட்ஸ் abundant கிடைக்கும், especially phosphorus. But nitrogen fixation இது actually mycorrhizal இருக்கிற ஒரு associationல வராது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கிளியரா? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாமா? ஃபைன். எஸ், ஜெய் செந்தில், வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைன். ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1. Indirectly, BOD is the measure of inorganic matter present in water. Statement 2. The BOD test measures the rate of uptake of oxygen by microorganisms in a sample of water. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரீட் பண்ணி சொல்லுங்க.
ஆன்சர் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு கரெக்டா யூ ஹேவ் டு டேக் யுவர் டைம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். அது குயிக்கா பண்ணணும். ஓகேங்களா? ஆன்சர் அப்போவும் கரெக்டா தான் வரணும். ஓகே, கிருஷ்ண கீர்த்தனியோட ஆன்சர் வந்திருக்கு. செகண்ட் ஆப்ஷன் சொல்றேன். ஓ, ஜெய்செந்தில் எஸ் செகண்ட் ஆப்ஷன் போட்டிருக்கு. அதர்ஸ்? ஓகே, சோ பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்ற? Indirectly, BOD is measuring inorganic matter present in water. சொல்லுங்க, BOD ல நம்ம என்ன செக் பண்ணோம்? BOD வச்சு அது என்ன செக் பண்றதுக்காக யூஸ் பண்றது? BOD is actually there to check organic matter in water. Inorganic matter கிடையாது, organic matter னு தான் வரணும். ஓகேங்களா? ஆர்கானிக் மேட்டரோட பிரசன்ஸ் அது எவ்வளவு இருக்கு வாட்டர்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் BOD யூஸ் பண்றேன். அதனால இது ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன? The BOD test measures the rate of uptake of oxygen by microorganisms in a sample of water. அது கரெக்ட் தான். ஒரு வாட்டர்ல சாம்பிள்ல ஆர்கானிக் கண்டென்ட் ஆர்கானிக் மேட்டர் இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும்? ஆக்சிஜனை யூஸ் பண்ணி அந்த ஆர்கானிக் மேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஆக்சிஜன் யூஸ் பண்ணியிருக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அது நமக்கு அதோட ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ப்ரப்போர்ஷனலி அவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் அந்த வாட்டரில் இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைரக்டாக நம்ம மெஷர் பண்ணுறது ஆக்சிஜனோட அப்டேட் பை மைக்ரோ ஆர்கானிசம். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஓகே, ஆர்கானிக் மேட்டர் பிரசன்ட் இந்த வாட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். வெரி குட். யாரெல்லாம் செகண்ட் ஆப்ஷன் போட்டுருக்காங்களோ வெரி குட், வெரி குட். கிருஷ்ண கீர்த்தனா, ஜெய் செந்தில், வெரி குட். ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन. மேட்ச் தி ஃபாலோயிங் தான். மேட்ச் பண்ணுங்க. Yes. அவ்வளோ டைம் போதும்ல? ஓகே, ஸோ கிருஷ்ண கீர்த்தனா, ஜெய் செந்தில் ஆன்சர்ஸ் வந்திருக்கு. வில் சி. பாருங்க, ஆஸ்பர்ஜில்லஸ் நைகர் இது எதுக்காக யூஸ் பண்ற? அகைன் microbes in human welfare. Aspergillus niger which நமக்கு என்ன ஏது ஆசிட் கிரியேட் பண்ண முடியும்? that is citric acid. ஓகேங்களா? they helping in production of citric acid. next clostridium butylicum. butylicum பேரிலே இருக்கு. அது ஏது ஆசிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது? butyric acid. அப்ப 2 க்கு D தான் வரும். next saccharomyces cerevisiae. saccharomyces cerevisiae fungus yeast. அது எதுக்காக யூஸ் பண்ற? ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது. அப்போ 3 க்கு A தான் வரும். ஓகேங்களா? next Trichoderma polysporum. Trichoderma polysporum எதுக்காக யூஸ் பண்ற? cyclosporin A ன்னு சொல்ற மெடிசின். ஓகேங்களா? ரைட், இம்யூனோ சப்ரசன்ட் ஆன cyclosporin A ன ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு மைக்ரோப் தான் Trichoderma polysporum. 4 என்ன? Monascus purpurus. statin. கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ற இன்னொரு மெடிசின். ரைட், ஃபைன். அப்ப ஆன்சர் என்ன? கடைசியில் ஆன்சர் என்ன வரும்? A C C D A E B. Third option. Very good. Krishna Kirtana, Jay Sendil, yes. Okay, so next question க்கு போலாமா? Next question. Fine. இதுதான் next question. Select the correct group of biocontrol agent. Correct group of biocontrol agents எதுன்னு கண்டுபிடிக்கணும். பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் சொன்னா என்ன? பெஸ்டினி எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஆர்கானிசம்ஸ் அவங்கள தான் நம்ம என்ன சொல்றது? பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ சொல்லுங்க, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸா இருக்கிற ஆப்ஷன் எது? Yes. Okay.
கிருஷ்ண கீர்த்தனா எஸ் ஆன்சர் போட்டிருக்கு. அதர்ஸ் ஃபைன். ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்னு நம்ம பார்க்கும்போது இது நீங்க பாருங்க, நோ ஸ்டாக், இது ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் கிடையாது, ஃபர்டிலைசர் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணும். ஓகேங்களா, அதனால இது கம்ப்ளீட்டா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் நம்ம சொல்ல முடியாது. ரைட், நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன, எஃபிட்ஸ், இதெல்லாமே பெஸ்ட் தானே, அதனால ஒரு குரூப்பும் வராது. தேர்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்கு, ட்ரைகோடர்மா. எஸ், ட்ரைகோடர்மா ஹர்சியானம். ஓகேங்களா, அது வந்து ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்டா யூஸ் பண்ணிக்கலாம் சாயில் பேத்தஜன்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ஷனுக்காக. ரைட், பேக்குலோ வைரஸ். எஸ், அது ஒரு என்னது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் தான், இன்செக்ட்ஸுக்கும் ஆர்த்ரோபோட்ஸுக்கும் எல்லாம் எகெயின்ஸ்டா யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் பேசிலஸ் துரிஞ்சியன்சஸ். எஸ், இன்செக்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் இது ஒரு பாக்டீரியா. ரைட், ஸோ அதனால தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் group containing all biocontrol agent. எல்லா biocontrol agents இருக்கிற ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான். ரைட், இங்கேயும் என்ன, ஆசிலிட்டோரியா பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் இல்ல, பயோ ஃபர்டிலைசர் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம், அதனால இந்த குரூப் வராது. ரைட், ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन assertion reason question தான். assertion என்ன, besides curdling of milk, lab அது என்ன, lactic acid bacteria also improve curds nutritional quality. அதுதான் assertion. reason என்ன, lab when present in human stomach check disease causing microbes. சொல்லுங்க, assertionum reasonum ரீட் பண்ணி அது கரெக்ட்டா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, கிருஷ்ண கீர்த்தனா ஆன்சர் பண்ணிருக்க. அதர்ஸ் எங்க இருக்கு, ஜெய் செந்தில், யோக பிரசாந்த், ஸ்வீட்டி, வர்மா தேவா, ஓகே ஃபைன். assertion பாருங்க, besides curdling of milk, lab also improves curds nutritional quality. lactic acid bacteria அது வெச்சுதான், lactic acid bacteria வெச்சுதான் நம்ம என்ன பண்றது, மில்கினை கர்டா மாத்துறது. ஓகேங்களா, மில்கினை கர்டா மாத்துறதுக்கு யூஸ் பண்றது lactic acid bacteria. ஓகே, ஆக்சுவலி ஆ குரூப்ல வருது lactobacillus. ரைட், அப்ப அது lactic acid bacteria ஒரு ஃபங்க்ஷன். இன்னொன்னு, இதே மில்க் கர்டாய் மாறும்போ எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரியன்ட் கூட அங்க வருது, தட் இஸ் what, vitamin. ஓகேங்களா, vitamin B12. so what happens, nutritional quality improve ஆகுதுன்னு சொன்னா அது actually correct தான். fine, milkil இல்லாத vitamin B12 கூட அதிலேக்கு வருது கர்டுக்குள்ள when this bacteria is involved in producing curd from milk. right, in reason என்ன, lab when present in human stomach checks disease causing microbes. அதுவும் கரெக்ட் தான். நம்ம கர்ட் எல்லாம் சாப்பிடும்போது என்ன வரும், அதுக்குள்ள பாக்டீரியா இருக்கு கர்டுக்குள்ள. ரைட், பாக்டீரியா இருக்கிற ஒரு கர்டு நம்ம சாப்பிட்டு நம்ம கட்டுக்குள்ள போகும்போ என்ன பண்ணும், கர்டுல இருக்கிற பாக்டீரியா கட்டுக்குள்ள ஏதாவது டிசீஸ் காசிங் பாக்டீரியா இருந்துச்சுன்னா, அது டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் இருந்துச்சுன்னா அதனை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேங்களா, அப்ப டைஜஷனையும் ப்ரமோட் பண்ற, அப்ப டைஜஷனும் இம்ப்ரூவ் ஆயிடும், பிளஸ் டிசீஸ் காசிங் பேத்தோஜன்ஸ் அங்க இருந்துச்சுன்னா அதோட growth-உம் கம்மி பண்ணிடும். செக்ஸ் மீன்ஸ் கம்மி பண்ற. ஓகேங்களா, அப்படி பார்த்தா இதுவும் கரெக்ட் தான். இனி assertion reason ரெண்டும் கரெக்டானா நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்ன, ரீசன் கரெக்டா assertion எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு கூட கண்டுபிடிக்கணும். இது பாருங்க, assertion என்ன பத்தி சொல்ற, லேப் மில்கில் நின்று கர்டு மாத்தும்போ நியூட்ரிஷனல் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு அதை பத்தி தான் சொல்றேன். நியூட்ரிஷனல் குவாலிட்டியை பற்றி மட்டும்தான் assertionல சொல்றது. இனி ரீசன்லேக்கு வரும்போது என்ன, அது கட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அதுதான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான். அதனால இட் இஸ் நாட், ரீசன் இஸ் நாட் எக்ஸ்பிளைனிங் assertion. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். யாரெல்லாம் செகண்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்க, கிருஷ்ண கீர்த்தனா வெரி குட். ரைட், அவார்கின் ராஜா ஹலோ, கிளியரா ஸ்வீட்டி, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चनலேக்கு போலாமா? இது கிளியர் தானே? ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन சிம்பிள் क्वेश्चन தான். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன்வால்வ்ஸ். பயோடெக்னாலஜியோட பிரின்சிபிள்ஸ் ஏதெல்லாம் பாருங்க, என்ன, வாட் இஸ் ஆன்சர்?
Okay. Okay, Krishna Kirtana, fourth option. Let's see. Principles of biotechnology. Biotechnology principles இதெல்லாம் சேஞ்சிங் phenotype of organism இது கரெக்ட் தானே ஒரு புது ஜீன் நான் ஒரு ஆர்கானிசத்துக்குள்ள போட்டா அது ஒரு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் ஆയി மாறிடும் ஓகேங்களா டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசமா மாறிடும் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம் அதுக்குள்ள இருக்கிற ஃபாரின் ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது வரைக்கும் ஆர்கானிசத்துக்கு இல்லாத ஒரு புது கேரக்டர் ஜீனோட எக்ஸ்பிரஷனால வரும் ஓகேங்களா ஸோ பயோடெக்னாலஜியோட ஜீன் ஒரு ஹாஸ்ட் செல்லுக்குள்ள போடும்போது கண்டிப்பா ஹாஸ்டோட character phenotype change ஆகுது correct next large scale production of biotechnological products correct தான் பயோ ரியாக்டர் எல்லாம் வெச்சு நமக்கு பயாலஜிக்கல் செல்ஸ் ஓகே ஆர்கானிசம் எல்லாமே மல்டி ஸ்கேல்ல ஓகே லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் க்ரோ பண்ணிக்கலாம் யூசிங் பயோ ரியாக்டர்ஸ் ஸோ அதுவும் கரெக்ட் தான் நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டெரைல் கண்டிஷன் கரெக்ட் தான் பயோடெக்னாலஜியில நம்ம யூஸ் பண்றது என்ன நம்ம டூல்ஸ் என்ன பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் தான் அப்போ பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் அது பாக்டீரியா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ரைட் ஸோ பாக்டீரியா மாதிரி இருக்கிற ஆர்கானிசத்தை நம்ம மேனேஜ் பண்ணும்போது அது வச்சு நம்ம ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஏரியா எல்லாமே கிளீனா இருக்கணும் வாட் யூ மீன் பை கிளீன் ஏரியா நீங்க ஒர்க் பண்ற ஒரு பாக்டீரியா தவிர வேற ஒரு பாக்டீரியா அங்கே இருக்கக்கூடாது ஓகேங்களா அப்படி ஒரு அன்வான்டான பாக்டீரியா அங்கே வந்துடுச்சுன்னா அது கண்டாமினேஷன் தான் ஸோ இப்படி ஸ்டெராயில் என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு பயோடெக்னாலஜியோட ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸில் வரும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்ன எஸ் ஃபோர்த் ஆப்ஷன் வெரி குட் ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாமா கிளியர் தான் நினைக்கிறேன் லாஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ் சூஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கீவேர்ட் என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுன்னு கண்டுபிடிக்கணும் எஸ் Okay. Badmacharan. New student, Bala. Yes. Krishna Kirtana, sweetie. Fine. Okay, so பார்க்கலாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கட் டிஎன்ஏ எட் ஸ்பெசிபிக் சைட் கரெக்ட் தானே பாலண்ட்ராமிக் சீக்வென்ஸ் எதுன்னு தேடி பார்த்து ஒரு இடத்துல மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கட் பண்ணும் ஓகேங்களா ஸோ அது கரெக்ட் நெக்ஸ்ட் என்ன எக்ஸோநியூக்ளியேசஸ் ரிமூவ்ஸ் நியூக்ளியோடைட்ஸ் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ கரெக்ட் தான் எக்ஸோநியூக்ளியேஸ் பேரிலே இருக்கு எக்ஸோ வெளியில அவுட் சைடு ஓகே அப்போ ஒரு டிஎன்ஏயோட எண்டில் இருந்து தான் கட் பண்ணி ஆரம்பிக்கும் ரைட் எக்ஸோநியூக்ளியேசஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணும் எண்டோநியூக்ளியேஸ் எண்டோ மீன்ஸ் உள்ள ஒரு டிஎன்ஏ மாலிகுல் இருந்தா டிஎன்ஏயோட மிடில் தான் அது கட் பண்றேன் ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்ட் தான் செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான் நவ் third option என்ன endonuclease cut nucleotides at specific position within DNA okay இதுதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் okay fine so endonuclease சொன்னா DNA ஓட மிடில் தான் கட் பண்ணும் அப்ப மூணு ஆப்ஷனும் கரெக்ட் தான் அப்ப ஃபைனலி ஆன்சர் என்ன fourth option all three options are correct all are correct fourth option very good யாரெல்லாம் fourth option கொடுத்து மென்ஷன் பண்ணிருக்க பத்மாச்சரன் yes கிருஷ்ண கீர்த்தனா ஸ்வீட்டி அவார்கின் ராஜாயும் புது ஸ்டூடெண்டா ஜெய் செந்தில் பத்மாச்சரனா அவார்கின் ராஜா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன் ஹலோ ரைட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு பட் கவலைப்பட வேணாம் ஜஸ்ட் ஒன் பை ஒன் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து யூ ஹாவ் டு ரீட் அண்ட் தென் யூ ஹாவ் டு ஆன்சர் கொஸ்டின் என்ன which of the following statements are not true இதுதான் keyword not true regarding convention for naming restriction enzymes restriction enzymeக்கு பேரு கொடுக்கும்போது நம்ம ஒரு கன்வென்ஷன் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணோம்ல ரூல்ல கரெக்டானது இல்லாதது எது which is not true regarding those rules yes okay just we'll start
first letter of name comes from species. இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு restriction endonuclease. Okay, echo R1. ஓகேங்களா, E ஒரு echo R1 ஓட first letter, that is E. Okay, first letter comes from species னு சொல்றேன். அது species ஓட பேரா? இல்ல, இது genus ஓட பேரு தான். ஓகேங்களா, this is the genus of the organism, right? இங்க echo R1 னு சொன்னா அது Escherichia genus ஓட பேரான Escherichia இதோட starting letter தான் இங்க கொடுத்திருக்கு. அப்ப அதனால இது தப்பு. Next, second two letters, that is CO. Okay, second two letters come from genus of the prokaryotic cell. சொல்லுங்க, இதோட second two letters இதுல இருந்து வர போற species ஓட பேர்ல இருந்து தானே வர போற. இங்க coli. Okay, அதுல இருந்து தான் வர போற, species epithet ல இருந்து தான் வர போற. அதனால அதுவும் தப்பு. Third one என்ன, last English letter represents name of the strain from which they were isolated. Last English letter, இது strain சொல்றேன். ஓகேங்களா, இது strain ஆ, last English letter, it is not strain. Fine. Next, fourth என்ன, Roman numbers following the names indicate the order in which enzymes were isolated from that strain. Correct da, இது order தான் indicate பண்றேன். ஓகேங்களா. Next, in echo R1 the letter R derived from name of RY13 strain. Yes, so this is also what it is also correct. Last என்ன, echo R1 the letter CO is derived from genus coli. Genus ஆ, specific epithet தானே, அதனால அதுவும் தப்பு. So answer என்ன, finally not true னு கேட்டிங்கன்னா 1, 2 and 4. Sorry, this one is correct na. Last English letter represents name of strain. Last English letter இதுதான். Okay, இது கிடையாது, this is Roman number. ஓகேங்களா, last English letter is actually representing correct name of the strain. So மாத்தி போட்டுட்டேன். Right, so 1, 2 and 4. 1, 2 and 4. Yes, third option. Good. ஓகேங்களா, so next question க்கு போலாம். Assertion reason. Assertion என்ன சொல்ற, each restriction endonuclease recognizes a specific palindromic nucleotide sequence in the DNA. ஒவ்வொரு each restriction endonuclease recognizes a specific palindromic nucleotide sequence in DNA. Our assertion. Reason என்ன, the palindrome in DNA is a sequence of base pairs that read same on the two strands when orientation of reading is kept different. சொல்லுங்க, ஏது கரெக்ட் ஏது தப்பு, இல்லனா ரெண்டு கரெக்ட்டா, what is the case? பத்மாச்சரன் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் போடுறது. Okay, answer வந்திருக்கு. Let's see. Assertion. Each restriction endonuclease recognizes a specific palindromic sequence. Okay, in the DNA. அது கரெக்ட் தான். 6 base pairs இருக்கிற 6 nucleotides இருக்கிற ஒரு base ஒரு nucleotide ஒரு sequence தான் palindromic sequence இல்லையா, ஒரு recognition sequence னு சொல்றது. So ಈ 6 base pair இருக்கிற recognition sequence ஒவ்வொரு restriction endonucleaseக்கும் யூனிக்கா இருக்கும். ஓகேங்களா, அதனால ஒவ்வொரு restriction endonuclease வரும்போது அவங்களோட யூனிக்கான recognition sequence தான் தேடிட்டு இருக்கும். அது எங்க இருக்குமோ DNA ல அந்த இடத்துல தான் அவங்க கட் பண்ண போற ஒரு ஆஸ்பெக்ட்ல இது கரெக்ட் தான். The reason என்ன, the palindrome in DNA is a sequence of base pairs that read same on the two strands when orientation of reading is kept different. For example, ஒரு palindromic sequence, ஒரு recognition sequence நீங்க எடுத்துக்கோங்க. உங்களோட NCERT example GAATTC, இது 5' terminal. அப்ப இங்க என்ன வரும், CTTAAG. ஓகேங்களா, இது 3 terminal 5 terminal. ஓகேங்களா, ரைட். palindromic sequence னு ಈ recognition sequence னு நம்ம கூப்பிடுறதுக்கு ரீசன் என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் நான் 5 terminal இருந்து 3rd terminalக்கு ரீட் பண்ண போறேன். சீக்வென்ஸ் என்ன, GAATTC. இதுதான் ஆர்டர்.
ரீடிங் ஃப்ரேம். ஓகே 5 டெர்மினல் டு 3 டெர்மினல் நான் ரீட் பண்ணும்போது இப்படி தான் வருது. நெக்ஸ்ட் ஸ்ட்ராண்டில் நீங்க இதே டிரெக்ஷன்ல ரீட் பண்ணணும். தட் மீன்ஸ் 5 டெர்மினல் டு 3 டெர்மினல் ரீட் பண்ணணும். எங்க இருக்கு 5 டெர்மினல்ஸ்? நெக்ஸ்ட் ஸ்ட்ராண்டில் இங்கே தான் இருக்கு. அப்போ செகண்ட் ஸ்ட்ராண்டில் நீங்க இப்படி தான் ரீட் பண்ணணும். ஃப்ரம் யோர் ரைட் டு லெஃப்ட், ரைட்? ஓகேங்களா? ஸோ 5 டெர்மினல் டு 3 டெர்மினல் ரீட் பண்ணும்போது GAATTC. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸில் ரெண்டு ஸ்ட்ராண்ட் மேலே இருக்கிற சீக்வென்ஸும் சேமா இருக்கும். when you are reading it in the same direction. ஓகேங்களா? ஓரியன்டேஷன் ஆஃப் ரீடிங் சேமா வைக்கணும். 5 டெர்மினல் டு 3 டெர்மினல், 5 டெர்மினல் டு 3 டெர்மினல். அதனால இது தப்பு. ஓகேங்களா? why first option? third option தானே வரும். ரீடிங் ஃப்ரேம் சேமா இருக்கும். ரெண்டு ஸ்ட்ராண்ட் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா ஒரு டிரெக்ஷன் எப்போதுமே சேமா வச்சாதான் உங்களுக்கு ஒரு சீக்வென்ஸ் சேமா கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளியர் தானே? ஃபைன். Yes, silent mafia. செக் பண்ணுங்க. ஃபைன். இந்த क्वेश्चन பாருங்க. Which of the following is not true for PBR 322 vector? ஓகேங்களா? PBR 322 வெக்டரை பொறுத்த வரைக்கும் தப்பான ஸ்டேட்மெண்ட் அதுதான் கேக்குறேன். ஆன்சர் வந்திருக்கா? தேர்ட் ஆப்ஷனா? ஜெய்சந்தில் இதுக்கா சொன்னது? ஓகே. கிருஷ்ண கீர்த்தனா, பத்மாச்சரன், KS 89210. ஓகே, KS னு கூப்பிடுறேன். ஃபைன். ஜெய்சந்தில் எல்லாரும் ஆன்சர் வந்திருக்கு. we'll see. ஓகே, இப்போ நம்ம ஏது வெக்டர் பார்க்கணும்? PBR 322 artificial vector, right? First option என்ன? It has ROP gene which codes for protein involved in the plasmid replication. ஓகேங்களா? plasmid replicationக்கு தேவையான ஒரு இடம் தான் ROP gene சொல்றது. கரெக்ட். See, ORI site என்ன பண்ணும்? காப்பி நம்பர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதுவா ரிலேட்டட் தான். ஓகேங்களா? ROP ஜீன் சொல்றது இதே மாதிரி ரெப்ளிகேஷனுமாய் இன்வால்வ் ஆன ஒரு ஜீன் தான். ஆனா இதுக்காக அது கண்ட்ரோல் பண்றதுக்காக, ஓகே, ரெப்ளிகேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவையான புரோட்டீன்ஸ்னை கோட் பண்ற ஜீன் தான் ROP ஜீன் நம்ம சொல்றது. கரெக்டா? ROP ஜீன் PBR 322 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. It is the most widely used, versatile and easily manipulated vector. அது கரெக்ட் தான். அதனால தான் ஆர்டிஃபிஷியலி 3 டிஃப்ரெண்ட் பிளாஸ்மிட்ல இருந்து செக்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியலி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு ஈஸியா யூஸ் பண்ற ஒரு லெவல்லேக்கு ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட், it has 2 antibiotic resistant gene. டயக்ராத்திலே இருக்கு ஏதெல்லாம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் அதுக்கு உள்ள இருக்கு. 2 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் தான் அதுக்குள்ள இருக்கு. ஒன்னு டெட்ராசைக்ளின், இன்னொன்னு ஆம்பெசிலின். டெட்ராசைக்ளினுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கிற ஜீனும் இருக்கு, ஆம்பெசிலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கிற ஜீனும் ரெண்டும் PBR 322 வெக்டருக்குள்ள இருக்கு. இனி ஃபோர்த் ஆப்ஷன் என்ன? It does not have restriction site for SAL1. SAL1க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இல்லையா PBR 322ல? இருக்கு. ஓகேங்களா? சோ இருக்கு, அதனால இது தப்பு. சோ ஃபைன். சோ ஆன்சர் இஸ் fourth option. பரவாயில்ல KS, நோ ப்ராப்ளம். இதுல இருந்து क्वेश्चन பிராக்டிஸ் தான் போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க क्वेश्चन ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் யூ கேன் கமெண்ட். ஓகேங்களா? அப்ப ஒரு பிராக்டிஸ் மாதிரி போகும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம்ல? ஃபைன். டயகிராம் பேஸ்ட் क्वेश्चन தான். This identified A, B, C, D and E. ஒரு 4 லேபிளிங் கொடுத்திருக்கு. அது டயகிராத்திலே 4 லேபிளிங். அது பார்ட்ஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். சொல்லுங்க. ஓகே, கிருஷ்ண கீர்த்தினோட ஆன்சர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். KS ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, பார்க்கலாம். A, இதுதான் A.
இது என்னது? This is actually motor. ஓகே, இது யாரோட டயக்ராம்? இது பயோரியாக்டர் தான் இல்லையா? பயோரியாக்டரோட 2 டைப் பயோரியாக்டரோட டயக்ராம் என்சிஆர்டில இருக்கு. அதோட லேபிளிங் படிக்கணும், டயக்ராம் படிக்கணும், மெயின்லி அதோட பார்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு வாட்டி கேட்டது தான் நீட்ல. ரைட். சோ மோட்டார் இருக்கு. பி னு சொல்றது என்ன? ஃபார்ம் பிரேக்கர். What is happening inside this bioreactor? Reaction தானே போயிட்டு இருக்கு. அதனால ஃபார்ம் கிரியேட் ஆகும். ஃபார்மை பிரேக் பண்ணி ரிமூவ் பண்றதுக்காக இருக்கிற ஃபார்ம் பிரேக்கர் தான் B னு சொல்றது. ஓகேங்களா? now C எங்க இருக்கு? where is C? C லோட ஸ்டெரைல் ஏர் தான் கொடுத்துட்டு இருக்கும். கரெக்ட்டா? சோ இங்க ஸ்டெரைல் ஏர். because ஒரு ரியாக்ஷன் உள்ள பயோரியாக்டர்ல கண்டக்ட் ஆகணும்னா ஆக்ஸிஜன் தேவைப்படும். ரைட். ஸ்டெரைல் ஏர் இஸ் given. ஸ்டெரைல் ஏர் மீன்ஸ் பேத்தோஜன் எதுவும் இல்லாத கிளியர் ஆன கண்டாமினேட் இல்லாத ஏர். ரைட். நெக்ஸ்ட் டி என்ன? ஸ்டீம் ஃபார் ஸ்டெரிலைசேஷன். இதுதானே டி. ஸ்டீம் கொடுத்துட்டு இருக்கும். ஏன்னா இதுக்குள்ள டெம்பரேச்சரும் நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? சோ இங்க உள்ள ரியாக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஹீட் ரிலீஸ் ஆனா ஹீட்னை கம்மி பண்றதுக்காக என்ன பண்ணணும்? ஸ்டீம் கொடுத்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ தட் இஸ் இட். ஸ்டீம் இஸ் given. Okay, so steams for sterilization and also for temperature management. இதோட எல்லாமே டெம்பரேச்சருக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவையான வாட்டரும் போயிட்டு இருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் ஈன்னு சொன்னா என்ன? அது pH கண்ட்ரோலுக்கு, pH கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கிற இடம் தான். ரைட். சோ ஃபைனல் ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஜெய் செந்தில் எஸ். டாக்டர் பன்னி பாய் எஸ். பன்னி பாய் லாஸ்ட் லைவ்ல பார்த்தது தான் உங்களை. கேஎஸ் ஃபைன். குட். லேட்டா வந்தாலும் நீங்க கொடுக்குற ஆன்சர் எல்லாம் கரெக்ட் தான். கேஎஸ் கௌசலா, பத்மாச்சரன், கேஎஸ், தென் கிருஷ்ணகீர்த்தனா எல்லாருடைய ஆன்சர் கரெக்ட் தான். ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் which of the following statement are correct? கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் ಈ 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ளீஸ் சால்வ் இட். Yes, I am waiting for your answer. Poll ready ஆச்சு சார்? Poll. எல்லாவருமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றேன். we'll see. ஓகேங்களா? சோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கன்சிடர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? இன் மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட்ல ஃபாரின் DNA is directly injected into cytoplasm of animal cell. சொல்லுங்க, மைக்ரோ இன்ஜெக்ஷன்ல ஜீன் எடுத்து டைரக்டா செல்லுக்குள்ள இன்ஜெக்ட் தான் பண்றேன். ஆனா செல்லோட ஏது பார்ட்டிலேக்கு இன்ஜெக்ட் பண்றேன்? டைரக்டா நியூக்ளியஸுக்குள்ள, சைட்டோபிளாஸ்ட்ல கிடையாது. ஓகேங்களா? ஹாஸ்டோட என்டையர் ஒரு ஜெனடிக் மெட்டீரியலுக்கு உள்ள டைரக்டா போற மாதிரி நியூக்ளியஸுக்குள்ள தான் இன்ஜெக்ட் பண்றேன், நாட் இன்டு சைட்டோபிளாசம். இங்கே தான் மிஸ்டேக் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? மைக்ரோ இன்ஜெக்ஷன் இஸ் a method of introduction of alien DNA into host. அது கரெக்ட் தான். ஒரு ஃபாரின் DNA அனிமல் செல்லுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா எனக்கு மைக்ரோ இன்ஜெக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். அப்போ அது கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஜீன் கன் இஸ் a method of recombinant DNA technology which is applicable for both plants and animal host. சொல்லுங்க, ஜீன் கன் பயோலிஸ்டிக் டெக்னிக் அது ஏது ஹாஸ்ட் செல், எப்படிப்பட்ட ஹாஸ்ட் செல்லை நம்ம யூஸ் பண்ணும்? ஜீன் கன், புல்லட் மாதிரி கன் எப்படி ட்ரிகர் பண்ணும் அதே மாதிரி நம்ம ஜீன் நம்ம ஃபாரின் DNA ஹாஸ்ட் செல்லுக்குள்ள போடுற ப்ராசஸ், ஜஸ்ட் லைக் ஹவு யூ புல் அ ட்ரிகர் அதே மாதிரி. ரைட். அது ஏது செல்லில் போடும்? பிளான்ட் செல்லில் மட்டும். அனிமல் செல்ஸ்ல அது போட டெக்னிக் யூஸ் பண்ண முடியாது. வை? பிகாஸ் பிளான்ட் செல்ஸ் கேட்டீங்கன்னா அதோட அதுக்கு செல்வால் இருக்கும். செல்வால் இருக்கிறதுனால ஒரு ஜீன் கன்னு
அதுக்குள்ள இருக்கிற டங்ஸ்டன் ஒரு மெட்டீரியல் மேல நம்ம ஃபாரின் டிஎன்ஏ போட்டு ட்ரிகர் பண்ணும்போது ஹை வெலாசிட்டி ஸ்பீட்ல அது போய் டக்குன்னு இடிச்சு டைரக்டா அவர் நியூக்ளியஸுக்குள்ள போயிடும். ஓகே, அப்ப செல் வால் பிரேக் பண்ணணும்னா இவ்வளவு ஃபாஸ்டா வெலாசிட்டியில போற மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாதான் ஜெனடிக் மெட்டீரியல் உள்ள போட முடியும். ஆனா அனிமல் செல் இல்ல செல் வால் கிடையாதே. ஓகேங்களா, அதனால ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். அப்போ அவர் அனிமல் செல்லில் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணா அனிமல் செல் ரப்சர் ஆகும். அதனால அனிமல் செல்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. ரைட், நெக்ஸ்ட் ஜீன் கன் மெத்தட் இஸ் ஒன்லி சூட்டபிள் ஃபார் அனிமல். இல்ல, அது பிளான்ட்ஸ்ல தான் ஜெனரலி நம்ம யூஸ் பண்றோம். அனிமல் செல்ஸ் அது வித்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன? இட் இஸ் தேர்ட் ஆப்ஷன் 2 only, 2 மட்டும். கிளியரா? 3 ஃபைன் 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 ஃபைன். நெக்ஸ்ட், which of the following statement is not true for stirred tank fermentation? Right, not true for stirred tank fermentation bioreactor. Okay, stirred tank type bioreactor இருக்கும்ல, அதை பொறுத்த வரைக்கும் தப்பான ஸ்டேட்மெண்ட் எது சொல்லுங்க? ஈஸி क्वेश्चन தான். just bioreactorல what is happening இது தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். கிளியரா? கிருஷ்ண கீர்த்தனா, ஆதிரா, பத்மாச்சரன் 3 பேருடைய ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, கௌசிலா, நெசுகோ, எப்படிப்பட்ட பேரப்பா. ஓகே, ஜெய் செந்தில், கேஎஸ். ஓகே, லாட்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் ஐ அம் கெட்டிங். ஃபைன், நம்ம பார்க்கலாம். அப்ப ஸ்டியர் டேங்க் ஃபெர்மெண்டேஷன் மீன்ஸ் அது ஒரு ஃபெர்மெண்டேஷன் ஒக்கர் ஆனது பயோரியாக்டர்ல. அப்ப பயோரியாக்டர்ல எதெல்ல இருக்கு? buffer is needed to control pH. Yes, pH control பண்ணனும்னா buffer இருக்கணும். next, it has oxygen delivery system. air provide தானே நம்ம பண்றது. அப்ப அதுவும் இருக்கு. because air இருந்தாதான், oxygen இருந்தாதான் அங்க இருக்கிற aerobic microbesக்கு reaction முன்னாடி கொண்டு போக முடியும். அப்ப கண்டிப்பா oxygen delivery இருந்துதான் ஆகணும். next, it has a form control system. இப்பதான் நம்ம டயகிராம்ல பார்த்தேன். ஏனா reaction போகும்போது form ஆகும். அப்ப அதனை ரிமூவ் பண்றதுக்காக form breaker அதெல்லாமே இருக்கும். right, next, it provide anaerobic condition. really, anaerobic condition னு சொன்னா என்ன? oxygen இல்லாத condition. oxygen இல்லனா reaction வராது. right, so it is providing aerobic condition னு வரணும். அதனால this is the wrong statement. very good, fourth option, very good. ஸ்வீட்டி, எல்லாரும் கமெண்ட் பண்ண எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் தான் கொடுத்திருக்காங்க. right, very good. next question பாருங்க. what would happen when you grow a recombinant cell in a bioreactor but forget the addition of culture medium to bioreactor from one side? இது என்ன சொல்றேன்? question என்ன சொல்றேன்? முதல்ல question read பண்ணி அது என்ன சொல்ல வரேன்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் we have to find the answer. ஓகேங்களா? இது ஒரு application level question தான். yes, ஆன்சர் யாரும் பண்ணல. ஆன்சர் வந்திருக்கா? ஓ, நான் பார்க்கல, அதனால தான். சாரி மை பேட். ஆதிரா, பத்மாச்சரன் எல்லாருமே செகண்ட் ஆப்ஷன் சொல்றேன். ஓகே, so what is the question என்ன சொல்றேன்? what would happen when you grow a recombinant cell in a bioreactor but forget the addition of culture medium to bioreactor from one side? அப்ப பயோரியாக்டர்ல ரியாக்ஷன் கொண்டு வரதுக்காக நீங்க என்ன ஆட் பண்ண? செல்ஸ்னு ஆட் பண்ண. ஆனா செல்ஸுக்கு க்ரோ பண்ண வேண்டிய கல்ச்சர் மீடியத்தை ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? so what happens? கல்ச்சர் மீடியான்னு சொன்னா என்னது? அது நியூட்ரியன்ஸ் தான். ஒரு செல்லுக்கு growthக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் தான் கல்ச்சர் மீடியத்தில் இருக்கிறது. ஓகே, அப்ப நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணா மறந்துட்டேன். ஸ்டார்டிங்ல இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கல. ஸோ பாக்டீரியோட growth வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் growth காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் lag phase ரொம்ப கம்மியா grow ஆகும். நெக்ஸ்ட் ஒரு லாக் ஃபேஸ், அதுக்கப்புறம் growth டீசலரேஷன் பண்ணி இப்படி இருக்கும். நீங்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன? அதுக்கு நல்லா நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், அதோட growth எக்ஸ்போனென்ஷியலி போகும். ஓகேங்களா? ஆனா கல்ச்சர் மீடியம் இல்லாம இருக்கும்போது, தட் மீன்ஸ் வேஸ்ட், அதுக்கு நியூட்ரியன்ஸ் இல்லாம இருக்குது, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் டெபாசிட் ஆகுது, இப்படின்னா அதோட growth இப்படிதான் இருக்கும்.
ஓகேங்களா? so what is going to happen? கல்ச்சர் மீடியம் இல்லனா எக்ஸ்போனென்ஷியல் growth அது கம்மியாய் ஃபைனலி அது என்ன ஆகும்? ஸ்டாப் ஆகும். that is the case. செகண்ட். ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன். வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸ்டேட்மெண்ட் தான், சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான். டக்குன்னு ஆன்சர் பண்ணணும், கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்பீடும் ஆக்குரசியும் ரொம்ப முக்கியம் தான். கிடைச்சிருக்கா ஆன்சர்? Okay, so we see statement 1. Micro injection is possible in all type of eukaryotic cells. Micro injection எல்லா eukaryotic cells லும் யூஸ் பண்ணலாம்னு சொல்ல வர. கரெக்ட்டா? மைக்ரோ இன்ஜெக்ஷன் யார்ல யூஸ் பண்ண முடியாது? பிளான்ட் செல்லில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிளான்ட் செல்லுக்கு செல் வால், டஃப்பான செல் வால் இருக்கும். அப்போ ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு நீங்க இன்ஜெக்ட் பண்ணாலும் செல் வால் பெனிட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால மைக்ரோ இன்ஜெக்ஷன் பிளான்ட் செல்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. நாட் இன் பிளான்ட் செல்ஸ். பிளான்ட்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. அனிமல்ஸ்ல தான் மேஜர்லி நம்ம யூஸ் பண்றது. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்ற? ஜீன் கன் இஸ் யூஸ்ட் இன் ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ். ஜீன் கன் நம்ம யார்ல யூஸ் பண்ற? பிளான்ட்ஸ்ல தானே. பிளான்ட் செல், ஹார்ஸ் செல்லா இருக்கும்போது தானே ஜீன் கன் யூஸ் பண்ற. பிளான்ட் செல் எப்படிப்பட்ட செல்? யூகாரியோட்டிக் செல்ஸ் தானே. ரைட். சோ அதனால அதுவும் தப்பு. சோ ஃபைனல் ஆன்சர் என்ன? ஃபைனல் ஆன்சர் என்ன? both statements are wrong. both statements are sorry. both statements are incorrect. Second option da. Yeah, fine. Right. Second option. ஓகேங்களா? இது என்ன 1 கமெண்ட் பண்ணிருக்கு? கேஎஸ் ஜெய்சந்தில். இந்த क्वेश्चन ஒரு வாட்டி கூட பாருங்க. ஜஸ்ட் read this question and understand it. இப்போ புரியுதா? ஓகே, எஸ், ஓகே மேம், ஃபைன் ஃபைன். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन டக்குன்னு பாருங்க. assertion reason தான். ஓகே, ஆனா assertion reason ஆனாலும் குட்டி சென்டென்ஸ் தான். டக்குன்னு ரீட் பண்ணுங்க. assertion என்ன சொல்ற? BT toxin do not kill bacillus. BT toxin bacillus bacteria kill பண்ண மாட்ட. அது assertion. reason என்ன? BT toxin protein exists in bacillus as inactive protoxin. What is the answer? ஓகே, பத்மாச்சரன் ஆன்சர் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட். நிசுகோ, கிருஷ்ணகீர்த்தனா, கௌசலா, கேஎஸ். ஓகே ஃபைன். சோ பார்க்கலாம். assertion என்ன? BT toxin do not kill bacillus. அது கரெக்ட் தான். bacillus thuringiensis னு சொல்ற பாக்டீரியாக்குள்ள தான் BT toxin ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா டாக்ஸின் இருந்தாலும் பாக்டீரியா சாகல, பாக்டீரியாக்கு எதுவும் ஆகல. அப்ப அது கரெக்ட். இனி ஏன் பாக்டீரியாக்கு எதுவும் ஆகல டாக்ஸின் உள்ள இருந்தாலும்? ஏன்னா பாக்டீரியாக்குள்ள இருக்கிற BT டாக்ஸின் அதோட இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆன புரோடாக்சின் ஃபார்ம்ல தான் இருக்கிற. ஓகேங்களா? அப்ப இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கிறதுனால தான் பாக்டீரியாக்கு எதுவும் ஆகல. சோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். இனி சொல்லுங்க, கரெக்ட்டா எக்ஸ்பிளனேஷனா? திஸ் இஸ் கரெக்ட்லி, ரீசன் இஸ் கரெக்ட்லி எக்ஸ்பிளைனிங் assertion. ஏன் பாக்டீரியாஸ் ஆகல? ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற டாக்ஸின் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கிறதுனால தான் பாக்டீரியாஸ் ஆகல. சோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒரு ப்ராப்ளம் இல்ல. ரைட்? ஃபைன். 100%. வெரி குட். ஸ்வேதா புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஸ்வீட்டி இருக்கு நமக்கு, இப்ப ஸ்வேதாவும் இருக்கு. ஓகே ஃபைன் ஃபைன். அப்ப நான் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். ஸ்வீட்டியா ஸ்வேதாயான்னு. ஓகே, நெக்ஸ்ட். which of the following is not useful effect of GM crops? not useful தான். கீவேர்ட் எல்லாம் கரெக்ட்டா you have to understand. not useful கொஞ்சம் கூட ஹைலைட் பண்ணணுமா? ரைட். not useful effect of GM crops. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? 3 பத்மாச்சரன் தேர்ட் ஆப்ஷன் சொல்றேன். ஓகே ஃபைன்.
So which of the following is not useful effect of GM plants பார்க்கலாம். Made crops more tolerant to abiotic stresses like cold, drought, salt and heat. Yes, இப்படிப்பட்ட abiotic stresses-க்கு tolerant ஆக்கிடும் GM crops. That means abiotic stress வந்தாலும் அதனை overcome பண்ற ability GM crops-க்கு இருக்கும். our statement correct தான். Next என்ன, help to increase post harvest losses. Post harvest losses what do you mean by that? Post harvest loss, harvest எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வர போற லாசஸ் அது கம்மி தானே நமக்கு பண்ணணும். ஓகேங்களா? அப்பதானே crop அதிகமா மார்க்கெட்ல நமக்கு செல் பண்ண முடியும். சோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் இன்க்ரீஸ் இல்ல, அது கம்மி தான் பண்ணணும். அதனால இது தப்பு. நெக்ஸ்ட் என்ன, increased mineral usage by plants. அது கரெக்ட் தான். பார்ட் கரெக்ட் தான். because plants GM plants-க்கு mineral usage கொஞ்சம் கூட எஃபெக்டிவா பண்ண முடியும். ஓகே, அதனால அதனால early exhaustion of fertility of soil occurs. இல்ல, soil இருக்கிற நியூட்ரியன்ஸ் அது சீக்கிரம் முடிஞ்சு போயிடும்னு சொல்றேன். அது இல்லையே, எஃபெக்டிவா பிளான்ட்ஸ்க்கு நியூட்ரியன்ஸ் யூஸ் பண்ண முடியும்னா சாயில்ல ஃபர்டிலிட்டி அங்கே தான் இருக்கும், அது எங்கேயும் போக போறது இல்ல. ஓகேங்களா? சோ இட் இஸ் யூர் ஸ்டேட்மெண்ட், அதனால தப்பு தான். ரைட். fourth என்ன, create tailor-made plans to supply alternative resources to industries in the form of starches, fuels and pharmaceuticals. அதுதான் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ், most of the materials நமக்கு GM crops-லூட கிரியேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்படிப்பட்ட resources, starches, fuels, pharmaceuticals இதெல்லாமே நமக்கு யூஸ் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும் through GM crops. அப்போ கேட்டது என்ன, not useful effects. அப்போ 2 and 3 எங்க இருக்கு? third option. யாரெல்லாம் third option சொல்லி இருக்க? very good. ஜெய்சந்தில், கௌசிலா, கிருஷ்ணகீர்த்தனா, பத்மாச்சரன் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஆன்சர் கொடுத்தது. very good. next question பாருங்க. select correct option தான் பார்க்கணும். ஓகே, so correct option for given statements. okay, read பண்ணிக்கோங்க. third option கிருஷ்ணகீர்த்தனா third option கொடுத்தது இந்த क्वेश्चनக்கா அது லாஸ்ட் क्वेश्चनக்கா? yes. okay, so பார்க்கலாமா? first என்ன சொல்ற, first statement, insulin used for diabetes was early extracted from pancreas of living cattle and pigs. இன்சுலின் தெராபிக்கு தேவையான இன்சுலின், டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான இன்சுலின் நம்ம முன்னாடி RDNA டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருந்தது லிவிங் கேட்டில் நின்னும் பிக்கில் நின்னும் தான். இல்ல, ஸ்லாட்டர்ட் தானே, செத்து போனவங்க நின்று தான் எடுக்கும். அதனால இது தப்பு. நெக்ஸ்ட், இன்சுலின் ஃப்ரம் an animal source though cause some patients to develop allergy or other type of reactions to the foreign protein. இது கரெக்ட் தான். ஏன்னா இப்படிப்பட்ட பிக்கில் நின்னும் கேட்டில் நின்னெல்லாம் எடுக்கிற இன்சுலின் ஹியூமன் பீயிங்ஸ்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஹியூமன் பீயிங்கோட பாடிக்கு அது ஃபாரின் மெட்டீரியல் தான், கண்டிப்பா அலர்ஜி வரும். ஓகேங்களா? ஒரு ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பா வரும். தட் வாஸ் a negative of this insulin. okay, insulin extracted from cattle and pig. third statement என்ன, insulin consists of two short polypeptide chains, chain A and chain B. okay, they are linked together by disulfide bridges. அதுவும் கரெக்ட் தானே? ரைட், ரெண்டு செயின் இருக்கு. மெச்சூர்ட் ஆக்டிவ் இன்சுலினை பத்தி தான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபைன். next என்ன, in mammals including humans, insulin is synthesized as prohormone which contains an extra stretch called C-peptide. இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஆக்டிவ் இன்சுலின்ல அதுக்கு தான் A பெப்டைடும் B பெப்டைடு இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்றது ப்ரோ இன்சுலின், அதுக்கு 3 பெப்டைடு இருக்கும். A B ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி மிடில் ஒரு C. C பெப்டைட்னா ரிமூவ் பண்ணி ஒரு பிரிட்ஜ் செல் வச்சு ஏனையும் பினையும் கனெக்ட் பண்ணும்போது அது என்ன வரும், மெச்சூர் ஹார்மோன் ஆனா இன்சுலினாய் வரும். ஸோ ஆன்சர் என்ன, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா 2 and 3. ஓகேங்களா? சாரி 2, 3 and 4. 2, 3 and 4 second option. Second option. very good. clear தானே? okay, கௌசலா just check பண்ணிக்கோங்க. KS last questionக்கு தானே ஆன்சர் போட்டது, அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. clear இப்போ KS and கௌசலா? okay,
So next question க்கு போலாம். Next question பாருங்க. Statement 1. Lymphocytes from the blood of patients are grown in a culture outside the body. A functional aDNA, that is cDNA, is then introduced into these lymphocytes by using a retroviral vector, which is subsequently returned to the patient. ஒரு பெரிய sentence தான். and அது break பண்ணி you have to read and understand. அதுக்கு அப்புறம் check பண்ணனும் அது கரெக்ட்டா இல்லையான்னு. ஓகேங்களா? Yes. The statement 1, it is statement 2. Okay, yeah, this is statement 2. Answer. Okay, Badmacharan first option சொல்ற, we'll see. Okay, statement 1 என்ன சொல்ற? ADA deficiency, SIDS. Okay, SID disease இருக்கிற ஒரு பர்சனோட எப்படி ட்ரீட் பண்ணலாம் ஜீன் தெரப்பி வச்சு? முதல்ல அவங்களோட lymphocytes from the blood of the patients are grown in a culture outside the body. அது கரெக்ட் தான். பேஷண்டோட பாடியில இருந்து lymphocytes முதல்ல எடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் பேஷண்ட். அவங்களோட பாடியில இருந்து especially இது செல்ல lymphocytes நம்ம எடுக்கணும். இது laboratoryல கொண்டு போய் கல்ச்சர் பண்ணனும். கல்ச்சர் பண்ணி அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? ஈ ஒரு செல்ஸ்க்குள்ள நம்ம functional ADA gene ஒரு retrovirusக்குள்ள functional gene போட்டு functional gene உள்ள போட்டு ஓகேங்களா? ஈ retrovirusன வெச்சு we have to infect the lymphocytes இது மேல இரு retrovirus வெச்சு இன்ஃபெக்ட் பண்ணனும். சோ retrovirus வெச்சு இன்ஃபெக்ட் பண்ணும்போது retrovirus என்ன பண்ணும்? ஈ செல் மேல வந்து உட்கார்ந்து அதுக்குள்ள இருக்கிற நம்ம போட்டா ஈ ஃபங்க்ஷனல் ADA gene அது lymphocytesக்குள்ள போடும். இப்போ lymphocytesக்கு என்னாச்சு? அது ரெக்டிஃபைட் ஆயிடுச்சு. அதுக்கு இல்லாத இருந்த ADA gene இப்போ அதுக்கு கிடைச்சிருக்கு. ரைட். இனி என்ன பண்ணனும்? ஈ ஒரு corrected lymphocytes திருப்பியும் பேஷண்டோட பாடியில போடணும். இதுதான் ஜீன் தெரப்பில நம்ம பண்றது in ADA deficiency disease, right? Fine. So இது கரெக்ட் தான். Second statement பாருங்க. If the gene isolated from bone marrow cells producing ADA from embryo is introduced into any body cells or affected child, it could be a permanent cure. That means நான் போடுற செல்ஸ் இது ஒரு அடல்ட்டான சைல்டோட பாடி செல்ஸ்ல போட்டா அது பெர்மனன்ட் கியூர் ஆகும்னு சொல்ல வர தப்பு தானே? பெர்மனன்ட் கியூர் எப்ப ஆகும்னா நீங்க ஜீன் தெரப்பில போடுற ஜீன் எம்பிரியோக்குள்ள போட்டாதான் வரும். ஓகே, ஏர்லி எம்பிரியோல எல்லா பாடி செல்ஸ்லயும் இல்ல, ஏர்லி எம்பிரியோல செல்ஸ்ல போட்டாதான் என்ன வரும்? பாடியில அத்தனையும் செல்ஸ்லேக்கு நீங்க போட்ட ஜீன் கிடைக்கும். பிகாஸ் ஏர்லி எம்பிரியோல இருக்கிற ஸ்மால் செல்ஸ்ல இருந்து தான் என்ன பாடியில மத்த செல்ஸ் வர போற. அப்போ ஏர்லி கண்டிஷன்ல போட்டேன்னா ஒரு செல் ரெக்டிஃபைட் ஆயிடும். செல்ல இருந்து டிவைட் பண்ணி வர போற மீதி செல்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கலி நீங்க போட்ட ஜீன் கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், பெர்மனன்ட் கியூர் ஆகணும்னா அது ஏர்லி எம்பிரியோல போடணும். அடல்ட்ல எல்லாம் போட்டீங்கன்னா அது டெம்பரரி கியூர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன? ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 is correct. Third option. Krishna Kirtana, very good. Others, you understood the concept, right? Next question ku polama. So this is the next question. Assertion reason da. Assertion enna solra? Management of adult onset diabetes is possible by taking insulin at regular time intervals. Reason enna? Insulin can be orally administered to diabetic patients. சொல்லுங்க, ஆன்சர் என்ன? ஈஸி क्वेश्चन தானே? ஓகே, ஸ்வேதாவோட ஆன்சர் 1 or 3? ஸ்வேதா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஸ்வேதா எனக்கு சேலஞ்ச் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 2 ஆப்ஷன் இருக்கு மேம், யூ சூஸ் இட் whichever you want. அந்த மாதிரியா ஸ்வேதா? Okay, so answer வந்திருக்கு. Badmacharan, Krishna Kirtana, all of you have answered. Let's see.
Assertion: management of adult onset diabetes is possible by taking insulin at regular time intervals. Correct da? Diabetes patients க்கு insulin தான் இல்லாம இருக்கும். அப்ப அது எப்படி ஒரு டிசீஸ்க்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம்? ரெகுலர்லி வெளியில இருந்து இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்கணும். கரெக்ட் தானே? that is a treatment. இன்சுலின் தெரபின்னு சொல்லுவோம். இது இன்சுலின் எப்படி கொடுக்கணும் உங்களோட பாடியில? how to give insulin to their body. அது எப்படி போடலாம்? ஒன்னு orally போடலாம், இன்னும் bloodலேக்கு டைரக்ட் அவின்லூட bloodலேக்கு கொடுக்கலாம். ಈ ரெண்டு பாசிபிலிட்டியில ஏது பாசிபிலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ற, ஏது மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ற இன்சுலின் இன்ஜெக்ஷனுக்காக? இன்சுலின் கொடுக்கிறதுக்கு நம்ம எப்பொழுதுமே யூஸ் பண்றது இன்ஜெக்ஷன்ஸ் தான், டைரக்ட்லி பிளட்லேக்கு தான் கொடுக்கற. ஓகே, இது இப்படியே ஈட் பண்ற மாதிரி இப்படியே மவுத்திலோட ஆரலி, தட் இஸ் யூ won't take it just like you have food. ஓகே, why? ஏன்னா ஆரலி இன்சுலின் சொல்றது பெப்டைட் தான். ஓகேங்களா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ், நீங்க இப்படி சாப்பிடுற மாதிரி இன்சுலின் எடுத்துட்டுன்னா அது டைரக்டா போக போறது எலிமெண்டரி கெனால்ல தான். எலிமெண்டரி கெனால்ல என்ன இருக்கு? பெப்டைடினை பிரேக் டவுன் பண்ற என்சைம்ஸ் இருக்கு. என்சைம்ஸ் வந்து நீங்க கொடுத்த இன்சுலின் அப்படியே பிரேக் டவுன் பண்ணிடும். அப்ப எடுத்ததுக்கு ஒரு யூஸே இல்லாம போயிடும். ஓகேங்களா? அதனால தான் ஆரலி கொடுக்க மாட்டேன் இன்சுலின், எப்பொழுதுமே பிளட்லூட தான் அது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஓ சாரி, திஸ் இஸ் ராங். இது தப்பு. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? தேர்ட் ஆப்ஷன். வெரி குட், தேர்ட் ஆப்ஷன். குட் குட். நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? டவுட் எதுவும் இல்லையே? ஃபைன். இது assertion reason தான். Infection can be detected by the presence of antigens or by detecting the antibodies synthesized against the pathogen using ELISA. அப்ப ELISA ல என்ன occur ஆகும் அதுதான் ஈர் assertionல கொடுத்திருக்கிறது. கரெக்ட்டா ரீட் பண்ணுங்க, கரெக்ட்டா இல்லையான்னு. நெக்ஸ்ட் ரீசன் என்ன? ELISA is based on the principle of antigen antibody interaction. ரெண்டு assertion ரீசனும் பார்த்து சொல்லுங்க. கிளியரா ஏது கரெக்ட் ஆன்சர்னு. ஓகே, சோ ஆன்சர் வந்திருக்கு. கிருஷ்ணகீர்த்தனா, பத்மாச்சரன் ஆன்சர் பண்ணிருக்கு. others okay, we'll see. Infection can be detected by the presence of antigen. Antigen oda presence இல்லனா detecting the antibodies. antibody oda presence வெச்சு நம்ம ஒரு pathogen ஒரு disease கண்டுபிடிக்கலாம் using ELISA. So ELISA ல you are either targeting the pathogen in the patient or antibody, antigen antibody detect பண்ணி disease இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். So assertion is correct. Reason என்ன? ELISA is based on the principle of antigen antibody interaction. correct. the antigen and antibody interaction வச்சு தான் ELISA disease இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. that means நீங்க ஆன்டிஜனை டார்கெட் பண்ற ஒரு பேஷண்டோட ஆன்டிஜன் இருக்கான்னு செக் பண்ணணும்னா ELISA ல நீங்க எடுக்க வேண்டியது ஆன்டிபாடி. அப்ப ஆன்டிபாடி எடுத்து அப்ப பர்சனோட செரம் அதை ஆட் பண்ணும்போது பாடி ஃப்ளூயிட் ஆட் பண்ணும்போது அதுல ஆன்டிஜன் இருக்குன்னா கண்டிப்பா பைண்ட் ஆகும், ரியாக்ஷன் வரும். ஓகேங்களா? ரைட். இனி நீங்க டார்கெட் பண்றது பர்சனோட பாடி ஃப்ளூயிட்ல இருக்கிற ஆன்டிபாடி. பாடியில ஒரு பர்சனோட பாடியில ஆன்டிபாடி இருக்கா, அது வச்சு டிசீஸ் இருக்கான்னு செக் பண்ணணும்னா நீங்க எடுக்க வேண்டியது ELISA பிளேட்ல எடுக்க வேண்டியது ஆன்டிஜன். ஓகேங்களா? ஸோ வாட் வில் ஹேப்பன், நீங்க எடுத்த ஆன்டிஜன் மேல பேஷண்டோட பாடி ஃப்ளூயிட் ஆட் பண்ணும்போது அதுல ஆன்டிபாடி இருக்குன்னா கண்டிப்பா என்னப்போ அது அட்டாச் ஆயிடும், டிசீஸ்ல ஒரு சிம்டம் டிசீஸ் இருக்குன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் ELISA இஸ் ஒர்க்கிங். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ரெண்டும் கரெக்ட் தான். இனி it is correctly explaining. reason is correctly explaining assertion. ஏன்னா அது ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் ஆயதுனால தான் உங்களுக்கு ஆன்டிஜனையும் டிடெக்ட் பண்ணலாம், ஆன்டிபாடியும் டிடெக்ட் பண்ணலாம், அது வச்சு டிசீஸ் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? so that is the answer, first option. very good. next question பாருங்க. yes, next question very very simple question. select the odd one with respect to ploidy of the given structures. ploidy of given structures. simple question தானே? இதுக்கு ஆன்சர் என்ன? இவ்வளவு சிம்பிள் क्वेश्चन ஆயிட்டு ஆன்சர் இல்லையா? Oh, Shweta, yes, thank you. Jason Thill, third option. Okay, இது simple question தானே. select the odd one with respect to ploidy. ploidy சொல்லுங்க. integument ஏதா இருக்கும்? diploid தானே. it is part of ovule. ஓகேங்களா?
மைக்ரோஸ்போர் மதர் செல் இதுவும் டிப்ளாய்டு தான். இதில் மைக்ரோஸ்போர் மதர் செல் மியோசிஸ் அண்டர்கோ பண்ணி தான் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற. அதனால this is also diploid. இதுவும் diploid. ஓகேங்களா? நியூசிலஸ் என்ன? this is also diploid. ஓகேங்களா? மெகாஸ்போரோட கண்டிஷன் என்ன? this is haploid. ஓகேங்களா? மெகாஸ்போர்ஸ் ஆர் haploid. ஓகேங்களா? so மெகாஸ்போர் மதர் செல்லில் இருந்து மியோசிஸ் அண்டர்கோ பண்ணி வந்ததனால they are going to be haploid. அப்ப மீதி மூணும் diploid, இது மட்டும் haploid. fourth option. Very simple question. Right? கிருஷ்ணகீர்த்தனா, yes, correct answer தான். Next question பாருங்க. Select the incorrectly matched pair among the following. Pollination in the question. Yes? Answering. Krishna Kirtana, second option. Incorrectly matched தான் பார்க்கணும். Okay, fine. Jeethnogamy, functionally it is cross pollination. அது correct தான். Jeethnogamy means it is functionally cross pollination. ஆனா genetically பாத்தீங்கன்னா self pollination மாதிரி இருக்கும். Fine. Next, bud pollination சொன்னாது என்னது? flower open ஆகிறதுக்கு முன்னாடி bud formula வரப்போற, right? pollination நடக்கும். so it is observed in pea plant. அது actually என்னது? correct தான். next, Commelina, it is both cleistogamous and chasmogamous. இது ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸும் யார்ல இருக்கு? கொமோலினால இருக்கு. fine. இதுவும் கரெக்ட் தான். next, xenogamy, observed only in dioecious species. Xenogamy means what? It is a cross pollination தானே. cross pollination யார்ல இருக்கும்? dioecious plantல மட்டும் இல்ல. ஓகே, இங்க தான் மிஸ்டேக் இருக்குது. dioecious plantsல மட்டும் இருக்குன்னு சொல்றேன், இல்ல monoecious plantsலோ அது இருக்கும். ஓகேங்களா? it is also present in monoecious plants, monoecious species. ஓகேங்களா? அதனால தான் தப்பு. so incorrect match னு கேட்டிங்கனா incorrect match is fourth option. very good. next question க்கு போலாம்ல. very simple. இது ரீட் பண்ற டைம் மட்டும் தான் நீங்க எடுக்கணும். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் டக்கு தான் ஆன்சர் சொல்லணும். யோசிக்கவே தேவையில்லை இந்த क्वेश्चनக்கு. ஓகேங்களா? yes. ஜெயசந்தில், பத்மாச்சரன், கிருஷ்ணகீர்த்தனா, ஸ்வேதா, நீங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, கிருஷ்ணகீர்த்தனா, பத்மாச்சரனோட ஆன்சர் வந்திருக்கு. எஸ், pollen tablets. pollenல என்ன இருக்கு? so அதுல it is rich in nutrients. ஓகேங்களா? nutrients rich ஆயதனால அது tablet ஃபார்மிலும் சிரப் ஃபார்மிலும் available தான். so it is a food supplement as tablets and syrup. ஏன் அது ஃபுட்டுக்கு ஒரு இது மாதிரி ஆக்ட் பண்ற, ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ற? because அதுல nutrients இருக்கு. it is rich in nutrients. fine. second option. next question பாருங்க. again a very simple question. the liquid from a tender coconut. tender coconut இருந்து வந்த liquid. அது என்னது? what is that liquid present in tender coconut? கார்த்திகேயன், இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஹலோ. கிருஷ்ணகீர்த்தனா, எஸ். கார்த்திகேயன், பத்மாச்சரன், ஜெய்சந்தில், கௌசலா, எல்லாரும் என்ன ஆன்சர் சொல்ற? தேர்ட் ஆப்ஷனா? ஃபைன், தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா டெண்டர் கோகனட்ல இருக்கிற ஒரு வாட்டர், கோகனட் வாட்டர்னு சொல்றது, அது என்னது? அது ஆக்சுவலி சின்சைஷியம் தான். ஓகேங்களா? இது கொஞ்சம் டைமுக்கு அப்புறம்
இன்னும் மெச்சூர் ஆகும்போ கோகனட் மெச்சூர் ஆகும்போ ഈ ഒരു സിൻസൈഷ്യം ആയിരിக்கிற ഈ ഒരു ലിക്വിഡ് സെൽ വാൾ കൂടി ആ ഒരു ന്യൂക്ലിയസുக்கு வெளியில ஃபார்ம் ஆகும் பக்காவா அது ஒரு சாலிடாய் மாறிடும் ஓகே அப்ப லிக்விடில் இருந்து தான் சாலிடாய் மாறுது சோ திஸ் லிக்விட் ஃப்ரம் டெண்டர் கோகனட் னு சொன்னா அது ஃப்ரீ நியூக்ளியஸ் சின்சைஷ்யம் மாறி இருக்கிற ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் தான் ஓகேங்களா third option fine next question read the following statement and choose the correct option keyword எப்பொழுமே ஞாபகத்துல வச்சுக்கணும் okay just mark it right so correct option என்ன ரெண்டு ஸ்டேட்மென்ட் தான் இருக்கு ரெண்டு ஸ்டேட்மென்ட்டும் ரீட் பண்ணிக்கோங்க yes Sriharan, Jaysanthil in the answer last question oda nenikiren. Padmacharan first option ah. Paakalam. Jaysanthil first option okay. Krishna Kirtan oda answer fourth option. Okay, so let's see. First statement is during mid 18th century, mental conducted hybridization experiments on pea plant. Okay, mental hybridization experiment conduct பண்ண ஒரு time duration என்னது? It is கிட்டத்தட்ட 1856 to 1863 தான். ஓகேங்களா? ரைட். இது ஏது செஞ்சுரி? 18th century-யா? இது 19th century okay 1800 னு சொல்லும்போது அது 19th century 1900 னு சொல்லும்போது அது 20th century 20 னு சொல்லும்போது that means இப்போ போயிட்டு இருக்கிற century 21st century இதுதான் ஓகேங்களா அதனால இது தப்பு ஓகேங்களா next mental experimented on a number of plants for the same trait and obtained hundreds of offsprings a large sampling size gave credibility to his results correct தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் வச்சு அவர் மோனோ ஹைபிரிட் கிராஸ் பண்ணும்போது நிறைய பிளான்ஸ்ல அவங்க அது கண்டக்ட் பண்ண அதனால தான் ரேஷியோ எல்லாம் கிட்டத்தட்ட சேம் ஆகி அவ்வளோ ப்ரிசைஸாக கிடைச்சது ஓகேங்களா எப்பொழுதுமே லார்ஜ் சாம்பிளிங் சைஸ் எடுத்தா எரர் கம்மி ஆயிடும் தட் இஸ் த கேஸ் ஸோ சாம்பிளிங் சைஸ் number of individuals in that samples okay sampling size increase ஆனா automatically error வர போற chance அது கம்மி ஆயிடும் ஓகேங்களா so that is why his result was credible அப்போ ஆன்சர் என்ன only B is correct third option யாரெல்லாம் third option சொல்லிருக்க ஸ்ரீஹரன் புரியுதா பத்மாச்சரன் and கிருஷ்ண கீர்த்தனா இங்க தான் மிஸ்டேக் நீங்க இது கவனிக்கல கரெக்ட் தானே next question yes in a classical monohybrid Mendelian cross இது ஒரு monohybrid cross தான் what percentage of F2 individuals will carry a recessive allele இப்ப monohybrid crossல F2 individuals நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல எத்தனை individualsக்கு recessive allele இருக்கும் எத்தனை percentage wise சொன்னா போதும் ஓகே பத்மாச்சரன் கிளியரா இருக்காங்களா ஓகே ஃபைன் ஜெயசந்தில் கிருஷ்ண கீர்த்தனா கார்த்திகேயன் கௌசலா வர்க் பண்ணிட்டு இருக்கா are you solving it டக்குனு ஆன்சர் சொல்லுங்க okay fine so let's see F2 generation எப்ப கிடைக்கும் செல்ஃப் பண்ணும்போது F1 ஜெனரேஷனை செல்ஃப் பண்ணும்போது ஓகே மோனோ ஹைபிரிட் கிராஸ் தானே அப்ப நீங்க படிக்கிற அதே மோனோ ஹைபிரிட் கிராஸ் தான் எடுக்கலாம் ஓகேங்களா இனி கேமெட்ஸ் எப்படி இருக்கும் ரைட் இதெல்லாம் ரெண்டு டைப் கேமெட் ஒவ்வொரு பேரண்டும் ப்ரொடியூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் கிராஸ் ஓட ரிசல்ட் இது செகண்ட் கிராஸ் ஓட ரிசல்ட் ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸ் தேர்ட் கிராஸ் அதுவும் third combination அதுதான் fourth combination homozygous recessive ஓகேங்களா சொல்லுங்க எத்தனை percentage of individuals க்கு recessive allele இருக்கு
இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கும் இருக்கு ஓகே கண்டிஷன் எதுவும் அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லல ரெசசிவ் வேலல் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ணலாம் அப்ப 4 டைப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கும்போ அதுல 3லும் என்ன இருக்கு ரெசசிவ் வேலல் இருக்கு அப்ப அது பெர்சன்டேஜ்லக்கு கன்வர்ட் பண்ணும்போ what happens பெர்சன்டேஜ்லக்கு கன்வர்ட் பண்ணும்போ எவ்வளவு வரும் it is 75% 75% third option very good Sharmila baby Sharmila yes third option da next question match the following do it quickly just அது என்னது terms கொடுத்திருக்கு அது என்னது explanation column 2 லும் கொடுத்திருக்கு just match பண்ணா போதும் yes okay Batma Cherunda answer vandirukku Krishnakirthanoda answer vandirukku let's see okay pleiotropy ni adukku enna artham what is pleiotropy means ஒரு single gene affected ஆயதனால multiple characters க்கு problem வருது ஓகேங்களா so single problem in single gene is causing changes in multiple characters correct answer enna a ku enna varum yes fourth one multiple characters e affected agudhu because a ஒரு single gene க்கு different metabolic pathway la involvement irukku next polygenic inheritance la enna ஒரு single trait oda inheritance it is controlled by 2 or more genes appo b க்கு 3 தான் வரும் next incomplete dominance la எப்படி இருக்கும் f1 னு சொல்றது ரெண்டு parent மாதிரியும் இருக்காது ஓகேங்களா it will be in between or intermediate characters தான் காமிக்கும் அப்ப அதுக்கு ஆப்ஷன் என்ன CQ1 தான் yes CQ1 தான் next D என்ன codominance ரெண்டு allele equally express ஆகும் அதனால ரெண்டு parent ஓட character F1 progeny க்கு இருக்கும் so D க்கு தான் 2 so answer என்ன A4 B3 C1 D2 fourth option very good bunny boy yes fourth option next question க்கு போலாமா again solve பண்ணுங்க yes answer okay so question என்ன சொல்ற select the correct set of combination of parents genotype இப்ப parent ஓட genotype தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் okay blood group if their children are having so children ஓட blood group கொடுத்திருக்கு what is the blood group பாருங்க AB blood group ஓகேங்களா ஒரு சைல்டுக்கு AB blood group இருக்கு இன்னொரு சைல்டுக்கு A blood group தான் சொல்லுங்க அப்ப AB blood groupum A blood groupum வரணும்னா இவங்களோட ஜீனோடைப் எப்படி இருக்கணும் AB னா டவுட்டே இல்ல IA IB தான் வரணும் வேற ஒரு ஆப்ஷனும் கிடையாது A blood group அது IA யும் வரலாம் IA small I யும் வரலாம் ஓகேங்களா இப்போ டிஃபரண்ட் காம்பினேஷன் எல்லா பாசிபிள் காம்பினேஷனும் கிடைக்கிறதுக்காக நான் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் எடுத்திருக்கேன் ஃபைன் இப்படி இருக்கணும்னா நீங்க சொல்லுங்க பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும் பேரண்ட்ஸோட blood group எப்படி இருக்கணும் நீங்க child 1 ஃபர்ஸ்ட் சைல்டுன பாருங்க அவங்களுக்கு IA IB இருக்கு அப்ப கண்டிப்பா ஒரு பேரண்ட் IA LL இருக்கணும் இன்னொரு பேரண்ட்ல இருந்து என்ன இருக்கணும் IB LL வந்தது ஓகேங்களா so that is the case so this LL will be provided by one parent this LL will be provided by another parent இது ஒரு possibility okay right next child என்ன பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் கண்டிப்பா IA
ஒரு IA கொடுத்தது ஒரு parent இருக்கணும் ஓகேங்களா IA next this will be provided by the other parent இப்போ parent ஓட genotypic combination எது one parent must be IA இன்னொரு parent வந்து IB small I option எது second option very good second option clear next question க்கு போலாம் clear தானே அது explanation தேவையா last question because இது நம்ம படிச்ச கான்செப்டோட அப்ளிகேஷன் லெவல் தான் ஓகே யூர் பிளட் குரூப்னு அதோட ஜெனடிக்ஸ் கண்டிப்பா கேக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மாதிரி வரும் எக்ஸாமுக்கு ஓகேங்களா ஓகே இது கிளியர் ஆனா நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம்ல இதுதான் நெக்ஸ்ட் क्वेश्चन ரைட் choose the true statement for chicks அது யாரு birds இனி சொல்லுங்க sex determination in birds அது எது டைப்னு you have to think and then you have to answer Divya no ma'am என்னது no புரியலையா last question நான் அதுதான் இப்ப last கேட்ட question Divya Okay, so answer பார்க்கலாம் birds ஓட sex determination எப்படிப்பட்ட sex determination female heterogamety தானே ZZ ZW female heterogamety இதுதானே birds ஓட sex determination mechanism அதுல ஒரு ரெண்டு same sex chromosome இருக்கிறது மேலுக்கா இருக்கும் ஃபீமேலுக்கு தான் ரெண்டு டிஃபரண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கிறது அதனால தான் ஃபீமேல்ஸ் எப்பவுமே ஹெட்ரோகாமெட்டிக் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்றது நம்ம பேர்ட்ஸ்ல ஓகேங்களா ரைட் So sex is determined by male parent இல்ல sex determination எப்பொழுதுமே ஏது parentல different sex chromosome இருக்குமோ ஓகே ஹோமோமார்பிக் ஹெட்ரோமார்பிக்கா இருக்குமோ different sex chromosome இருக்குமோ அவங்க தான் குழந்தையோட செக்ஸ் டிட்டர்மைன் பண்ண போறது ஓகேங்களா பிகாஸ் அவங்க தான் ரெண்டு டிஃபரண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கிறதுனால they will be producing two different types of gametes ஏது gamete fertilization undergo பண்ற அதே பொறுத்து தான் குழந்தையோட செக்ஸ் டிட்டர்மைன் ஆகுறது ஓகேங்களா so here the heterogametic parent அது female தான் அதனால female is going to decide sex of the child அதனால first option தப்பு next என்ன basis of sex determination is same as that of honeybee அது எப்படி வரும் honeybee க்கு இருக்கிறது haploid diploid kind of sex determination இவங்களுக்கு பக்கா இந்த மாதிரி heterogamety அதோட பேசிஸ்ல தான் நம்ம பண்றோம் ஓகேங்களா ரைட் females heterogametic அதுதான் கரெக்ட் ஃபீமேல்ஸ்க்கு ZW அப்படிங்கற ரெண்டு செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும் அதனால they will be producing two different types of gametes right in fourth and males are having only one sex chromosome besides autosomes அது கண்டிஷன் தானே exo this is male heterogamety insectsல எல்லாம் இருக்குது ஓகேங்களா அதனால இது தப்பு தான் fine so answer is third option very good okay Divya clear fine Next question. Which among the following conditions polyploidy can be observed in cells? Okay, அப்ப ஏது conditionல polyploidy can be observed? Polyploidy எங்க observe ஆகும்? எப்படி அது form ஆகும் அதுதான். Divya third option yes last question க்கு தானே நீங்க third option சொல்றது. Okay, in the question answer. Okay, fine. See, polyploidy எப்ப வரும் polyploidy? What do you mean by polyploidy? Chromosome set, entire set of chromosome multiply ஆகுது. ஓகேங்களா? So அதனால ஒரு normal individual 2n ஆகும்னா அது polyploidy வரும்போது 3n ஆயிடலாம் 4n ஆயிடலாம் இந்த மாதிரி this is polyploidy entire set of chromosomes அப்படியே multiply ஆகுது கரெக்ட்டா இது எப்படி வரும் எப்ப வரும்னா failure of cytokinesis
after telophase stage of cell division. That means cell division எல்லாம் முடிச்சு nucleus எல்லாமே separate ஆகி மாறி இருக்கு, chromosomes எல்லாம் separate ஆகி மாறி இருக்கு. இனி ஒரு cytoplasm, okay, அது கூட டிவைட் ஆகணும்ல, அப்பதானே ரெண்டு செல்லா மாறிடும். ஆனா நியூக்ளியர் டிவிஷன் எல்லாமே முடிச்சிருக்கு, ஆனா ஒரு cytoplasm இன்னும் டிவைட் ஆகல. so what happens, ஒரே செல்லுக்குள்ள என்ன வரும், மல்டிபிள் நியூக்ளியஸ், மல்டிபிள் குரோமோசோம்ஸ் இருக்கிற மாதிரி என்டையர் செட் டிவைட், என்டையர் சைட் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படியே மல்டிபிள் ஆன ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? so that is the reason. so second answer, second option. next question. very good Divya, yes, second question, second option தான். இது முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு இன்னும் questions இருக்கு, அதெல்லாம் நீங்க சீக்கிரம் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அது முடிச்சிடலாம். ஒரு ஜஸ்ட் 45 minutes கூட எடுத்துக்கலாம். See, இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆன ஒரு क्वेश्चन தான், you have to work it out. அப்போ நான் பண்றேன், அதோட சேர்ந்து நீங்களும் பண்ணிக்கோங்க. ரைட்? ஃபைன். garden pea, a plant having axial flowers and intermediate sized starch grain. okay, axial flower ஓட பொசிஷன், இது ஒரு complete dominance காமிக்கிற ஒரு கேரக்டர் தான். அதுல axial னு சொல்றது dominant character, terminal னு சொல்றது recessive character. கரெக்ட் தானே? ரைட். and intermediate size starch grain னு சொல்றது incomplete dominance தான் காமிக்கிற. ஒரு கேரக்டரோட பேர் சொல்லும்போது எப்படிப்பட்ட இன்ஹெரிட்டன்ஸ் அவங்க காமிக்கி, ஓகே, ஒரு எக்ஸ்பிரஷன் லெவல் எப்படி, அதெல்லாம் யூ ஹேவ் டு ரிமெம்பர். வாட் இஸ் த கிராஸ்? இப்படி one parent is like this, heterozygous for axial flower and starch flower position க்கும் starch grain க்கும் heterozygous. ஒரு parent இன யாருமாய் கிராஸ் பண்ண போற? right, terminal flower and small sized starch grain, that is இப்படி homozygous recessive ஆன parent உமாய் கிராஸ் பண்ண போற. fine, tell me what happens. ஒரு parent produce பண்ற gamete, அது ஒரே டைப் gamete தான் இவங்க produce பண்ணும். ஓகேங்களா? but this parent produce பண்ற gamete எப்படி இருக்கும்? first type of gamete, capital A capital B, next capital A small b, next small a capital B, அதுக்கப்புறம் small a small b, 4 டைப் gamete தான் ஃபார்ம் பண்ற. இனி சொல்லுங்க, போட முடியல, கொஞ்சம் கூட இங்க கூட, இதுதானே gamete. ரைட்? சொல்லுங்க, what happens? ஒரு ரெண்டு காம்பினேஷன் வரும்போ யாராயிடுச்சு? axial and intermediate grain size வரும். because இது complete dominance காமிக்கும், எக்ஸ்பிரஸ் ஆக போறது axial ஓட LL தான். அப்ப axial ஆ இருக்கும் flower ஓட position. but this LL இது incomplete dominance காமிக்கிற, அதனால heterozygous conditionல intermediate character தான் வர போற. next எப்படி வரும்? இதுதானே small b small b. இது எப்படி இருக்கும்? axial ஆனா small grain size, small grain. ஓகேங்களா? that is it. third one எப்படி இருக்கும்? small a capital B small b. இது எப்படி இருக்கும்? terminal ஆ இருக்கும், ஆனா intermediate grain size ஆ இருக்கும். fourth and the last one எப்படி இருக்கும்? terminal ஆனா small, ஒரு parent மாதிரி. கரெக்ட்டா? fine. In the question in the axial flowers, how many, what proportion of progeny is expected to show axial flowers with large grain size? பாருங்க, ரெண்டு axialலும் large grain size கிடைக்கல. ஒன்னு intermediate, இன்னொரு variety னு சொல்றது small grain ஆ இருக்கும். அப்ப 0%. ஓகேங்களா? next question என்ன? terminal flower with intermediate size grain starch grains. terminal ஆனா intermediate எத்தனை? 4 டைப்ல ஒரு டைப், that is 1/4. okay, அப்ப percentage wise கேட்டிங்கன்னா 25%. so for 1 ன்னு கேட்டா 1 க்கு 0, second க்கு 25. third option, very good. யாருக்கும் கிடைக்கலையா இது?
நீங்க படிக்கிற இன்கம்ப்ளீட்டுக்கும் கம்ப்ளீட் டாமினன்ஸையும் வச்சு கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் லெவல் கொஸ்டின் தான். ஓகே, திஸ் இஸ் another application level question. கிளியர் தானே இது? நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? Adivya 3, third option, yes. Okay, so next question. Simple. ஒரு பெரிய calculation எல்லாம் complete பண்ணதுனால next question simple question. Okay, Krishna Kirtana, clear ah? Clear, okay. And இந்த questionக்கு answers கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. What is the answer to this question? The Mendelian disorder in which the hemoglobin molecule இது ஒரு Mendelian disorder தான். ஓகே, அது ஒரு பாயிண்ட். அதுல என்ன வரும்? hemoglobin molecule undergoes polymerization undergo பண்ணும் hemoglobin molecule எப்போ? under low oxygen tension, oxygen level கம்மி ஆகும்போ. ஓகேங்களா? அதனால RBC ஓட ஷேப்பே மாறி போகுது. ஒரு டிசீஸ் அது எதனால வரும்? முதல்ல ஒரு இத்தனையும் எக்ஸ்பிளனேஷன் வச்சு கண்டுபிடிங்க அது எது டிசீஸ்னு. திஸ் இஸ் நதிங் பட் சிக்கிள் செல் அனீமியா. ஓகேங்களா? சிக்கிள் செல் அனீமியா தானே இந்த டிசீஸ். இனி சொல்லுங்க, சிக்கிள் செல் அனீமியா எப்படி வரும்? எப்படிப்பட்ட சேஞ்ச், ஜெனடிக் மெட்டீரியல் எப்படிப்பட்ட சேஞ்ச்னால தான் சிக்கிள் செல் அனீமியா வரும்? இட் இஸ் டியூ டு பாயிண்ட் மியூட்டேஷன், ரைட்? ஒரு சிங்கிள் பேஸ் பேர்ல வர போற சேஞ்ச் பாயிண்ட் மியூட்டேஷன். இனி சிங்கிள் பேஸ் பேர்ல எப்படிப்பட்ட சேஞ்ச் வரும்? சப்ஸ்டிடியூஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒரு பேஸ்னை மாத்தி இன்னொரு பேஸ் அங்க போய் உட்காரும். ஓகே, சோ single base pair substitution mutation வருது. That's an example of point mutation, right? So answer is third option. Very good. Third option, good. Next question, assertion reason da. Okay, assertion என்ன? In classical Mendelian dihybrid cross தான் சொல்றேன். The number of different phenotype obtained in F2 is less than number of genotypes. அப்ப F2 generationல நீங்க பாருங்க எப்படி இருக்கு. What is the ratio? Classical Mendelian hybrid cross, the number of phenotypes வந்து genotype விட கம்மியா இருக்கும். Reason என்ன சொல்ற? The different genotypic combinations of gametes can produce same phenotype. இது எப்படி? What is the assertion reason? கரெக்ட்டா தப்பா? நீங்க படிச்ச ஒரு ரேஷியோட அதுல இருந்து வந்த क्वेश्चन தான். Tell me. கிருஷ்ண கீர்த்தனா 1 ஆ? Okay, fine. நீங்க சொல்லுங்க, Mendelian dihybrid cross அதோட phenotypic ratio என்ன? phenotypic ratio dihybrid cross ஓட phenotypic ratio it is 9:3:3:1. எத்தனை வெரைட்டி கிடைக்குது? 4 வெரைட்டி தான் phenotypic ratioல கிடைக்குது. different varieties, 4 different varieties of phenotype. இனி genotype நீங்க சொல்லுங்க. what is a genotype? 1:2:1 is to 2:4:2 is to 1:2:1. இதுதான். எத்தனை வெரைட்டி? 9. அப்ப கண்டிப்பா phenotype variety genotype விட கம்மி தான். that is, this is correct. assertion is correct. 9 genotype கிடைக்கும்போ dihybrid crossல phenotype கிடைக்கிறது 4 மட்டும் தான். why is it so? why? because more than one genotype can cause same phenotype. ஓகேங்களா? இது பாருங்க, இவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? இதே கேரக்டரா இருக்கும். ஒரு ஜீனோடைப்பும் ப்ரொடியூஸ் பண்றது. ரெண்டு பேருக்கும் சேம் கேரக்டர், சேம் phenotype. அப்ப ரெண்டு ஜீனோடைப் ஆனாலும் கிடைக்கிறது சேம் phenotype. அதனால தான் என்ன phenotype variety genotype விட கம்மியா இருக்குது. so this is correct explanation, option 1. very good. ஓகேங்களா? கிளியர் தானே? நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம்ல? because you are giving me the right answer, அதனால நான் டக்னு போறேன். we can complete it. You guys are really answering well.
Kritika, thank you. Boa. இதுக்கு போ. Thank you. இது அனு மேம் ஒரு போ போட்டிருக்கு. இதோட ஆன்சர் என்ன? Read the following statements and state them as true or false. Okay, true or false அது just சொன்ன போதும். First statement பாருங்க. First tropic level of food chain is occupied by primary producer. First tropic level எப்பொழுதுமே occupy பண்ணி இருக்கிறது primary producers தான். That means plants இல்லையா? Right, plants இருக்கும் which can fix solar energy and manufacture its own food from inorganic material. Correct தானே? First tropic level இருக்கிறது producers. ஏன் நம்ம அவங்கள producers சொல்ற? Because plants தான். Plants solar energy வச்சு அவங்களோட own food create பண்ணும் by using inorganic materials, right? So அது correct. இனி B என்ன? Ecosystem are exempted from second law of thermodynamics as they need constant supply of energy. So what is the meaning of this? Second law of thermodynamics ecosystem adu follow pannala. So ecosystem or exception da second law of thermodynamics nu solra in the statement. Idu correct ah thappa? This is wrong. This is wrong because ecosystem first law of thermodynamics ku follow pannu, adhe madri second law of thermodynamics niyum follow pandra. Adu exemption edum kedaiyadu, right? Why do you say so? Because ecosystem la neenga animals ne organisms la vandu pathina avanga energy lose pannu in the form of heat dissipation இல்லையா? Right, அப்ப heat dissipation னு சொல்ற ஒரு ஃபார்முலா எனர்ஜி லாஸ் ஆயிட்டே இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு கான்ஸ்டன்ட்டா என்ன வெளியில இருந்து எனர்ஜி கிடைச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ரைட், சோ a kind of disorder is happening there. So our case la idu thappu da. Third statement enna? The amount of energy increases at successive tropic levels in a food chain. Thappu da. Parunga oru tropic level ninnu plants ninnu next tropic level like pogumbo, okayla, and grasshopper insects ஏதோ இதுலக்கு அதுலக்கு போகும்போது what happens? எனர்ஜி கம்மி தானே ஆகுது. பிளான்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான எனர்ஜி எடுத்து மீறி தான் செகண்ட் ட்ராபிக் லெவலுக்கு கொடுக்கறப்போ போக போக when you scale that ladder, ஓகேங்களா, ஒவ்வொரு ட்ராபிக் லெவல் மேலேக்கு போகும்போது what happens? எனர்ஜி லெவல் கம்மி தான் ஆகும், இன்க்ரீஸ் கிடையாது. அதனால தான் பிரமிட் ஆஃப் எனர்ஜி எப்பொழுதுமே அப்ரைட்னு சொல்றது. ஓகேங்களா? ரைட், சோ ஆன்சர் என்ன கடைசியில? ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ். தானே? True, false, false. Second option. Second option. Very good, very good. Second option. Next question. Yes, very easy. All of the following are functional aspects. எல்லாமே functional aspects தான் except functional aspects இல்லாதது எது? What do you mean by functional aspects of ecosystem? எக்கோசிஸ்டத்தில் இருக்கிற work done. Okay, work done within ecosystem. அதான் functional aspect னு சொல்றது. அப்ப functional aspects இல்லாதது எது? Okay, Priyadarshiniயோட ஆன்சர் வந்திருக்கு. கிருஷ்ண கீர்த்தனா, yes. பத்மாச்சரன், yes. Okay, fourth option, very good. Fourth option. Why? Because இதெல்லாம் functional aspects தான், எக்கோசிஸ்டத்திற்குள்ள நடக்கிற work. ஆனா stratification, that is vertical arrangement of different species at different level. Okay, stratification சொல்றது அது ஒரு structural feature தான். Structural feature. ஓகேங்களா? Right. அதனால fourth option. சிம்பிள் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், அவ்வளவு டைம் எல்லாம் தேவையே இல்லை. டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ண ஒரு செகண்ட்ல முடிச்சிடணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, யோசிக்க எதுவும் தேவையில்லை. எங்க ஆன்சர் எங்க? ஸ்வீட்டியோட ஆன்சர். ஸ்வேதையா ஸ்வீட்டியா? ஓகே, ஸ்வீட்டி தான். பத்மாச்சரன், எஸ். பிரியதர்ஷினி எல்லாருமே செகண்ட் ஆப்ஷனா. Let's see, which among the following is the least productive ecosystem? சொல்லுங்க, least productive எது? deep sea தான். ஓகேயா? கிட்டத்தட்ட 55 பில்லியன் டன்ஸ் தான் அதோட ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றது.
மீதி எல்லாமே என்னது லேண்டில் இருந்து தான் வரப்போறேன். ஓகேங்களா? ஸோ டீப் சி இதுதான் மினிமம் லீஸ்ட் ப்ரொடக்டட் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? ரைட், வெரி குட் கிருத்திகா ஜி. 55 பில்லியன் இப்படிதான் கிருத்திகா. இப்போ 55 பில்லியன் போட்டது இல்லையா? ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணும்போது அது மாதிரி ரிலேட்டடாக நீங்க படிச்சா அவர் கன்செப்ட்ஸும் அவர் ஃபேக்ட்ஸும் எல்லாம் ஞாபகத்தில் வரணும். இதுதான் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிவிஷன். ஓகேங்களா? Next பாருங்க, next question. Which among the following pairs are correctly matched? correctly matched pair எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, நீங்க கரெக்டா ரீட் பண்ணி தப்பு எங்க இருக்குன்னு கரெக்டா ஸ்பாட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட், ப்ளீஸ் சால்வ் இட். ஓகே கிருத்திகா, you really deserve that commentation. நிறைய பேர் அதே மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. வெரி குட். தட் மீன்ஸ் நீங்க கொஸ்டின் மட்டும் இல்லை ஆன்சர் பண்றது, கொஸ்டின் ஆன்சர் பண்ணி நீங்க கான்செப்ட் எல்லாம் யூ ஆர் ஜாகிங் யுவர் மெமரி அண்ட் ஃபைண்டிங் த கான்செப்ட் இல்லையா? கான்செப்ட் யூ ஆர் புட்டிங் இட் இன் கமெண்ட் பாக்ஸ். வெரி குட். எஸ் பத்மாச்சரன். Jason, actually you people are also inspiring me. நீங்க இந்த மாதிரி கமெண்ட் போடும்போது I feel like explaining much more. இது போதும், டைம் இது போதும். ஃபைன், ஆன்சர் சொல்லுங்க. கிருஷ்ண கீர்த்தனா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் போடு. ஓகே ஃபைன், we'll see. Sacred groves exemplified means example. It is an example of Western Ghats in Meghalaya and are the last refuge for a large number of rare and threatened species. அது கரெக்ட் தான். large groves னு சொல்றது என்னது, அங்க நிறைய threatened ஆனா rare ஆன species இருக்கு. ஆனா அதோட எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, Western Ghats மேகாலயா. ஓகேங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ் மேகாலயில இல்ல. இன்னொரு வேலை சொன்னா சேக்ரெட் குரூவ்ஸ் எங்க இருக்கு? மேகாலயில. அவர் ஹில்லோட பேர் வெஸ்டர்ன் காட்ஸ் இல்ல, காசியா அண்ட் ஜெயந்தியா ஹில்ஸ். எஸ், காசி அண்ட் ஜெயந்தியா ஹில்ஸ். அதுதான் சேக்ரெட் குரூவ்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ லொகேஷன் மாறி போயிடுச்சு. வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம கிட்ட தானே, சவுத்துல தானே இருக்கிறது. மேகாலயா அங்க நார்த் ஈஸ்ட்ல. ஃபைன், தப்பு. நெக்ஸ்ட் என்ன? ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் can be defined as vertical distribution of different species occupying different level. அது கரெக்ட் தான். ரைட். Speciation is a function of time and thus Greenland shows greater species diversification in comparison to Ecuador. சொல்லுங்க, கிரீன்லாண்ட் எங்க இருக்கு? அது ஒரு டெம்பரேட் ரீஜன்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப எர்த் இப்படி இருக்கும்னா கிரீன்லாண்ட் இது இக்வேட்டர். ஓகேங்களா? கிரீன்லாண்ட் கிட்டத்தட்ட இந்த ரீஜன்ல இருக்கு. ஈக்குவடோர்னு சொல்றது கிட்டத்தட்ட ஈக்குவேட்டரோட கிட்ட தான் வருது. ஓகேங்களா? சோ வாட் ஹேப்பன்ஸ், ஈக்குவேட்டருக்கு வரும்போது ரொம்ப அதிகமா சோலார் ரேடியேஷன் வரும். ஓகே, அங்க கிளேசியேஷன் மாதிரி ஒரு ஃப்ரீக்வென்ட் சேஞ்ச் என்விரான்மெண்ட்ல வந்தது இல்ல. ஓகே, இதனால ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி வந்து இங்க அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி ஈக்குவேட்டரோட ஒரு ரீஜன்ல ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஆனா டெம்பரேட் ரீஜன்லேக்கெல்லாம் போகும்போது ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி கம்மியா இருக்கும். ஏன்? பிகாஸ் அங்க சோலார் ரேடியேஷன் கொஞ்சம் கம்மி தான். அது மட்டும் இல்லாம முன்னாடி எல்லாம் அங்க கிளேசியேஷன் எல்லாமே ரொம்ப அதிகமா வந்து என்விரான்மெண்ட் பீரியோடிக்கா மாறிட்டே இருந்தேன். ஓகே, தட் வாஸ் த கேஸ். அப்போ ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால ஒரு கைண்ட் ஆஃப் அன்பிரெடிக்டபிள் என்விரான்மெண்ட் எல்லாமே ஸ்பீஷீஸ் ஃபார்மேஷன் அண்ட் டைவர்சிஃபை எல்லாம் பண்ண முடியாது. ஸ்பீஷீஸ் அதிகமா ஃபார்ம் ஆகணும்னா கிளைமேட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டாட்டிக்கா இருக்கணும், ப்ரெடிக்டபிளா இருக்கணும், அப்படியே மாறி இருக்கக்கூடாது. பிளஸ் சோலார் ரேடியேஷன் வேணும். ஓகே, இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இருக்கிறது ஈக்குவடோர்ல தட் இஸ் க்ளோஸ் டு இக்வேட்டர். ஆன்சர் என்ன? we didn't finish this. okay, so கிரீன்லாண்ட்ல கிரேட்டர் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டின்னு சொல்றது தப்பு. கம்மியா இருக்கும் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. ஓகேங்களா? செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி is always more in amount in comparison to the productivity of producers. See, producers oda productivity, that is primary productivity. Primary productivity விட செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி தான் அதிகம்னு சொல்றேன். ஓகே, பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, அதே மாதிரி செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி ஏது அதிகமா இருக்கும்? கண்டிப்பா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் அதிகமா இருக்கும். பிகாஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றது பிளான்ட்ஸ்ல இருந்து அனிமல்ஸ்களுக்கு போக போறது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் லெவலுக்கு போக போறது, அதுதான் அதிகமா இருக்கும். அது வச்சு அவங்க
பிளான்ஸ்ல இருந்து கிடைக்கிற பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வச்சு அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது தான் என்ன செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அவ்வளோ ரேட்டுக்கு தான் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றது. ஓகே, எப்போதுமே பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி will be greater than secondary productivity. ஸோ அதுவும் தப்பு தான். ஸோ ஆன்சர் என்ன கரெக்ட்லின்னு கேட்டால் செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, வெரி குட் வெரி குட் வெரி குட். நிறைய ஃபேக்ட்ஸ் வந்திருக்கு. வெரி குட். ஸோ யூ பீப்புள் ஆர் ரியலி ரிவைசிங். குட் குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ளீஸ் ரீட் திஸ் ஒன். of 333. Okay, Priyadarshiniயோட ஆன்சர் வந்திருக்கு. So question என்ன? Observe the following food chain. இது ரெண்டு food chain. ஓகேங்களா, A and B. Based on the above given food chain, certain statements were made. Statement 1. If 10 kilojoule of energy in the form of sunlight is falling on green plants. அப்ப ரெண்டு food chain இருக்கு, Aயும் Bயும். ரெண்டு ஃபுட் செயின்லும் வரப்போறது எத்தனை கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி? 10 கிலோ ஜூல். தட் இஸ் 10,000 ஜூல் ஆஃப் எனர்ஜி தான் ரெண்டு பேர்லும் வரப்போறது. ஓகேங்களா, ரைட். நவ் வாட் ஹேப்பன்ஸ்? Then the difference in the amount of energy obtained by Hawking food chain A and Hawking food chain B. ரெண்டு டிஃபரன்ஸும் 0.9 ஜூல்னு சொல்றேன். We'll see. First A food chain எடுங்க. ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் தான். பிளான்ஸ் எவ்வளவு எடுக்கும், எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் பிளான்ஸ்ல? அவ பிளான்ஸ் மேல வரப்போற சோலார் ரேடியேஷனோட 1% தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணும். ஓகேங்களா, அப்ப 10,000 1% கேட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 100 ஜூல். கரெக்ட் தானே? 100 ஜூல் தான் வரும். இப்போ பிளான்ஸ் ஃபுட் செயின் ஏல பிளான்ஸுக்கு 100 ஜூல் கிடைக்கும்னா பிளான்ஸ் நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவலான ஸ்பாரோஸ்க்கு கொடுக்க போறது எத்தனை? 10% தான். ரிமைன்ஸ் 10% லாஸ் ஞாபகம் இருக்கும்ல? ஓகே, அப்ப பிளான்ட்க்கு 100 ஜூல்னா அது கண்டிப்பா 10 ஜூல். 10% ஆஃப் தட் மட்டும் தான் நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவலுக்கு போயிடும். இது ஸ்பாரோக்கு அப்ப 10 ஜூல். அப்ப ஹாக்கு தேர்ட் ட்ராபிக் லெவல் தான் ஃபர்ஸ்ட் ஃபுட் செயின்ல இருக்கிறது. ஹாக்குக்கு எவ்வளவு வரும்? 1 ஜூல் மட்டும் தான் வரும். அது ஃபுட் செயின் A யோட கண்டிஷன். இது ஃபுட் செயின் B ல வரும்போது பீலும் பிளான்ட்ஸ் அவங்களுக்கும் 100 ஜூல் தான் கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன? இன்செக்ட்ஸா? ஓகே, சாரி. ஃபுட் செயின் B ல செகண்ட் ட்ராபிக் லெவல் இருக்கிறது இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ்க்கு 10 ஜூல் போய்டும். நெக்ஸ்ட் என்ன? தேர்ட் ட்ராபிக் லெவல் இருக்கிறது ஸ்பாரோக்கு 1 ஜூல் மட்டும் தான் போகும். எல்லாத்துக்கும் 10% தான் நான் ஃபாலோ பண்றேன். ஓகேங்களா, ரைட். ஹாக்கு இருக்கிறது ஃபோர்த் ட்ராபிக் லெவல் தான். ஓகேங்களா, அப்ப அதுக்கு போக போறது 0.1 ஜூல் தான். நவ் நம்ம என்ன பார்க்கணும்? Hawking food chain A and Hawking food chain B. சொல்லுங்க. ஃபுட் செயின் A ல ஹாக்குக்கு 1, ஃபுட் செயின் B ல ஹாக்குக்கு 0.1. what is the difference? 0.9 ஜூல். ஓகே, அப்ப Hawking food chain A and Hawking food chain B ரெண்டுடைய எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.9 ஜூல் தான். கரெக்ட். சோ இது ஒரு நியூமெரிக்கல் மாதிரி பண்ற ஒரு क्वेश्चन தான். ரைட். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன? Sparrow is better prey for hawk in food chain B than in food chain A in terms of energy supply. நீங்க பாருங்க, A food chainum B food chainum. A food chainல Sparrow செகண்ட் ட்ராபிக் லெவல் இருக்கு, ஹாக் தேர்ட் ட்ராபிக் லெவல் இருக்கு. அப்ப அவ்வளோ எனர்ஜி என்ன இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல் பாருங்க, ஸ்பாரோ கிட்ட என்ன இருக்கும்? 10 ஜூல் இருக்கும். அது டைரக்டா ஹாக்கு இவங்க சாப்பிடுறதுனால 1 ஜூல் ஹாக்குக்கு கிடைக்கிறது. இதே கேஸ் ஃபுட் செயின் B பாருங்க, ஸ்டார்ட் பண்ணது சேம் எனர்ஜி லெவல்ல வச்சு. ஆனா செகண்ட் ஃபுட் செயின்ல ஸ்பாரோன்னு சொல்றது அது தேர்ட் ட்ராபிக் லெவல்ல தான் இருக்கிற, ஹாக்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல்ல. அதனால ட்ராபிக் லெவல் மாறியதுனால கிடைக்கிற எனர்ஜி பாருங்க, ஹாக்குக்கு 0.1 ஜூல் மட்டும் தான் கிடைக்கிறது. ஓகேங்களா, சோ கண்டிப்பா ஹாக்குக்கு எனர்ஜி வைஸ் ஏது பெட்டர்னு கேட்டீங்கன்னா A ட்ராபிக் லெவல்ல இருக்கிற A ஃபுட் செயின்ல அதுதான் பெட்டரா இருக்கும் கம்பேர்ட் டு B. ஓகே, சோ இங்க என்ன போட்டிருக்கு? ஃபுட் செயின் B is better than A ன்னு போட்டிருக்கு. அப்படி இல்ல, A is better than B because of tropic levels, right? Energy oda dissipation adella konja kammiya irukku, right? So answer enna? Statement 1 is correct and statement 2 is incorrect. Third option ah?
third option, very good. Next question ku polama. Next question. Okay, read the following statements and select the correct option. Correct option பார்க்கணும், right? Statement என்ன? Gross primary productivity of an ecosystem is the rate of production of organic matter during photosynthesis. Statement B என்ன? Net primary productivity is the available biomass for the consumption to herbivores and decomposers. கரெக்ட்டா? என்னது? Tell me what is the answer? Yes. Statement A பாருங்க. Gross primary productivity னு சொல்றது plants ஓட the rate of production of organic matter in plants. ஓகேங்களா? அப்ப gross primary productivity plants prepare பண்ணிருக்கு. இதிலிருந்து அவங்களுக்கு தேவையான respiration அதுக்காக கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். மீதி என்ன? மீதி இருக்கிறது தான் net primary productivity. இதுதான் யாருக்கு அவைலபிளா இருக்கு? next tropic levelsக்கு அவைலபிளா இருக்கு. next tropic levels னு சொன்னா அது யாரா இருக்கும்? heterotrophs. அது herbivores ஆ இருக்கலாம் இல்லனா decomposers ஆ இருக்கலாம். anyway okay, next heterotrophsக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? so what happens? அதுக்கு ஆன்சர் என்ன? இதுவும் கரெக்ட் தான். Statement B and net primary productivity is available biomass for the consumption to herbivores and decomposers. Correct. So answer என்ன? Third option. Very good, very good. ஓகேங்களா? next questionக்கு போலாம்ல? simple question. பெருசா யோசிக்க தேவையில்லை. answer யாரும் போடலையே. இவ்வளவு சிம்பிள் क्वेश्चन ஆனதுக்கு அப்புறம் யாரும் போடல ஆன்சர். எங்க இருக்கு? ரிஷிகேதனா, ஜெய்சந்தில், பிரியதர்ஷினி, ஸ்வீட்டி, கிருத்திகா, பத்மாச்சரன், திவ்யா. second option, let's see. Okay, which of the following is incorrect for R selection species? Okay, R selection species க்கு தப்பானது எது? R selected species ன்னு சொன்னா அது யாரு? பாக்டீரியா மாதிரி. ஓகேங்களா? ரைட். அவங்களுக்கு small size இருக்கும். கரெக்ட். small number of progeny இல்ல. number of progeny அவங்க reproduce பண்ணும்போதே multiple progenies produce பண்ணிடும். ஓகேங்களா? so they are not going to have small number of progeny, they are going to have large number of progeny. ஏனா அவங்க produce பண்றதுல எல்லாம் survive ஆகணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா? அப்ப ஒரு minimum decent count survive பண்றதுக்காக அவங்க produce பண்ணும்போதே நம்பர் அதிகமா தான் produce பண்ணும். right, next high reproduction rate. அது கரெக்ட் தான். reproduction rate அதிகமா இருக்கும். அவங்க ஃபாஸ்டா மெச்சூர் ஆகும், ஃபாஸ்டா reproduction ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேங்களா? next J shaped growth curve. அதுவும் கரெக்ட் தான். because ஒரு அவங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் அதிகமா கிடைச்சா ஒரு அன்லிமிட்டடா அவங்களுக்கு ரிசோர்சஸ் கிடைச்சனா growth exponential growth ஆ இருக்கும். அதனால தான் J shaped curve காமிக்கிற exponential growth. ஓகே, ஆன்சர் தப்பானது செகண்ட் ஆப்ஷன். வெரி குட், வெரி குட். செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். Can you see this one? K minus n by K in Verhel's logistic growth signifies what? Our equation le இந்த ஒரு part அது என்னது? What is it indicating? Tell me. Answer போட்டிருக்கு again too. Okay, fine. Okay, so let's see. First option என்ன சொல்ற? Intrinsic rate of natural increase. இல்ல, intrinsic rate of natural increase னு சொல்றது R தான். That is actually B, birth rate minus death rate. இதுதானே? அதனால இது தப்பு. Okay, wrong.
Next என்ன influence of environmental resistance over biotic potential அதுதான் ஓகேங்களா ஒரு environment பாப்புலேஷன் க்ரோ பண்ணி வரும்போது என்விரான்மெண்ட் அது மேலே ஒரு லிமிட் செட் பண்ணும் கேரிங் கெப்பாசிட்டி கரெக்டாக தானே என்விரான்மெண்ட்டுக்கு அவ்வளோதான் ஹேண்டில் பண்ண முடியும் அதுக்கும் மேலே போகும்போது என்விரான்மெண்ட்டு எக்ஸர்ட் பண்ணுற ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுதான் ஒரு டேர்மு வச்சு இண்டிகேட் பண்ணுறது கரெக்ட் கேரிங் கெப்பாசிட்டி தட் இஸ் இண்டிகேட்டட் பை கே லெட்டர் கே ஓகேங்களா தட் இஸ் த மேக்ஸிமம் என்விரான்மெண்ட் நேச்சர் கேன் ஹோல்ட் ஓகேங்களா ரைட் வைட்டல் இண்டெக்ஸ் என்ன நம்பர் ஆஃப் பர்த் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டெத் இன்டூ 100 இதுதானே வைட்டல் இண்டெக்ஸ்னு சொல்றது இதுதான் வைட்டல் இண்டெக்ஸ் அது வேற ஓகேங்களா சோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன் வெரி குட் நெக்ஸ்ட் क्वेश्चन சிம்பிள் क्वेश्चन மேட்ச் தி ஃபாலோயிங் எல்லாம் போனஸ் மாதிரி எடுக்கணும் ஓகேங்களா கண்டிப்பா அதுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைச்சதான் ஆகணும் Yes. Answer. Krishna Kirtana, Jay Senthil, Badmacharan, Priyadarshini again 2 varuma. We are going to complete. கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணா அதுக்கும் சீக்கிரம் முடிச்சிடலாம் அவளும் கூட தேவைப்படாது ஓகே சோ லெட்ஸ் see மியூச்சுவலிசம்னு சொன்னால கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒரு அதுல இன்வால்வ் இருக்கிற ரெண்டு ஆர்கானிசம் they are helping each other ஓகேங்களா அப்படிப்பட்ட மியூச்சுவலிசத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன லைக்கன்ஸ் எஸ் லைக்கன்ஸ் தான் ரைட் புரோட்டோ கோஆபரேஷன் அது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவலிசம் தான் ஆனா ஒப்ளிகேட்டரி இல்ல தட் மீன்ஸ் ரெண்டு பேரும் மியூச்சுவலிஸ்ட்க்கு வந்தா they will be helping அல்லாமலேயும் இருக்கலாம் ஓகேங்களா so it is not necessary that these two species should enter into mutualism அதுல கம்பல்ஷன் எதுவும் இல்ல புரோட்டோ கோஆபரேஷன்ல அப்படிப்பட்ட மியூச்சுவலிசம் தான் புரோட்டோ கோஆபரேஷன் சொல்றது அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது பீக்கி 1 தான் வரும் ஓகேங்களா because sea anemone and clownfish க்கு sea anemone ல இருந்து ப்ரொடெக்ஷன் எல்லாமே கிடைக்கும் பட் அது நெசசரி இல்ல ஓகேங்களா அது இல்லாமலேயும் அவங்க ஃப்ரீயாயும் லீவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் எமென்சாலிசம் தட் இஸ் வாட் ஒரு ஸ்பீஷீஸ் எஃபெக்டட் ஆகுது நெகட்டிவ்லி எஃபெக்டட் ஆகுது இன்னொன்னு ஒரு எஃபெக்டும் காமிக்க மாட்டேன் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பெனிசிலியம் அண்ட் பாக்டீரியா ஓகேங்களா டி என்ன கமென்சாலிசம் ஒரு பர்சன் எஃபெக்ட் பாசிட்டிவ்லி எஃபெக்டட் ஆகுது இன்னொரு பர்சனுக்கு ஒரு எஃபெக்டும் கிடையாது தட் இஸ் வாட் டிகி 1 சாரி நான் எங்கேயோ பண்ணிட்டேன் டிகி தான் 1 பிகி 2 எஸ் புரோட்டோ கோஆபரேஷன் sea anemone and hermit crab தான் எழுதும்போது மாத்தி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ரைட் சோ ஆன்சர் என்ன A4 B2 C3 D1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது என்ன ஆன்சர்ல என்ன தேர்ட்னு போட்டுருக்கேன் என்னாச்சு சாரி சிக்கு தேர்ட் வரணும்னா சிக்கு 1 வரணுமா இல்லையே மியூச்சுவலிசம்னு சொல்றது லைக்கன்ஸ் புரோட்டோ கோஆபரேஷன் that means obligation இல்ல ஓகே அதுதான் என்னது sea anemone and clownfish எமென்சாலிசம் னு சொல்றது C3 தான் கமென்சாலிசம் தான் என்னது +0 இல்லையா அது CB2 கரெக்ட் தானே fine next question next question பாருங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுங்க Ebbington tortoise in Galapagos Islands became extinct within a decade after goats were introduced on island. This was due to இதுக்கு ரீசன் என்ன
Ebbington tortoise extinct ஆயிருக்கு Galapagos Islandல after the introduction of goats. Why? Goats என்ன பண்ண அந்த tortoise கிட்ட? Third option Batmacharan competitive release அது concept என்னது? Ebbington tortoise ஏன் extinct ஆச்சுன்னா goats tough competition கொடுத்த tortoise கிட்ட goats ஓட ஒரு கிராஸ் சாப்பிடுற ஸ்பீட் அது ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஓகேங்களா சோ கோட்ஸ்க்கு ஃபுட் எல்லாம் கிடைக்கும் tortoiseக்கு அவ்வளவு கிடைக்காது சோ காம்படிஷன் வாஸ் தி ரீசன் ஓகே அப்ப காம்படிஷன்ல நீங்க ஒரு பிரின்சிபல் படிக்கிற காஸ் காம்படிஷன் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் இல்லையா அதுல என்ன சொல்ற ரெண்டு ஸ்பீஷீஸ் காம்பீட் பண்ணும்போ அதுல ஸ்ட்ராங்கர் யாரோ அவங்க தான் உயிரோடு இருக்கும் மத்தவங்க செத்து போயிடும் ரைட் சோ அதனால தான் அப்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் கோட்ஸ்க்கு இருந்ததுனால அவங்க உயிரோடு இருந்த ஆனா காம்படிஷன்ல tortoise கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு so they were excluded okay so competitive exclusion க்கு தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேங்களா so answer என்ன first option ஓகேங்களா next question பாருங்க இதுவும் simple question தான் when we conserve and protect the whole ecosystem அப்ப என்ன protect பண்ற entire ecosystem protect பண்ற then if you do so its biodiversity at all levels is also protected அப்ப ecosystem protect பண்ணா automatically biodiversity அங்க இருக்கிற biodiversity protected ஆகும் ஒரு approach this approach includes all of the following except அப்ப ஒரு approachல included இல்லாத approach இதுல இது that is the case so which is an exception to this approach சொல்லுங்க what is an exception to this approach இது ஏது approach முதல்ல சொல்லுங்க ecosystem entire nature ன protect பண்ணும்போது அதுல இருக்கிற biodiversity-க்கும் protection கிடைக்கும் அது in situ தானே ஓகே in situ அதனால தான் animals-னே ஆனாலும் எல்லாம் நம்ம அவங்க இருக்கிற environment-லே வெச்சு அவங்கள டேக் கேர் பண்றேன் ஓகேங்களா சோ environment-க்கும் protection கிடைக்குது animals-க்கு biodiversity-க்கும் protection கிடைக்குது right so biosphere reserve அது in situ ஒரு example தான் national park அதுவும் in situ example தான் national sanctuaries அதுவும் in situ example தான் but seed bank wildlife safari parks இது ex situ example தான் ex situ-ல நம்ம ecosystem-த்தை எதுவும் protect பண்ண போறது இல்ல எதுன protect பண்ணமோ ஆ ஸ்பீஷீஸ்ன மட்டும் தூக்கிட்டு வெளியில எடுத்து வந்து நம்ம protect பண்றோம் ஓகேங்களா that is ex situ so this is an exception second option very good என்னாச்சு இதிலும் கன்ஃபியூஷனா செகண்ட் ஆப்ஷன் யாரும் சொல்லல வெரி குட் எல்லாம் நான் சும்மா சொல்லிட்டேன் என்னாச்சு பத்மாச்சரன் ஜெய்சந்த் கிருஷ்ணகீர்த்தனா are you hungry அதனாலயோ கரெக்ட்டா யோசிக்க முடியல தப்பா ஆன்சர் சொல்றது ஓகே we are going to complete ஓகேங்களா ஒரு 4-5 questions மட்டும் தான் அதுக்குள்ள முடிச்சிடலாம் எல்லாமே simple question தான் பெருசா யோசிக்க தேவையில்லை ஓகேங்களா which of the following is not a defense mechanism adopted by prey population to evade predation அப்ப ഈ ഒരു നാല് ഓപ്ഷൻസിൽ ഏത് മെക്കാനിസം ഡിഫൻസ് മെക്കാനിസം ആയി prey population adopt பண்ணல சொல்லுங்க camouflage அது adopt பண்ணும் that is actually a mechanism to avoid predators ஓகேங்களா ரைட் அவங்களோட என்விரான்மெண்டோட அதே கலர் அவங்களோட பாடிக்கும் கொண்டு வந்து அவங்க கன்சீல் பண்ணிருக்கும் ஹைட் பண்ணிருக்கும் அப்போ predator வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது predator will go away அது ஒரு ப்ரொடெக்ஷன் தான் ரைட் நெக்ஸ்ட் chemical defense by monarch butterfly by producing strychnine இது தப்பு தான் இது compound is இது secondary metabolite தான் which is produced by plants அது monarch butterfly எல்லாம் produce பண்ணல ஓகே plants produce பண்றது தான் strychnine னு சொல்ற ஒரு compound அது தப்பு நெக்ஸ்ட் chemical defense by calotropis அதுவும் கரெக்ட் தான் அதே மாதிரி thorns in acacia thorns வெச்சும் predators ல இருந்து protection கிடைக்கும் if the plants are going to have thorns right so defense mechanism இல்லாதது எது prey ஓட defense mechanism இல்லாதது எதுன்னு கேட்டிங்கனா second option very good next question பாருங்க இதுவும் simple question தான் select the odd one out with respect to exponential growth model odd one எது so பார்க்கலாம் it exhibits sigmoid curve exponential
curve. சொல்லுங்க ஆன்சர் என்ன? Second option. Divya, first option. First option. First option. அப்புறம் ஏன் செகண்ட் போடுறேன்? எக்ஸ்போனென்ஷியல் growth எப்போ வரும்னா நீங்க பாருங்க, it is sigmoid curve. sigmoidனு சொல்லும்போது இப்படி இருக்கும் curve. இது ஏது டைப் ஆஃப் growth? அது கமெண்ட்ல போடுங்க. let me see. அப்ப நான் டிரா பண்ண ஷேப்போட பேர் என்ன? அப்படிப்பட்ட growth மாடல் அது எப்படிப்பட்ட growth? sigmoid. அதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? சொல்லுங்க. This is what? கிருஷ்ண கீர்த்தனா, திவ்யா, பத்மாச்சரன், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ப்ரீவியஸ் क्वेश्चनா? அது ப்ரீவியஸ் क्वेश्चनா? பரவாயில்ல, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. எக்ஸ்போனென்ஷியல் growth சிக்மாய்டு கர்வ்னு சொல்றது அது எப்படிப்பட்ட growthல கிடைக்கும்? சிக்மாய்டு தான். இதுதானே சிக்மாய்டு growth. அது யார்ல இருக்கும்? This is not exhibited by sigmoid curve. Next, growth can be exemplified. J-shaped curve. இது J-shaped curve. இதுதானே sigmoid curve. ஓகேங்களா? So exponential னு சொல்லும்போது J-shaped, right? So sigmoid curve கிடையாது. Next, such type of growth can be exemplified by algal bloom. Yes, algal bloom எல்லாம் இதுதான் இருக்கும். ஸ்டார்டிங்ல என்ன நியூட்ரியன்ஸ் ரொம்ப கம்மி ஆகும்போது மெதுவா grow பண்ணும். ஆனா நியூட்ரியன்ஸ் அதிகமாகும்போது டக்குன்னு grow பண்ணும். ஓகே, அப்போ ஒரு sigmoid curve அதுல தான் கிடைக்கிற. ஓகேங்களா? So 1 minute. Realistic. Next, it is observed when food and space are unlimited. இதுவும் கரெக்ட் தான். ஓகே, சடனான ஒரு growth வரும் ஆல்கல் ப்ளூம்ல. அதே மாதிரி இது எப்படி வரும்? அன்லிமிட்டடான growth வரும்போது தான். நெக்ஸ்ட், it is this type of growth, each species has the ability to realize its full innate potential to grow. ஓகேங்களா? So answer என்ன? Answer is first option. Fine. ஓகேங்களா? First option. Good. Next என்ன? Next statement பாருங்க. Read the following assertion and reason statements and select the correct option. Assertion enna? Habitat loss and fragmentation. Habitat loss and fragmentation is the most important cause driving animals and plant extinction. Biodiversity loss patti. Habitat loss and fragmentation is the most important causes driving plants and animal extinction. அது கரெக்ட் தானே? evil quartet ஞாபகம் இருக்கும்ல, அது வரும். Next, anthropogenic activities are causing a 6th mass extinction of species. அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? fine. So assertion reasonum கரெக்ட் ஆகும்போது tell me whether reason is correctly explaining assertion. கரெக்ட்டா explain பண்ணுமா? கரெக்ட்டா explain பண்ணுமா? சொல்லுங்க. இன்டைரக்ட்லி அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், பட் அப்படி இல்ல. சோ ஒரு क्वेश्चन நீங்க பாருங்க, ஹேபிடேட் லாஸ்லயும் ஃபிராக்மெண்டேஷனாலயும் and species extinct ஆகுது, why? நான் இது இப்படி ஒரு क्वेश्चना கேட்டா what will be answer? habitat lossனாலயும் fragmentationனாலயும் ஏன் species extinct ஆகுது? because அவங்களுக்கு டோட்டலா இருக்க வேண்டிய இடம் பிரேக் ஆகுது. அதனால ஒரு சில ஸ்பீஷீஸ் எல்லாம் எப்படி பண்ணும்? பெரிய இடத்துல தான் ஒரு இடத்துல அவங்க பிரீட் பண்ணும், இன்னொரு இடத்துல போய் சாப்பிடும், இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்ப ஒரு இடம் நீங்க ஃபிராக்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கரெக்டா அவங்களோட ஒரு லைஃப் சைக்கிள் ஒழுங்காவே அதுல ப்ராப்ளம் வரும். அதனால அவங்களுக்கு உயிரோடு இருக்க முடியாது. that is why they are going to die. ஓகே, எக்ஸ்டெண்ட் ஆக போறது. ஓகேங்களா? அது இனி எப்படி habitat loss and fragmentation வரும்? அதுதான் என்னது anthropogenic activity அல்ல. but why the habitat loss and fragmentation is leading to plant and species animal extinction னு கேட்டிங்கன்னா அதோட territory destroy ஆகிறதுனால. வீடுல நம்மளால உயிரோடு இருக்க முடியுமா? அதனால தான். that is the exact reason. ஓகே, அதனால கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல முடியாது. indirectly it is explaining, right? that is it. okay, human activity. anthropogenic activity means yes, human activity. ஓகேங்களா?
Next question, simple question. According to rivet popper hypothesis used by Paul, early species is represented by what? This species avanga oru rivet popper hypothesis ஒரு ஏரோப்ளேனும் அது வச்சு ஒரு இது இல்லையா எக்ஸாம்பிள் இல்லையா அதுல rivet னு சொல்ற ஒரு concept தான் ஸ்பீஷீஸுமாய் அசோசியேட் பண்ணி இருக்கிறது. ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன், ரைட். ஏரோப்ளேன் என்டையர் ஒரு ஸ்பேஸ் ஏரோப்ளேன் சொல்றது எக்கோசிஸ்டம் மாதிரி இருந்துச்சுன்னா அதனை கிரியேட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ரிவெட்டும் அது ஸ்பீஷீஸ் தான். ஒரு ரிவெட்டை நம்ம ரிமூவ் பண்ணா பெருசா டிஃப்ரென்ஸ் வர போறது இல்லை. ஆனா ஒவ்வொரு ரிவெட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டே இருந்தாலும் ஏரோப்ளேன் இது கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ ஸ்பீஷீஸ் எக்ஸ்டென்ட் ஆகிட்டே இருக்குமோ அவ்வளோ நம்ம எக்கோசிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி போயிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். இது ஒரு ஐடியா கன்வே பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்தது. ஸோ ரிவெட் ஒரு எக்ஸாம்பிள் ரிவெட்னு சொல்றது அவங்க ஸ்பீஷீஸ்ன்னு இண்டிகேட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஹாட்ஸ்பாட்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது சொல்லுங்க? எஸ், இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. Third, biodiversity hotspot have low degree of endemism. தப்பு தானே? high degree of endemism தான் இருக்கும். ஓகேங்களா? we initially identified 25 in number. yes, from hotspot முதல்ல okay identify பண்ணும்போது it was almost what 25 in number, right? start பண்ணும்போது 25. next, it can be exemplified, that means example of hotspot னு சொல்றது காசி and ஜெயந்தியா hills in madhya pradesh. காசி and ஜெயந்தியா hills in madhya pradesh. madhya pradesh எங்க இருக்கு? மேகாலயில தானே hills இருக்கிறது, மத்திய பிரதேஷ்ல கிடையாது இல்ல. that is the case. ஓகேங்களா? மத்திய பிரதேஷ்ல மேகாலயா, அதனால தான் இது தப்பு. இனி ஹாட்ஸ்பாட்ஸ் சொல்றது எக்ஸிட்டிவா, அது இன்சிட்டிவ் தானே, அதனால அதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் என்ன? செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஹாட்ஸ்பாட்ஸ் வெஸ்டர்ன் காடும் அதே மாதிரி நம்ம இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டும் அங்கே. ஃபைனா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். high species diversity found in the tropic region is due to species diversity tropicsல அதிகமா இருக்கும். ஏன்? இப்போ நம்ம கொஞ்சம் டைம் முன்னாடி பார்த்தது இல்லையா, கிரீன்லாண்டு ஈக்வடோரோட எக்ஸாம்பிள், அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஃபைன். சொல்லுங்க, டிராபிக் ரீஜன்ல ஹை ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி ஏன் அதிகமா இருக்கு? ஏன் அதிகமா இருக்கு? டிராபிக்ஸ்ல கிளேசியேஷன் அவ்வளோ வந்தது கிடையாது. ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டேபிளான என்விரான்மெண்ட் தான் இங்கே இருந்தது. அதனால ஸ்டேபிளான என்விரான்மெண்ட் இருக்கும்போது ஸ்பீஷீஸ் அதிகமாக டைவர்ஸ் ஆகிறதுக்கு, டைவர்சிஃபிகேஷனுக்கு டைம் கிடைக்கும். அதுக்கு ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் தான். ஸோ ஃப்ரீக்வெண்ட் கிளேசியேஷன் சொல்றது தப்பு. அது அந்த டெம்பரேட் ரீஜனாக ஒரு ரீஜனில் தான் அப்படி வந்தது. நெக்ஸ்டா, கான்ஸ்டன்ட் அண்ட் ப்ரெடிக்டபிள் என்விரான்மெண்ட், ரைட்? கான்ஸ்டன்ட் என்விரான்மெண்ட் தான் இருந்தது. சோலார் ரேடியேஷன் எப்படி இருக்கும்? ஹை தானே, கம்மி கிடையாது. அதனால it has high productivity as compared to other regions. அப்ப இது ரெண்டும் தப்பு தான். ஆன்சர் என்ன? செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபைன். செகண்ட் ஆப்ஷன். வெரி குட் திவ்யா, பத்மாச்சரன், கிருஷ்ண கீர்த்தனா, வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன? the illegal introduction of clarias for aquaculture purposes is posing a threat to. சொல்லுங்க, illegal introduction clarias நம்ம இல்லீகலா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதுக்கு அதோட அடி வாங்கியது யாரு? கிளாரியாஸோட இன்ட்ரோடக்ஷனால அடி வாங்கியது யாரு? சொல்லுங்க. லாஸ்ட் क्वेश्चन தான் பத்மாச்சரன், லாஸ்ட் क्वेश्चनக்கு தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது 2 क्वेश्चन கிட்ட இருக்கும்.
யாரு affected ஆனது யாரு? செகண்ட் ஆப்ஷன் indigenous catfishes in our region rivers. ஓகேங்களா, indigenous fishes-க்கு தான் இவங்க tough competition கொடுத்தது. so இது யாருக்கு so this is an example of exotic species. okay, alien species invasion, right? next question is which of the following is not a feature associated with predators? not a feature associated with predation. ஓகேங்களா, and அதனது not a feature predation பொறுத்த வரைக்கும் predators they are too efficient and over exploits its prey. இது கரெக்ட்டா? இது தப்பு தானே. prey-ன சாப்பிடும் predators, ஆனா அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் தான் prey-ன கில் பண்ணி சாப்பிடும். ஓவரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, they are not too efficient கிடையாது, அவங்க ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் it helps in maintaining species diversity. கரெக்ட் தான். ஏன்னா ஸ்பீஷீஸோட ஒரு predator species prey-ன சாப்பிடும்போது அவங்களோட பாப்புலேஷன் நம்பர் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரா மெயின்டைன் பண்ண முடியும். அதனால what happens speciation புது வெரைட்டிகளை ஸ்பீஷீஸ் ஃபார்ம் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, that's it. நெக்ஸ்ட் keep prey population under control. அது கரெக்ட் தான். prey-ன சாப்பிட்டே இருந்தாலும் prey population ஒரு அளவுக்கு மேல போக மாட்டே, எப்பொழுதும் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஒரு மினிமம் ஒரு கரெக்ட் லெவல்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் conduits for energy transfer across tropic levels. yes, energy transferக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் predation. ஒரு prey-ன predator சாப்பிடும்போது prey-ல இருந்து எனர்ஜி எங்கே போகும்? predators-க்கு போகும். so it is a route for energy transfer. ஓகேங்களா, across tropic levels. sorry, நான் மார்க் பண்ணது தப்பா இருக்கு. 1 minute. இது வராது. இதெல்லாம் கரெக்ட் தான். மார்க்கிங் தப்பா போட்டுருக்கு. எஸ், ஸோ இது எல்லாமே prey predator relation உள்ள கரெக்ட் வந்தா இது மட்டும் தான் தப்பு. ஸோ ஒன் இஸ் not a feature. ஓகேங்களா, ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் தான் இது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி an easy question. சொல்லுங்க, select the odd one out. I am also feeling so hungry. அதனால தான் தப்பா மார்க்கிங் கூட தப்பா போடுறது. ரைட், ஃபாஸ்டா சொல்லுங்க, அதுக்கப்புறம் we'll go for lunch. yes, answer. ஆமா கிருத்திகா, 1 தான் கரெக்ட். எஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கரெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஆனா மார்க் போடும்போது கரெக்ட்டுக்கு பதிலா நான் தப்புன்னு போட்டுருக்கேன். அதனால ஐ காட் கன்ஃபியூஸ்ட். ரைட். தேர்ட் ஆன்சரா? ஃபோர்த் ஆப்ஷனா? தேர்டு ஃபோர்த்து ரெண்டு ஆப்ஷன்ல இது கரெக்டா சொல்லுங்க. select the odd one out with respect to upright pyramid. ஓகே, odd one தான் நாம கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? pyramid of number in grassland ecosystem. grassland ecosystemல எப்படி இருக்கும்? pyramid of number ஸ்டார்ட் பண்றதுல grassland ecosystem எடுத்தா ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல்ல grasses இருக்கும், நிறைய grasses இருக்கும் இல்லையா? grasses-ன ஒரு ஹெர்பிவோர் சாப்பிடுற, மல்டிபிள் grasses-ன ஒரு ஹெர்பிவோர். அப்போ நம்பர் எத்தனை? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர்லேக்கு போகுது. தட் மீன்ஸ் கண்டிப்பா அப்ரைட் தான் வர போற பிரமிட். ஓகேங்களா, செகண்ட் பாருங்க, pyramid of number in a pond ecosystem. pyramid of energy in a pond ecosystem. energy எப்போதுமே அப்ரைட்டா இருக்கும். எனர்ஜி பிரமிடுக்கு எக்ஸெப்ஷன் கிடையாது. ஓகேங்களா, அதுவும் அப்ரைட்டா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன? pyramid of biomass in terrestrial ecosystem. biomass சொன்னா என்ன? dry weight. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணும்போது terrestrial ecosystem சொல்லும்போது பிளான்ட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். dry weight of plants எவ்வளவு இருக்கும்? நிறைய இருக்கும். ஓகேங்களா, plants herbivores சாப்பிடும்போது dry weight வந்து கொஞ்சம் கூட கம்மியா இருக்கும். இப்படி அப்ரைட்டா தான் பிரமிட் போகும். ஓகேங்களா, பட் pyramid of number தானே? pyramid of number in tree ecosystem. tree ecosystemல எப்படி இருக்கும்? ஒரே ஒரு ட்ரீயில் மேல மல்டிபிள் இன்செக்ட்ஸ். ஓகே, மோர் தேன் 1 இன்செக்ட்ஸ், ஒரு 3 இன்செக்ட்ஸ் வெச்சுக்கோங்க. அப்படியே பிரமிட் எப்படி ஆச்சு? இது அப்ரைட்டா? இல்ல, திஸ் இஸ் இன்வெர்ட்டட் ஆர் ஸ்பிண்டில் ஷேப்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்பிண்டில் ஷேப். இப்போ நீங்க பாருங்க, 4 எக்ஸாம்பிள்ல 3 அப்ரைட், 1 மட்டும் inverted or spindle shaped. அப்ப கண்டிப்பா odd one எதா இருக்கும்? fourth option இருக்கும். very good. ஓகேங்களா,
correct ah? Okay, fine. So that was our last question. We are coming to the end of this session, biology. So நீங்க questions எல்லாம் practice பண்ணி உங்களுக்கு ஒரு அளவுக்கு you are, it's a kind of revision, right? இப்போ இத்தனையும் question நம்ம போட்டதில் நீங்க படிச்ச கான்செப்ட் எல்லாம் you were really revising. அது உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனியும் நிறையா லைவ் செஷன்ஸ் எல்லாம் வரப்போகிற கொஸ்டின்ஸுமாய் ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, எல்லா லைவும் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஒரு வாரம் கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மினி ரிவிஷன் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே. ஓகேங்களா? ஸோ யூடியூப் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ப்ளஸ் வி ஆர் ஆல்சோ ஹேவிங் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அதில் இந்த நோட்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாமே ரெகுலராக நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஃபார் யூ பீப்புள், வேறு யாருக்கும் இல்லை. ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியிலும் மெம்பர் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைவுக்கு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். கிருஷ்ணகீர்த்தனா தேங்க்யூ, பத்மாச்சரன், ஜெய் செந்தில், கிருத்திகா தேங்க்யூ வெரி மச். 1:45 ஆக போகிறேன். அப்பவும் நீங்களெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஐ எம் ரியலி டீப்லி டச்ட். தேங்க்யூ வெரி மச். ஸோ பை லஞ்சுக்கு போங்க. பை நெக்ஸ்ட் லைவ் செஷனில் கண்டிப்பாக வாங்க. என்ன ஆச்சு சார்?